ஹை டியர்ஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஆஸ்க்கு தான் இதுவும். டிப்ரெஷன் வீடியோ. கேஆர் நீங்கள் வந்து பார்ட் 8 நிறுத்திட்டீங்க. டிப்ரெஷன்னா ஒரு பார்ட் 10 வரைக்கும் பண்ணால் தானே எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நிறைய பேர் வந்து பார்த்த வீடியோஸ் வந்து வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக இருந்தது வந்து அதுதான். ஒன்று வந்து இந்த 30 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் இன் சோசியல் கெரியர்னு இப்போ தமிழில் பண்ணியிருந்தோம்ல, அந்த வீடியோ வந்து நிறையா ஹவர்ஸ் பார்த்துருக்குறீங்க. 520க்கு மேலே போயிடுச்சு. அதுக்கு அவ்வளோ தூரம் 520 ஹவர்ஸ் பார்த்துருக்குறீங்க. அப்புறம் நந்தகுமாரை பற்றி பேசுனது, ஃப்ரெண்ட்ஷிப் வித் நந்தகுமார், அது பேசுனது வந்து 430 ஹவர்ஸ் போயிருக்கு. ஸோ மற்றது எல்லாமே அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து வெங்கடேஞ்சலாம் எல்லாமே வந்து இந்த டிப்ரெஷன் இதில் வந்து நம்ம ஒரு பார்ட் 10ஆவது முடிக்கணும். அதில் வந்து இன்னும் நீங்கள் கோத்ரூ பண்ணது, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப்பில் வந்து அவங்க முன்னுக்கு வர்றக்கும், அவங்க எப்படி கோத்ரூ பண்ணுறக்கும், அவங்க எப்படி அவங்கள ரெடி பண்ணிக்கிறக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லிட்டே இருந்தால் அப்படி அது சொல்லி எழுதுனா அப்படி பப்ளிக்காகவே அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டே எங்களுக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிட்ஸுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக தூங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து கூப்பிட்டு இன்றைக்கி முடிஞ்ச அந்த பார்ட்டு 9 பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி. ஸோ பார்ட் 9ங்கிறது வந்து பேசணும், கண்டிப்பாக பார்ட் 9 பார்ட் 10லாம் பேசணுன்னு தான் இருந்துச்சு. பட் வந்து அதுக்கு முன்னாடி வந்து டைம் தான் பெரிய கன்ஸ்ட்ரெயினாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இதை பார்க்குறீங்க, நான் பேசுனா கேட்குறீங்க, உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பி தான் அதெல்லாம் பண்ணுறது. எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்ச் ஹவர்ஸும் நிறையா வந்துச்சுன்னா இதில் ஒரு ஃபண்டு வருது டிஎஸ். இன்னும் வரல, வரும். நம்ம இன்னும் ஒரு 1000 ஹவர்ஸ் கம்மியாக இருக்கிறோம் அந்த எலிஜிபிலிட்டிக்கு. அன்றைக்கி வந்து எலிஜிபிள்னு சொன்னாங்க, அப்புறம் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு 1000 ஹவர் வேணும்ன்ட்டாங்க. ஸோ அந்த 1000 ஹவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வரும். ஸோ அது வந்ததுன்னா அது கூட வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கிறோம்னா, ஏதாவது வந்து அப்பா அம்மா இல்லாத பசங்க பிள்ளைகளுக்கு ஆல் ஓவர் இந்தியா படிக்கிறக்காக நம்ம சேனல்லேருந்து எந்த ஃபண்டு வந்தாலும் அவங்களுக்கு போகிற மாதிரி தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம் லீட்ஸ் எல்லாருமே. பட் இது வரைக்கும் இன்னும் எந்த அக்கௌண்ட்டும் நம்ம இன்னும் எலிஜிபிள் ஆகலை. நம்ம பிஎம்ஹெச் செலமனி சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மி, பட் எலிஜிபிள் ஆயிரும் சீக்கிரம். ஸோ அதுதான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதில் தான் நிறைய வீடியோ நம்ம பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த டிப்ரெஷன் இந்த சீரீஸில் தான் வந்து உங்கள்கிட்ட இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஒரு பார்ட் 9ஆக நினச்சிக்கோங்க இதை. ஸோ இதில் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து எப்படி வந்து நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோம்லாம் நம்மளுக்கு தெரியாது. எனக்கு ஜென்ரலாகவே என்ன இருக்கும்னா, நான் சொல்கிற விஷயத்தையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு தடவை கேட்டுட்டு யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனசுக்கு வந்து இது சரின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதை வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ வந்து அத்தை இறந்து போயிட்டாங்க, ரெஸ்ட் இன் பீஸ் அத்தை. இப்போ வந்து நம்ம ஒரு க்ளோஸ்டு குரூப் ஒன்று இருக்குது. ஒரு 103, 104 பேர்த்து வச்சுருக்குறோம் அதில், இல்லையா? அது அதிகமாக தான் இருக்கும். அந்த எமோஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும், நம்ம அழுகிறக்கும், பிடிக்கிறக்கும், கட்டி பிடிக்கிறக்கும், கதறக்கும் நம்ம க்ரியேட் பண்ண ஒரு குரூப் தான் அது. ஒரு 103 பேருங்கிறது ரொம்ப குறைவான ஸ்ட்ரென்த்து தான். நம்ம வச்சுருக்கிறதுல அதிகமாக தான் அது இருக்கும். அவங்கெல்லாம் ஒரு பெரிய காரணமாக இருந்தாங்க. நம்ம வந்து இந்த ஏசல் அலுமினி ஜேர்னிக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சும் இருந்திருக்காங்க, சில பேர் தெரியாமையும் இருந்திருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அதையெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. நீங்கள்லாம் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக வந்து நம்ம இந்த சொசைட்டியில் முன் நிறுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அதனால வந்து அவங்களெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்துச்சு. அப்போது இந்த 100 பேர் தானா அப்படின்னு ஒரு கொஷின் வந்துச்சு. இல்லை, அதோட அதிகமாக தான் இருக்கும், அதில் டவுட் இல்லை, சரிங்களா? எப்போவுமே வந்து இந்த டிப்ரெஷன் இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் சொல்லாமல் கொஞ்சம் இன்டைரக்டாக சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எப்போவுமே எனக்கு எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஆம்பளை பையன் தான் நான், சரியா? வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாகலாம் எங்கேயுமே இருந்ததில்லை. நார்மலாக ஒரு பையனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எப்போவுமே எனக்கு கிடைச்சதெல்லாம் கிடையாது. நம்ம ரொம்ப போராடி போராடி வர்ற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இருந்திருக்கு. அந்த போராட்டமும் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த கிடைக்கிறதுக்கு தான். நம்ம வந்து ஒரு கிஃப்டடான ஒரு சைல்டெல்லாம் எப்பவும் இல்லை, சரிங்களா? கிஃப்டட்னா எப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப பிளஸ்ஸடான ஒரு சைல்டு எப்போவுமே இல்லை.
ஒரு பெரிய பணக்கார வீட்லயோ, ஒரு அம்பானி வீட்லயோ, அதானி வீட்லயோ அந்த மாரிலாம் நம்ம பொறந்துரல இல்லையா? அப்பா, அம்மா அந்த மாரி இல்ல இல்லையா? கரெக்ட்டு தானே. நம்ம அங்க நெனச்சலாம் நம்ம அங்க பொறக்கல. ஒரு சாதாரண குடும்பத்தில பொறக்குறோம். இங்க பொறந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா, அப்பா வந்து இப்போ வந்து ரொம்ப கரெக்ட்டா நல்லா இருக்கிறாங்க. ஒரு லாஸ்ட் 7, 8 இயர்ஸா ஹி இஸ் டூயிங் குட். இந்த மாரி ஒரு அப்பா எனக்கு இருந்திருந்ததுனா, இந்த கேர் உங்களுக்கு சொசைட்டி கிடைச்சிருக்க மாட்டேன். இப்போ ரொம்ப புடிச்சிருக்குது. ரொம்ப இதா இருக்கிறாங்க. நெறைய பண்றாங்க குடும்பத்துக்காக. ஓடி, ஓடி இந்த வயசுல வேலை செய்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. வாழ்க்கையில வந்து ஒரு யங் ஏஜ்லலாம் ஒரு 25 வருஷம் அவர் எதுவுமே பண்ணுனதில்ல. அவர் அதிகபட்சம் பண்ணுனதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, பாலிடிக்ஸ் 2ம் பண்ணாங்க. அதில ஒரு பைசா கூட சம்பாரிக்கல. அ இங்கேருந்து எடுத்துட்டு போய் பூரா செலவு பண்ணி போட்டு வந்தாங்க. பூரா அழிச்சுட்டு வந்தாங்க. பூரா கடன் பண்ணி வச்சாங்க. நாங்க அடுத்த வேள சாப்பிடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. சாப்பாட்டு கஷ்டம்ங்கிறது உங்களுக்கு தெரியுதுல்ல. அ நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் வந்து. எவ்வளோ வருஷம் நாங்க ரேஷன் அரிசி சாப்பிட்டோம் யாருக்கும் தெரியாம. ஊர்ல யாருக்குமே தெரியாது. யாராவது வந்தாங்கன்னா, அவசர அவசரமா ஓடி போயி நல்ல அரிசி வாங்கிட்டு வந்து வச்சு அவங்களுக்கு சமைச்ச அம்மா போடும். இப்படி தான் இருந்திருக்குது. ஒரு பொரியலோ, ஒரு இதுவோ அப்படிலாம் பெருசா ஒரு ஒரு 12 ஏக்கர், 13 ஏக்கர் தோட்டம் இருந்து, அம்மாவுக்கு ஒரு 1/2 ஏக்கர், ஒரு 20 ஏக்கர் தோட்டம் இருந்து வந்துட்டா கூட, அந்த பாரம்பரியத்தில வந்தா கூட ஒண்ணுமே இல்லாம முடிஞ்சு போய் ஜீரோல மைனஸ்ல இருந்த குடும்பம் தான் நம்மளதெல்லாம். சரிங்களா? ஒரு மிடில் கிளாஸா இருந்து கூட லோயர் மிடில் கிளாஸுக்கு போனது தான். அப்போ எல்லாரும் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்கிட்ட சொன்னது வந்து, "கேஆர் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நீங்க வந்து கஷ்டப்பட்டதில எப்பவுமே ஒரு அசிங்கமா ஏன் கேஆர் நீங்க நினைக்கல?" ஆஷாலாம் நெறைய டைம் அத கேட்டாங்க. "ஏன் கேஆர் நீங்க வந்து இப்படி கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு கூட இல்லாம கஷ்டப்பட்டேன்னு ஏன் கேஆர் ஏன் கேஆர் அது வந்து பெருமை இல்ல? ஏன் கேஆர் அத வந்து சொல்றதுக்கு வந்து கூச்சப்படாம சொல்றீங்க? உங்க ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன? யூ ஆர் அ லீடர் ஃபார் அஸ். நீங்க எப்படி இப்படிலாம் பேசுறீங்க? உங்களால உங்களுக்கு வந்து எல்லாம் விட்டுட்டு போயிருவாங்கன்னு உங்களுக்கு ஒரு இது இல்லையா? உங்கள விட்டுட்டு போயிருவாங்கல்ல எல்லாரும் இப்படிலாம் பேசினா" அப்படின்னு. நான் சொன்னேன், "ஏழ்மைங்கிறது வந்து இல்ல வறுமைங்கிறது வந்து ஒரு நிலை, ஒரு ஸ்டேட் அது. அது வந்து அத வச்சு ஒருத்தர வந்து அசிங்கமா பார்க்கறக்கு என்ன இருக்குது? அவங்கனால முடிஞ்ச வாழ்க்கைய அவங்க வாழ்றாங்கல்ல. இந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியா எல்லாருமே சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நாங்க வந்து கரண்ட் பில் கட்டி தான் ஆகணும். வருமான வரி கட்டி தான் ஆகணும். எங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நாங்க பண்ணி தான் ஆகணும். எங்களுக்கு தோட்டம் அதிகமா இருந்ததுனால அதிகமா இல்ல. ஒரு 10 ஏக்கர் அந்த மாரி இருந்ததுனால, எங்களுக்கு வந்து அந்த சிறு விவசாயிகள் அப்படின்னு சொல்லி எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. எந்த லோனும் கிடைக்காது. எந்த தள்ளுபடியும் கிடைக்காது. ஆனா எங்க வீட்ல கடன் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதனால தான் வந்து நம்ம பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலர்லாம் வந்து என்கிட்ட பேசுவாங்க. கேஆர் என்கிட்ட வந்து மனசு விட்டு சொல்லுவாங்க. "நெறைய ஏழை பிராமணன் இருக்காங்க கேஆர். அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன கேஆர் பண்றது?" அப்படின்னு. "கூட்டு வாங்க ஹெல்ப் பண்ணலான்னு" சொல்லுவேன். "என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பண்ணி தரேன்னு" சொல்லுவேன். இவ்வளோதான். இவங்கள மனுஷங்களா தான் பார்த்தேன். ஏன்னா யாருமே விரும்பி அந்தந்த ஃபேமிலியில யாருமே பொறக்கறதில்ல. அது நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து அந்த வறுமைங்கிறது ரொம்ப கொடுமையானது. அந்த கொடுமையான ஒரு வறுமையில பொறந்து, அப் நல்லா இருந்தோம். ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கெல்லாம் வந்து பணம்லாம் வச்சிருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு 38, 39 வர வரைக்கும்லாம் இருந்தாரு. 40க்கு மேல தான் அவரு டவுனு. பட் அதுக்கு முன்னாடிலாம் ஓரளவுக்கு நாங்க நல்லா தான் இருந்தோம். எல்லாமே முடிஞ்சு போயி அ ஒரு ஒரு கண்டிஷன் வரும்போது, இந்த யுனிவர்ஸ நோக்கி நான் ஓடி வந்து ஒவ்வொருத்தர்ட்டயும் போய் நான் ஹெல்ப்லாம் கேட்டுருக்கிறேங்க. கேட்கலின்லாம் இல்ல. இப்பலாம் யார்ட்டயும் கேட்டதில்ல. அப்பலாம் கேட்பேன். கொஞ்சம் கொஞ்சம் பேர்த்துட்ட கேட்டு பார்த்துருக்கேன். யாருமே உதவி பண்ணல. கேட்டு யாருமே உதவி பண்ணல. அப்ப ஹார்ட்லாம் பிரேக் ஆயிரும். நம்ம சின்ன சின்னது தான் கேட்டிருப்போம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா, அத அவங்க வேற விதத்தில செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் கண்ணார பார்த்துருக்கிறேன். அத நம்மளுக்கு குடுத்தாங்கன்னா, நம்மளுக்கு தோணும். நம்ம படிச்சு வந்து நம்ம அத குடுத்துருவோம்ல. நம்மளுக்கு குடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்கன்னு தோணும். ஆனா குடுக்க மாட்டாங்க. இந்த சமூகம் அப்படித்தான் இருக்கும். இந்த சொந்தக்காரங்க பூரா அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம வந்து கஷ்டப்படும்போது யாருமே ஒண்ணு குடுத்து பார்க்கணும். நம்மள மாரி தானே அவனுக்கு ஒரு மனசு இருக்கும். நம்மள மாரி தானே அந்த பையனுக்கு ஒரு எமோஷன் இருக்கும். அப்படின்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து ஒரு 20, 25 வருஷம் இந்த பொலிட்டீஷியனோடலாம் இருந்துக்கிட்டு, சுத்திக்கிட்டு, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு, எங்க வீட்டுக்கெல்லாம் வந்து ஒரே நாள்ல 5 கோழியெல்லாம் போட்டு சாப்பிட்டுருக்காங்க. அப்போ ஒரு ஒரு சின்ன குடும்பம் எப்படி தாங்கும் அதெல்லாம்? ஒரு ஒரு நாளைக்கு சொல்றேன். ஒரு நாள் எக்ஸாம்பிள் சொல்றேன். அவரு எல்லாமே அப்படிதான் பண்ணியிருக்காரு. அதுல அந்த மாரியெல்லாம் நெறைய விஷயம் அந்த மாரிலாம் எல்லாமே நெறைய செலவு பண்ணி, அதெல்லாம் பண்ணி, கூட போய் அத பண்ணி, இத பண்ணி எலக்ஷன் வேல இவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் லைஃப்ல வந்ததே இல்ல. ஒருத்தர் வந்து எங்க அப்பா வந்து எல்லா டைமையும் குடுத்தாரு. ஒரு 20 வருஷத்த குடுத்தாரு பொலிடிக்ஸ்க்காகலாம். அவரு ஒரு பைசா அதுல சம்பாரிக்கல. சரியா? ஒண்ணுமே அதாவது அதுல போய் மக்கள் பணத்த எடுத்துட்டு வர வேண்டியதில்ல. ஒருத்தர் போய் பிசிக்கலா வேலை செய்றாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு ஒரு சம்பளம்னு இருக்கணும்ல. அவங்க குடும்பம்னு இருக்கணும்ல. அவங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குது, 2 புள்ள இருக்குல்ல. அவங்க வாழணும்ல. நாங்க சாப்பிடணும்ல. நாங்க போய் பிச்சை எடுக்க முடியாதுல்ல, எங்க அப்பா இப்படி போயிட்டாருன்னா. என்னால பிச்சை எடுத்து பொழைக்க முடியாதுல்ல.
அதெல்லாம் கண்ணு தெரியாதவங்க, காது காது கேட்காதவங்க, உடல் ஊனமுற்றோர் அவங்கலாம் தானே அத பண்றாங்க. நல்லா இருக்கிறவங்க போய் அத பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த மாரி ஒரு சொசைட்டில வந்து அவர் அதெல்லாம் புரிஞ்சுக்காம அந்த ஸ்டேஜ் அப்படி தான் இருந்தாங்க. ரொம்ப ஹார்டா தான் இருந்துச்சு எனக்கு அம்மாவுக்கும், தம்பிக்குலாம் ரொம்ப ஹார்டா தான் இருந்தது. அப்படிலாம் இருந்தா கூட எங்க அம்மா வந்து எங்க அப்பா ஒரு ஹீரோ மாரி, ஒரு பிரின்ஸ் மாரி, ஒரு கிங் மாரி தான் வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வந்தா நாங்க ஏதோ கேட்டுருவோம்னு சொல்லி எங்கள கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரூ. 1,00,000 எல்லாம் காட்ட விட்டு கடன் வாங்கிட்டு போனா, அந்த ரூ. 1,00,000 என்னாச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு கடைசியா எம்சிஏ படிக்கும்போது குடுத்த ரூ. 15,000 தான் எனக்கு ரூ. 10 தான் எனக்கு கணக்கு 10,000 தான் எனக்கு கணக்கு இருந்துச்சு. இந்த மாரி நெறையா அதெல்லாம் நான் தான் திரும்ப வந்து கட்டுனேன். பட் இந்த மாரி நெறைய பெயின குடுத்தாங்க. அப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்காக நம்ம கம்முன்னு இருந்தோம். பட் நெறைய நெறைய கஷ்டத்த தான் குடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அப்பா வந்து 20 வருஷம் இருந்திருக்காரு அப்படிங்கும்போது, நியாயமா சொல்லுங்க. இப்ப இந்த சொசைட்டில வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. 20 வருஷம் வீட்டுக்கு எந்த வேலையும் செய்யல. அவரு அவரு வந்து அந்த பொலிட்டீஷியனோட போறாரு, அங்க இருக்கிறவங்களோட போறாரு, வராரு அப்படின்லாம் இருக்கும்போது, ஒரு ஒரு சைல்டா அதில ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து நான் ஒரு சின்ன ஒரு பொறுப்புக்கு அங்க வந்திருந்தா கூட மக்களுக்கு நெறைய நல்லது பண்ணியிருப்பேன். எனக்கு நானும் ஓரளவுக்கு வேணுங்கிறத பண்ணியிருந்திருப்பேன். குடும்பத்தையும் பார்த்துருப்பேன். அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் அங்க இல்ல. ஹானஸ்ட்டா வந்து எதுவுமே அதெல்லாம் இல்ல. சரியா? அப்படி இருந்தா கூட நான் லிஃப்ட் ஆயி அப்படி வந்திருப்பேன். அ ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா கூட அரசியல்ல வந்திருப்பேன். அதுவும் இல்ல. அப்புறம் பணம் பலம் சுத்தமாவே கிடையாது அப்பாகிட்ட. எந்த ஒரு பணமும் இல்ல. இருந்தது பூரா வித்து, 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 வித்து கடன வாங்கி அடமானம் போட்டு இப்படி தான் அவங்க செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணாங்களே தவிர, எல்லாத்தையும் ஒரு நல்லா விளையிற தோட்டம் வந்து ஒரு 8 ஏக்கர் வந்து அடமானத்தில போட்டுட்டாங்க. அடமானத்தில போட்டு நான் சின்ன பையனா இருக்கும்போதே பணம் வாங்கிட்டாங்க. அன்னைக்கு வந்து தோட்டமெல்லாம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2,00,000 விக்கணும்னா ரூ. 4,00,000 கடன் வாங்கிட்டாங்க. அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கும்? மிச்சம் இருந்த ஒரு 1 1/2 ஒரு 2, 3 ஏக்கர் வச்சு ஓட்டிக்கிட்டு, அதில 2 மாட்ட வச்சுக்கிட்டு, எருமை வச்சுக்கிட்டு இப்படி தான் எங்க வாழ்க்கையெல்லாம் ஓடுச்சு. ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இப்ப அந்த கடன்லாம் வந்து யாருக்காக பண்ணாங்க? அதெல்லாம் அந்த ரிசர்ச்லாம் வேண்டாம். நான் தான் சொல்லிட்டேனே ஹை லெவல்ல என்னன்னு. அப்ப நம்மளுக்கு வந்து பணம் இருந்தா, அட்லீஸ்ட் கொஞ்சம் பணத்த சம்பாரிச்சு வச்சிருந்தா கூட ஒரு பிசினஸ் இது பண்ணி போய் பொழச்சிருந்துருக்கலாம். அதுவும் கிடையாது. படிச்சு தான் மேல வரணும் அப்படின்னு வந்து பார்த்தா, படிச்சு வரணுங்கிறதுக்கு அங்க யாருமே இல்ல. சொந்த பந்தத்தில, கசின்லயோ இல்ல எங்களுக்கு முன்னாடியோ யாராவது ஒருத்தர் படிச்சு ஒரு கெரியர்ல மேல வந்திருந்தாங்கன்னா, எனக்கு ஒரு நம்பிக்கையாவது இருந்திருக்கும். நம்ம படிச்சு மேல வந்துரலாம் அப்படின்னு. அதுவுமே சுத்தமா இல்ல. யாராவது படிச்சு வேலைக்கு போயிருந்தா தானே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாரி யாருமே இல்ல. ஒரு பிரைவேட் வேலை கூட பார்க்காத குடும்பம். எல்லாமே விவசாயம் தான். அப்படி இருக்கும்போது நான் எனக்கு எப்படி நம்பிக்கை வரும் நம்ம படிச்சா மேல வந்துருவோம்னு. ஆனா இந்த யுனிவர்ஸ் என்ன பார்த்துக்கிச்சு. இத இத வந்து யுனிவர்ஸ்ட்ட விடுறேன், எங்க அம்மாட்ட விடுறேன். சரியா? அப்புறம் கஷ்டப்பட்டு தான் வந்து போராடி தான் எனக்கு ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி படிச்சேன். பிசிக்ஸ் படிச்சேன். அப்புறம் போராடி எம்சிஏ போய் ஜாயின் பண்ணி அத முடிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடுச்சு. அத்தன செலவாச்சு. ஒரு ரூ. 3,00,000 செலவாயிருக்கும் அந்த டிகிரி முடிக்கிறதுக்கு. அவ்ளோ கஷ்டம் வந்து காலேஜ் போயி, போக முடியாம, இந்த செம் பணத்த கட்டினா, அடுத்த செம் கட்ட முடியாது. இந்த மாரி படாத அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவ்ளோ வேதனை. அந்த சின்ன வயசுல அவ்ளோ இன்சல்ட்டு. பிரின்சிபல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. "நீ பணம் கட்டலைன்னா வரக்கூடாது. வெளிய போ" அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. வெளிய வந்துட்டேன் கம்முனு. நம்மளுக்கு கொஞ்சம் ரோசம் ஜாஸ்தி தானே, அதனால வந்துட்டோம். உண்மையா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நேர்மையா இருக்கிறவங்க அத்தன பேத்துக்கும் இந்த ரோசம் அதிகமா தான் இருக்கும். கோவம் அதிகமா தான் வரும். நம்ம வந்துட்டோம். வந்து கஷ்டப்பட்டு எங்க அப்ச்சிட்டலாம் சொல்லி, எங்க அப்ச்சி வந்து நம்மளுக்கு பணம் குடுத்தா, அப்புறம் அவங்களோட கூட இருக்கிறவங்க, அந்த அத்தை புள்ள, மாமன் புள்ளையோ அது கேட்குறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் குடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவரு ஆளாகுறாரு. கொஞ்சம் கொஞ்சம் அவரு கொஞ்சம் குடுத்து, எப்படியோ அவரு ஒரு 60,000 குடுத்தாரு. அப்புறம் அப்பா கொஞ்சம் குடுத்தாங்க. அப்பா ஒரு 60 குடுத்துட்டு அப்புறம் லோன வாங்கி எப்படியோ கஷ்டப்பட்டு லோனெல்லாம் அவ்வளோ ஈஸியா கிடைக்கல. இப்படி தான் நம்ம படிச்சு வந்தது. படிச்சு வந்து இப்ப இந்த இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாமே, நான் சொசைட்டிக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு வேலைய வாங்குறோம். வேலைய வாங்கி உள்ள டிசிஎஸ்குள்ள உள்ள வந்துட்டோம். உள்ள வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கும்போது கூட, சரி இனிமேல் வந்து நம்ம குடும்பம், நம்ம ஃபேமிலி நம்ம பாட்டுல போயிறணும். இந்த சொசைட்டி நம்மளுக்கு நம்ம அப்பயே நான் 10 வருஷம் வேலை செஞ்சுட்டேன் சொசைட்டிக்காக. 14 வயசுலேருந்து 24 வரைக்கும் வேலை செஞ்சுட்டேன். ஒரு வேலைக்கு 24 வயசுல வேலைக்கு போறேன். போம்போது நெறைய கடன் இருக்குது. கல்யாணத்துக்கு வாங்குன கடனு, எம்சிஏக்கு வாங்குன கடனு, இந்த மாரி நெறைய கடன் இருக்கு. இப்படியெல்லாம் கடன் வாங்கிட்டு போம்போது, எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம வந்து சரி ஓகே நம்ம வந்து நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டுன்னு இருந்துறலாமா? அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அப்படி இருந்திருந்தேன்னா, என் ஒய்ஃப் இன்னும் ரொம்ப நல்லா ராணி மாரி இருந்திருப்பா. அப்படி என் பையன் புள்ளையும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எங்க அப்பா, அம்மா, என் தம்பி எல்லாமே நல்லா இருந்திருப்பாங்க. எனக்கு அந்த எண்ணமே வரல. நம்ம வந்து நல்லா வந்துட்டோம். நம்ம இன்னும் நெறைய பேர் நம்மள மாரி கஷ்டப்படுவாங்கல்ல. அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும்ல. அதுக்கு தானே கடவுள் நம்மளுக்கு இந்த வேலைய குடுத்தாரு. இல்லைன்னா இப்ப நான் மட்டும் தான் பெரிய ஜாவா டெவலப்பரா? தெரு ஜாவா டெவலப்பர் இருந்தாங்க. எனக்கு ஏன் இந்த டிசிஎஸ்ல வேலை கிடைக்கணும்? நான் ஏன் அமெரிக்கா வரணும்? எனக்கு எதுக்கு இந்த லைஃபு? அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு தானே கடவுள் எனக்கு குடுத்துருக்கிறாரு. நான் வந்து நல்லது பண்ணலின்னா கடவுள் என்கிட்டருந்து என்னைய நம்பி தானே குடுத்தாரு. அப்ப நான் வந்து நல்லது பண்ணணும்ல. இப்படி தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு டைம் இந்த விஷயங்கள்லாம் இப்ப சொசைட்டிக்கெல்லாம் வேலை பண்றதுனால இப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம யாரு கூடயும் பெருசாலாம் சண்டை போட்டுக்கிறதில்ல. யாரையும் வந்து ரொம்ப ஹர்ட் பண்றதில்ல. எதுவுமே பண்றதில்ல. ஆனா, எத்தன பேர் வந்து நீங்க நம்ம அலுமினிய எஸ்எல்லுக்கு வேலை செய்றீங்கன்னு பாருங்க.
ஏசில விட்டுருங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்கு. அலுமினியம்ல யோசிச்சு பாருங்க. 1 வருஷம் வேலை செய்வாங்க, 2 வருஷம் வேலை செய்வாங்க, வெளிய போயிருவாங்க. 3 வருஷம் வேலை செய்வாங்க, வெளிய போயிருவாங்க. இப்படி தானே இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த சொசைட்டி வந்து ரொம்ப மோசமான ஒரு சொசைட்டி. இல்லாட்டி எங்க அம்மா வந்து அ ஒரு அந்த அதாவது எவ்வளோ ஆசை இருக்கும். ஒரு ஆம்பள பையன அந்த காலத்திலலாம் நான் வந்து அந்த ஜெண்டர் பேஸ்டா பேசல. அந்த காலத்தில ஒரு 40 வயசுக்கு முன்னாடி 44 வருஷம் எனக்கு 44 முடிஞ்சு 44 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்பள பையன்ங்கிறது பெருசா தானே பார்த்துருப்பாங்க. ஒரு ஆம்பள பையன் பொறந்திருக்குது. அத விட்டு போட்டு நம்ம செத்து போயிறோம்னு செத்து போச்சு பார்த்துக்கங்க. அதுக்கு எத்தன கஷ்டம் வாழ்க்கையில இருந்திருக்கும். அது எதனால செத்துன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன விட்டு போட்டு செத்து போச்சு. நான் 2 மாசம் நான் பார்க்க கூட இல்ல. இல்லையா? என்ன விட்டு போட்டு அது சூசைட் பண்ணிக்கிச்சு. தானா செத்துருந்தா கூட பரவாயில்லையே, நோய் வந்து கூட. அது சூசைட் பண்ணிக்கிச்சு. அதுக்கு என்ன காரணம் கூட எனக்கு இன்னும் தெரியாது. நம்ம அத போய் ரிசர்ச் பண்ணி உள்ள போனோம்னா, நம்ம இப்ப இருக்கிற கேரா நான் உங்களுக்கு இருந்துற மாட்டேன். எங்க அம்மா அது விரும்பாது. நான் போய் அது இருந்து யாரெல்லாம் இதுக்கு காரணம்னு சொல்லி பழி வாங்குறதோ, அதெல்லாம் எங்க அம்மா விரும்ப மாட்டாங்க. ஏன்னா, அப்படி நினைச்சிருந்தேன்னா, என் பையன் கஷ்டப்பட்டாலும் அவன் வந்து எங்க அம்மா என்ன நினைச்சு செத்துருப்பாங்க அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பையன் இந்த மாரி என்ன மாரி யாரையும் கஷ்டப்பட விட மாட்டான்னு நினைச்சுட்டு தான் செத்து போயிருப்பாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நான் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து அது புரிஞ்சுது. அந்த அளவுக்காக நான் வந்து ஏங்குனதெல்லாம் வாழ்க்கையில வந்து அதெல்லாம் சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது யாருட்டுமே. ஒவ்வொரு அம்மாவையும் நல்லபடியா நல்ல அம்மாவையெல்லாம் பார்க்கும்போது, ஒவ்வொரு பையனையும் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ள அப்படியே குத்திக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஏன் கடவுள் இதெல்லாம் குடுக்கல அப்படின்னு. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்? நம்ம ஒரு குழந்தையா தானே இருந்தோம். நம்ம என்ன தப்பு பண்ணினோம்? நம்ம யார்ட்ட போய் என்ன கெடுதல் பண்ணோம்? நம்மளுக்கு ஏன் அந்த பேசிக்கானதெல்லாம் கிடைக்கல? அப்படிலாம் தோணும். ஒரு அப்பா இல்லாம ஒரு அம்மா மட்டும் இருந்ததுன்னா, சுரேஷ் ஃபேமிலி மாரி அவங்க அம்மா ஜம்முன்னு கொண்டு வந்தாங்க அவங்க அக்கா சுரேஷையெல்லாம். சுரேஷ் கொண்டு வந்து நிறுத்துனாங்க. ஆனா ஒரு அப்பா இருந்தாருன்னா, ஒரு அம்மா மட்டும் இல்லாம அப்பா இருந்துட்டாங்கன்னா, அந்த காலத்தில 2வது கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இப்போ அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இன்னைக்கு அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் அன்னைக்கு அப்பா கல்யாணம் பண்ணிக்குவாரு. அதோட அந்த குழந்தைங்க அந்த இதெல்லாம் வந்து பயங்கர சேலஞ்சில தான் வளரணும். அதுக்கப்புறம் அந்த சித்திக்கிட்ட இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அந்த தம்பி, தங்கச்சி அவங்கட்டலாம் புரிஞ்சு வந்து எனக்கெல்லாம் வந்து டச் வுட் எனக்கு எங்க அம்மா, எங்க சித்தியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என் தம்பியோட ரொம்ப க்ளோஸ் தான் எப்பவுமே. இப்படி ஒரு வாழ்க்கை வந்து வர்றக்கு நான் நெறைய இழந்திருக்கிறேன். நெறைய நான் போராடி இருக்கிறேன். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு டைம் வந்து இப்போ ஒரு ஒரு கார்ப்பரேட்ல உள்ள வந்துட்டோம் அப்படிங்கும்போது, அன்னைக்கு நான் ரொம்ப சாதாரணமா தான் இருந்தேன். ஆனா அன்னைக்கு கூட நான் பண்ண வேலையெல்லாம் பெரிய பெரிய வேலை. இத சொல்றதுக்கு வந்து வெளியில போய் ஷேர் பண்றதுக்கோ, பிடிக்கிறதுக்கு யாரு அந்த வாங்குனவங்களுக்கெல்லாம் காந்தி மாரி எத்தன பேர் வந்து அவ்ளோ பெரிய மனசு இருக்குது போய் வெளிய பேசுறதுக்கெல்லாம். அப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்க. எல்லாருமே வந்து அவங்களா செஞ்சுட்டான், சாதிச்சுட்டேன்னு சொல்றதெல்லாம் ஒரு பெருமைப்படுறாங்களே தவிர, ஒரு நன்றியோட இருக்கணும். நம்மளுக்கு ஒருத்தன் உதவி பண்ணியிருக்கிறான். இந்த இந்த சமுதாயம் வந்து முன்னுக்கு வரணும். இந்த சமுதாயம் வந்து தலச்சு நிக்கணும். அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு நம்பிக்கைய குடுக்கணும்னா, நம்ம வாங்குன உதவிய பத்தி கொஞ்சமாவது வெளிய பேசணும். இந்த மனிதாபிமானத்த வந்து உயிர்ப்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட கடமை. அது பண்ணவே மாட்டாங்க. அது எப்பவும் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஆஃபீஸ்ல நான் பார்த்து நெறைய பேத்துக்கு சொல்லிக் குடுத்துருக்கிறேன். நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வேலை போற நேரம் வரும் டியர்ஸ். என்ன வேலைய விட்டு தூக்குவாங்க. என்னை வேலைய விட்டு எதுக்கு தூக்குறாங்கன்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் காரணம் தெரியும். எங்கேயோ ஒரு லூஸ் டாக் விடுவாங்கல்ல, அப்படிதான் நம்மளுக்கு வரும். அப்ப வந்து சேரும்போது ரொம்ப மனசு கவலையா இருக்கும். ஓ! இதுதானா ரீசன் அப்படின்னு. அந்த மாரி வேலை போகும்போது கூட நம்ம உதவி பண்ணவங்க கூட போய் யாரும் போய் சப்போர்ட்டுக்குலாம் போய் மேனேஜர்ட்டலாம் பேசிற மாட்டாங்க. ஆனா என் முன்னாடி யாராவது ஒருத்தர் தூக்குனா நான் போய் கூப்பிட்டு பேசியிருக்கிறேன். "ஏன் அனுப்புறீங்க? நான் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டா? நான் ட்ரெயின் பண்ணட்டா? எனக்கு கொஞ்சம் சான்ஸ் குடுக்குறீங்களா? அவங்க ஃபேமிலி இருக்குல்ல." இப்படிலாம் எல்லாத்துக்காக நான் பேசியிருக்கிறேன். எல்லாத்துக்காக போராடி இருக்கிறேன். அப்ப எப்படி இருக்கும்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன். எனக்கு தெரியும் நான் எப்படி கஷ்டப்பட்டு படிச்சேன்னு. எங்கூட இருந்த அத்தன பேத்துக்கு தெரியும். எம்சிஏங்கிறது என் வாழ்க்கையில வந்து எவ்வளோ பெரிய படிப்பு. எங்க அப்பா வந்து எத்தனையெல்லாம் வித்து என்ன படிக்க வச்சாரு. அந்த மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கிறதுக்காக மரத்த வித்து, தோட்டத்த வித்து, ஆட்ட வித்து, மாட்ட வித்து, எருமைய வித்து, எல்லாம் வித்து வித்து தான் படிக்க வச்சாங்க. இப்படிலாம் தான் படிச்சு வந்தேனா, அப்ப நான் வந்து கார்ப்பரேட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் என்னால செல்ஃபிஷ்ஷா இருக்கவே முடியல. மத்த ஆம்பளைகளெல்லாம் பார்க்கும்போது, மத்த மென்னெல்லாம் பார்க்கும்போது, அவங்க, அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தைக, அவங்க குடும்பம்ன்னு இருக்கும்போது, நம்ம ஊரு, நாடு, மக்கள் இப்படிலாம் சமுதாயம் இப்படிலாம் இருக்கும்போது நெறைய இழப்பேன். இவங்க இங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வேலை பார்க்கலான்னு பார்க்கும்போது, அங்க ஒரு பொண்ணு வந்து உயிர் போற நேரத்தில அழுகும் கூப்ட்டு. இப்படி ஆயிருச்சுன்னு கேட்கறனால இருக்கவே முடியல நான் செத்துருவேன்னு நெனைக்கிறேன் அப்படி அழுகும். ஒரு பையன் வந்து அழுகுவாப்படி என் குடும்பம் முடிஞ்சே போயிரும் 2 புள்ள ஒரு பையன். எப்படியும் சொல்லுவாங்க ஒரு பையன் இருக்குது, இல்ல ஒரு புள்ள இருக்கு, இல்ல 2 புள்ள இருக்கு, 2 பையன் இருக்கு, இல்ல ஒரு புள்ள பையன் இருக்குது. ஐயோ! நான் முடிஞ்சே போயிருவேனே! என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் இப்படியே அழிஞ்சு போயிருவேனாட்டுருக்குதே! நீங்க எதாவது உதவி பண்ணுங்களேன்! இல்லாட்டினா முடியாது இப்படிலாம் அழுகுவாங்க. அப்ப பார்க்கும்போது வேலைய விட்டு போட்டு போயிருவேன். போய் அதெல்லாம் பார்ப்பேன். அப்ப என் வாழ்க்கை முழுவதும் இந்த மக்களோட இந்த இந்த மத்த சக மனுஷங்க போராடுற ஒரு போராட்டத்துக்கும், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிய நான் பண்றதுக்கு மட்டும் தான் நான் போராடியிருக்கேன். இது ஒரு ஒரு கில்ட்டியாவும் இருக்கும் ஒரு நேரம். இப்போ வந்து ஒரு ஒரு நார்மலா ஒரு மென் இருக்கிற மாரி நம்ம இல்லையே! அப்ப நம்ம ஒய்ஃப் எவ்வளோ கஷ்டப்படுவா? நம்ம சம்பாரிச்சு வச்சுருக்கிறோமா வேணுங்கிற அளவுக்கு?
நம்ம குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படும். நம்ம இத்தனையெல்லாம் விட்டு போட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தோமே! நம்ம ஃபேமிலி மட்டும் பார்த்துட்டு நம்ம நல்லா செல்ஃபிஷா மத்தவங்கள மாரி எந்திரிச்சு செத்து போயிரலாமே! அப்படின்னு நெனச்சு ஒரு நேரம் நெனப்பேன். அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து அழுகும்போது, கவலைப்படும்போது, கஷ்டப்படும்போது, எங்க அம்மா ஞாபகம் வந்துரும். எங்க அம்மா என்னைய எதுக்கு என்ன விட்டுட்டு போச்சு? இல்லாட்டி சாகடிச்சிருக்கலாம்ல அப்பவே. 2 மாசம் தான். அது என்ன தங்கர்லிக்காய் க அரைச்சு சாப்பிட்டு செத்து, அது எனக்கு ஒரு பாலோட ஊத்தியிருந்தா நானும் செத்துருப்பேன். என்ன விட்டுட்டு போச்சுல்ல. அப்ப நான் வந்து அதுக்காக நான் எங்க அம்மா என்ன விட்டுட்டு போகலைல அப்படின்னு இந்த 2க்கு போராடுவேன். நான் ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு பெஸ்ட்டா பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த மாரி ஒண்ணு நடக்கும்போது நான் போராடுவேன். அப்புறம் தோத்து போயிருவேன். வேலை போயிடும். இங்கே ஒரு இடத்துல வேலை இன்னைக்கும் போயிரும். பட் எப்போ போனாலும் சரி போனா, அப்போ வந்து என்னால வந்து அத ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, "விடுங்க கேஆர். இப்போ மேல இருக்கிறவங்க அத்தன பேர் வந்து வேலையில இருக்கிறவங்க அத்தன பேர் வந்து எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்துட்டாங்களா? 20% தான் கேஆர் ஹார்ட் ஒர்க் பண்ணி வருவாங்க. எல்லாரும் ஆள புடிச்சு தானே வர்றாங்க. இந்த இந்த உலகமே அப்படிதானே இருக்குது. அம் எல்லாரும் வேலையில இருக்கிறவங்க பூரா நல்லவங்களா? எல்லாரும் சக்சஸா இருக்கிறவங்க பூரா நல்லவங்களா?" அப்படின்லாம் சொல்லும்போது, அப்படிலாம் என் ஃப்ரெண்ட் இன்னைக்கும் கூட பேசினாரு ஒரு ஃப்ரெண்டு. அப்படிலாம் பேசும்போது எனக்கு அது தோணும். நான் சொல்லுவேன், இல்ல நான் வந்து ஒரு சில விஷயம்லாம் சரியா பண்ணாம இருக்கிறப்போ, நான் எப்படி போய் அத ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? என் மேல தப்பு இருந்தா நான் அத ஒத்துக்கணும்ல. நான் வந்து இங்க தான் பாதி டைம் மக்களுக்கு குடுத்துட்டேனே. அதுக்காக அந்த வேலைய நான் குறைவிக்கல. பட் இங்க தான் பாதி குடுத்துட்டேனே. பட் அதனால அவங்க தூக்குனாலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. சரியா? அப்போ உங்க அளவுக்கு அவங்கலாம் படிச்சிருக்காங்களா? உங்க அளவுக்கு அவங்கலாம் அறிவாளியா? உங்க அளவுக்கு அவங்க இன்டெலிஜென்ட்டா? உங்க அளவுக்கு அவங்க எஃபோர்ட் போட்டுருக்காங்களா? அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களா? அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் தேவையில்லையே. நம்மளுக்கு யாருக்கும் போயி உண்மையா இருக்கிறவங்க எனக்கு வந்து உண்மையா இருக்க மட்டும் தான் தெரியும். எனக்கு ஃபேக்கா இருக்கவே தெரியாது. பொய் சொல்ல மாட்டேன். இல்லையா? எப்பவுமே பொய் சொன்னதில்ல வாழ்க்கையில. அப்போ அப்போ வந்து இப்ப எங்கூட யாரு க்ளோஸா இருக்காங்கன்னு சர்க்கிள் எடுத்து பாருங்களேன். வஞ்சி எடுத்துக்கங்க. கௌரவ் எடுத்துக்கங்க. சுந்தர் எடுத்துக்கங்க. காந்தி எடுத்துக்கங்க. பாபுஜி எடுத்துக்கங்க. அம் சாரு எடுத்துக்கங்க. ரேணு எடுத்துக்கங்க. ஜேஎஸ் எடுத்துக்கங்க. பிரேம்ஸ் எடுத்துக்கங்க. பொண்ணுகளே எடுத்துக்கங்க, பசங்களே எடுத்துக்கங்க. நெறைய இருக்கிறீங்க. பெரிய லிஸ்ட் வருஷம் இந்த மாரி நெறைய பேர் இருக்கிறீங்கப்பா. நான் ஒண்ணு சொன்னா சாரி யாராவது மிஸ் பண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு டக்குனு ஒரு 5 நேம் சொல்லணும்னு சொல்ட்டேன். மன்னிச்சிடுங்க யாரோ நேம் விட்டுட்டேங்க. பூங்கோதை எடுத்துக்கங்க, ரவி எடுத்துக்கங்க. இந்த மாரி நெறைய பெரிய லிஸ்ட்டுப்பா அது பேச முடியாது. இப்ப இவங்கலாம் வந்து அவங்க எப்படிப்பட்ட நேச்சர்ன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க என்கிட்ட க்ளோஸ் ஆனாங்க. ஏன்னா அவங்கலாம் ரொம்ப நல்லவங்க. அவங்க வந்து ரொம்ப உண்மையா இருப்பாங்க. அவங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. அவங்க வந்து எத்தன கஷ்டம் வந்தாலும் அவங்க பொறுத்துக்குவாங்க. மத்தவங்களுக்காக வாழுவாங்க. அப்படிலாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாரி தான் நம்மளும் இருந்திருக்கிறோம். அப்போ வந்து எப்பவுமே தோணும். நம்ம வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த படிப்பு உனக்கு கிடைச்சது. எந்த ஒரு ஆதரவும் இல்லாத நேரத்தில உனக்கு கிடைச்சது இந்த படிப்பு மட்டும் தான். அந்த படிப்பும் வந்து முழுக்க முழுக்க நான் தான் காரணம். அந்த கிரெடிட்லாம் வந்து நான் அத்தன பேத்துட்ட போய் அவமானப்பட்டுருக்கிறேன். கேட்டுருக்கிறேன் பணம் குடுங்க நான் படிக்கணும். நான் படிச்சு முடிச்சுட்டு குடுக்குறேன். அத்தன பேத்துட்ட கேட்டுருக்கிறேன். இன்னைக்கு ஏன் யாருமே ஹெல்ப் பண்ணல. கடைசியா பண்ணது எங்க அப்பச்சி, எங்க அப்பா மட்டும் தான். வேற யாருமே ஹெல்ப் பண்ணல. நான் கேட்டுருக்கிறேன். அதனால தான் இப்ப இத்தன பேத்துக்கு ஹெல்ப் பண்றது. கேட்டா கூட இந்த சமுதாயம் பண்ணாது உங்களுக்கெல்லாம். சரிங்களா? அ இந்த லெவல் ஆஃப் கேர் எல்லாமே பண்ணேன் அப்டின்னா, என்னால வந்து அன்னைக்கு பைக் ஓட்ட முடிஞ்சது, கார் ஓட்ட முடிஞ்சது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கார் ஓட்டல, பைக் ஓட்டுனேன். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். பிளட் குடுத்தேன். பணம் கலெக்ட் பண்ணி குடுத்தேன். பிசிக்கலா போய் ஆளுகள கூட்டிட்டு போனேன். அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி குடுத்தேன். அதெல்லாம் பண்ணி தான் ஒரு சோசியல் கேரியர்ல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வேலையும் நல்லா பண்ணி மேல வந்தாச்சு. அப்படிதான் இந்த இடத்துக்கு வந்தோம். அப்போ இந்த இடத்துல வந்து அந்த மாரி ஒரு கெட்டது எனக்கு நடந்தா கூட வந்து, எனக்கு அந்த போராட்டமா இருக்கும். எப்பவுமே வந்து என்னன்னா, நம்ம வந்து எத்தன கஷ்டப்பட்டு வந்தோம். அந்த எம்சிஏக்கு வந்து நான் நியாயமே பண்ணல டியர்ஸ். நான் ஒரு கஷ்டப்பட்டு படிச்சேன்ல. அப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப 10த்ல வந்து டிஸ்டிங்ஷன் 75%க்கு மேல, 12த்ல 70%க்கு மேல, எங்க காலத்துல. அதுக்கு எங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய டியூஷன்லாம் கிடையாதுல்ல. எங்களுதெல்லாம் 80% வாங்குனாலே பெரிய ஆளுகள் அப்பல்லாம். இப்ப எங்களுக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு 90, 100லாம் வாங்குனீங்க. எங்களுக்கெல்லாம் பெரிய டியூஷன். நான்லாம் எந்த டியூஷன் போனேன்? வாழ்க்கையில டியூஷனே போகாத பையன் தானே. கிராமத்துலருந்து வந்து ஸ்கூல்ல என்ன படிக்கிறோமோ அத படிச்சுட்டு போனவன் தானே. அப்ப எல்லாம் அப்பவும் அப்படித்தான். 10த்லயும் 75%க்கு மேல, 12த்லயும் 75%க்கு மேல, பிஎஸ்சில 75%க்கு மேல, எம்சிஏல 75%க்கு மேல, எம்ஃபில்ல 75%க்கு மேல. படிச்சது எல்லாத்துலயும் அப்ப எனக்கு உடம்பு சரியில்லாமலாம் போயிருக்குமா? எனக்கு எல்லா நேரம் நல்லா இருந்திருக்குமா? நான் மட்டும் எல்லா டைமும் படிச்சிருக்க முடியும். அப்ப எப்படி படிச்சிருந்திருப்பேன்? அப்படியெல்லாம் படிச்சப்ப என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தா 50% இருக்கும், 60% இருக்கும். 10த்ல அப்படி படிச்சிருப்பாங்க, +2ல அப்படி படிச்சிருப்பாங்க, இல்ல காலேஜ்ல படிச்சிருப்பாங்க, இல்ல பிஜில படிச்சிருப்பாங்க, யுஜில இப்படிலாம் தான் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் இதையெல்லாம் உயிரே போனாலும் அதுக்கு நான் அதுக்கு வந்து சின்சியரா படிக்கணும் அப்படிலாம் படிச்சு எழுதி, அப்படிலாம் மார்க் வாங்கி அந்த மாரிலாம் வந்து
ஒரு சில டைம் வந்து இந்த கெரியர்லலாம் வந்து நம்ம நெனச்ச இடத்துக்கு போக முடியல அப்படிங்கும்போது 2 விஷயம் மனசுல ஓடும். ஒண்ணு ஒய்ஃப நெனச்சு, குழந்தைகள நெனச்சு ரொம்ப கவலையா இருக்கும். சேம் டைம் வந்து இதெல்லாம் நான் வந்து நார்மலா இருக்கிற ஒரு மென்னு மாரி ஒரு சுயநலமா இருந்து இவங்களுக்கெல்லாம் சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருந்துருக்கலாம்ல. இன்னும் நெறைய இவங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல அப்படிலாம் தோணும். தோணாமலாம் இருக்காது. சேம் டைம் இன்னொருத்தர் வந்து அழுது புலம்பி, "நீங்க இல்லாட்டி இத பண்ண முடியாது" அப்படின்லாம் சொல்லி வந்து நிக்கும்போது, அவங்களுக்காக போய் வேலை செய்யலினா, அது அத விட மனசு கஷ்டமா இருக்கும். என் வாழ்க்கை முழுவதும் இந்த போராட்டத்திலேயே 2மே போயிடுச்சு. இப்படியே 44 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்படி தான் வந்திருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்ன தோணும்னா, இன்னைக்கு சாரி டூ நேம் தட் ஒரு டைரக்டர் வந்து ஒரு பெரிய பாப்புலரான டைரக்டர் எஸ்பி முத்துராமன் ரஜினிகாந்த வச்சு ஒரு 25 படம் எடுத்திருக்கிறாரு. கமலஹாசன் வச்சு எடுத்திருக்கிறாரு. பெரிய பெரிய ஆக்டர் வச்சு எடுத்திருக்கிறாரு. அவரு சொன்னாரு, "நான் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் டைரக்டர். ஏன்னா ரஜினி வச்சு 25 படம் எடுத்தேன். ரஜினி கல்யாணம் ஆனது 2 குழந்தை பொறந்ததுலாம் என் படத்தில நடிக்கும்போது தான். ஆனா, இன்னைக்கு என் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. என் பையனும் புள்ளையும் என்கிட்ட வரமாட்டேங்குது. நான் அனாதையா இருக்கிறேன். என் கூட யாருமே இல்லைன்னு சொன்னாரு. நான் சக்சஸ்ஃபுல்லான என் ப்ரொஃபஷனலா நான் சக்சஸ்ஃபுல் தான். ஆனா பெர்சனலா நான் பெரிய ஃபெயிலியர்ன்னு சொன்னாரு. நான் ஒரு வேள அந்த மாரி இல்லைன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, எங்க அம்மா அப்படி போனதுனால, அந்த பாதிப்புல நான் வந்து என் நேரத்தலாம் வேற யாருக்கு குடுத்தேன்? என் கூட இருக்கிற ஒரு ஒரு ஆண், பெண் அவங்களுக்கு தானே குடுத்துருப்பேன். அவங்களுக்காக தானே வேலை செஞ்சிருப்பேன். அவங்க கஷ்டத்த என் கஷ்டமா எடுத்து தானே வேலை செஞ்சிருப்பேன். அது பணமாகட்டும், அது எந்த வேலையாகட்டும், நான் தான் அப்படி தானே வேலை பார்த்து குடுத்துருப்பேன், யாரா இருந்தாலும். இல்லையா? அப்படி தானே இருந்திருக்கும் என் வாழ்க்கை. எங்கேயாவது ஏதாவது ஏமாத்தியிருப்பேனா? பணத்த வாங்கிட்டு ஏமாத்தியிருக்கிறேனா? ஒண்ணு குடுக்காம இருந்திருக்கிறேனா? சொன்னத செய்யாம இருந்திருக்கிறேனா? எனக்கு சொன்னத நெறைய பேரு செய்யாம இருந்திருக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த கான்ட்ராக்டிங்ன்னு வேலைய எடுத்தோனே, எவ்வளவோ பேர் டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங். நான் டிசிஎல் மேனேஜரா தான் இருந்தேன். வெளியில வரும்போது நான் அப்படி தான் சொன்னேன். மேனேஜரா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் படிச்சு தான் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணேன். இல்லையா ஒரு 6 வருஷம் அந்த மாரி. அப்புறம் இப்போ ஒரு 4 வருஷம் சப்போர்ட் பண்றோம். 4 1/2 வருஷமா. பட் அதுக்கு முன்னாடி ஆப்பரேஷன்ஸ்ல இருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பியூர் டெவலப்மெண்ட்ல இருந்தோம். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது, அம் என்ன விட அதிகமா ஸ்கில் இருக்கிறவங்கலாம் வந்து அந்த சுயநலம், அந்த பயம், ஐயோ! வலிக்குமே அப்படின்னு ஓட்டு வந்து 3 மாசம், 6 மாசத்துல எம்ப்ளாயர ஏமாத்திட்டு, ஏமாத்திட்டு ஓடுவாங்க விசா வாங்கிட்டு வந்து. ஃபுல் டைம் அப்படி ஓடி போயிருவாங்க. எனக்கு அப்போ தோணுச்சு மனசுல, உயிரே போனாலும் இதில போட்டு நீ கான்ட்ராக்ட்லயே செத்து போயிரு முடியலைன்னா. கான்ட்ராக்டிங்லயே கஷ்டப்பட்டுட்டு கேஆர் செத்து போயிட்டானே இருக்கட்டும் அப்படின்னு. 10 வருஷம் கான்ட்ராக்டிங் பண்ணேன். இங்க எத்தன பேர் 10 நாள் கான்ட்ராக்டிங் பண்ணாம நீங்க இருந்திருப்பீங்க? நீங்க அந்த வலிய எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா, நீங்க மத்தவங்கள ஏமாத்துவீங்கல்ல? அத ஒத்துக்க முடியுதா? அது எனக்கு நல்லா தெரியும். இந்த வலிய ஏத்துக்காத ஒரு மனசு ஏமாத்தும், பொய் சொல்லும், நடிக்கும், மத்தவங்கட்ட நான் தான் பெஸ்ட்டுன்னு காமிச்சுக்கும். தான் பொழச்சா போதுன்னு சுயநலமா தான் இருக்கும். நல்லது பண்றதெல்லாம் அதோட விஷயங்கள் பெஸ்ட்டா வச்சுக்கிட்டு மத்தத பண்ணும். நான் அப்படி பண்ணலையே! என்ன அழிச்சுக்கிட்டுல்ல பண்ணேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து எனக்கு என்ன மத்தவங்கள மாரி அப்பா, அம்மா இருந்து என்ன ஈஸியா படிக்க வச்சுட்டாங்களா? இல்ல சொத்து இருந்து படிக்க வைக்காம இருந்த ஃபேமிலி இருந்துட்டுனா? ஒண்ணுமே இல்லாம நானா போராடி, போராடி தான் இந்த படிப்பு எனக்கு கிடைச்சது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போணுங்கிறத நான் போராடி படிச்சேன். பிஎஸ்சி படிக்கணுங்கிறத நான் போராடி தான் காலேஜ் போனேன். எம்சிஏ படிக்கணுங்கிறது என் போராட்டம் தான். இப்படி தான் நான் போராடி படிச்சேன். எனக்குன்னு என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சு? என் வாழ்க்கையில யாருமே சொல்லாத 2 விஷயம். உனக்காக நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன். பணத்த குடுத்தது. ஒரு ரூ. 100 என் வாழ்க்கையில வந்து பெருசா ஒரு 4 பேர் குடுத்துருப்பாங்க. எனக்கு மொத்தமா என் லைஃப்ல கிடைச்சது ரூ. 400. சின்ன பையனா இருக்கும்போதெல்லாம். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பணம் குடுத்துருப்பாங்க. அந்த 4 பேர் அத சொல்லிட்ட செல்வராஜ் சித்தப்பா. சந்துருமாமா ஒரு தடவ ரூ. 50 என்னமோ குடுத்தாரு. செல்வராஜ் சித்தப்பா குடுத்துருக்காங்க. அப்புறம் ரவி மாமா ஒரு ரூ. 50 என்னமோ ஒரு தடவ குடுத்தாரு. அப்புறம் வேற யாராவது எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 100 வச்சுக்கங்க. இவ்வளோ தான் என் வாழ்க்கையில குடுத்ததெல்லாம். அதனால இந்த பணத்து மேலலாம் வந்து எனக்கு ஒரு அவர்ஷன் வந்துருச்சு. ஒரு அருவருப்பு வந்துருச்சு. ஒரு குழந்தைக்கு வந்து எவ்வளோ தேவை இருந்திருக்கும் சின்ன வயசுலலாம். எத்தனை ஆசைப்பட்டுருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரிலாம் லைஃப் ஆயிப்போச்சு. இப்படியெல்லாம் வந்து கூட இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கண்டிப்பா என் வாழ்க்கைனால நெறைய பேத்துக்கு பிரயோஜனம் இருந்துச்சு. அதில வந்து நான் எதுவுமே இல்லைன்னுலாம் நான் சொல்லல. நெறைய பேர் பெட்டர் ஆனீங்க. நெறைய பேர்த்தோட வாழ்க்கை மாறுச்சு. எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்க. உங்களுக்கு அதாவது நம்ம ஒரு ஸ்டாம்பிங்ல போனா கூட ஒரு 2020ல போம்போது கிளைம் லெட்டரும் இல்ல. கிளைம் லெட்டர் குடுக்க மாட்டேன்ட்டாங்க. பார்த்துக்குங்க. நம்மளுக்கு இல்லாத படிப்பா, நம்மளுக்கு இல்லாத அறிவா, நம்மளுக்கு இல்லாத ஸ்கில் செட்டா, நம்ம பார்க்காத வேலையா, எங்கேயாவது காச வாங்கிட்டு ஏமாத்திருவோமா? வேலை செய்யாம விட்டுருவோமா? அப்போ நம்மளுக்கெல்லாம் வேலை போகுது அப்படிங்கும்போது, மத்த மனுஷங்க சொல்லும்போது நம்ம அத யோசிக்க வேண்டியதா தானே இருக்கு. அப்போ எப்பவுமே வந்து இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் பேசினாரு. அப்ப சொன்னாரு, "உங்களுக்கு என்ன எதா இருந்தாலும் ஏசல் பண்ணி குடுத்துரும்." இதுவரைக்கும் ஹானஸ்ட்டா டச் வுட் ஏசல்ட்ட போய் எனக்கும் என் ஒய்ஃப்‌க்கும் இதுவரைக்கும் ஒரு வேலை வேணும் இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்ல என் லைஃப்ல. நான் 44 வருஷம் வேலை பார்த்துட்டேன். என் லைஃப் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு?
இங்கே 62 ரிட்டயர்மெண்ட் இல்லையா? அதுவரைக்கும் நம்ம இருக்க போறோமா வேலையில? இல்ல உயிரோட இருக்க போறோமா? நம்மளுக்கு தெரியாது. இதுவரைக்கும் நான் இதுவரைக்குமே நான் போய் கேட்கல யார்ட்டயும் போய். ஏன்னா, அது நான் பெத்த குழந்தை. அப்படிதான் நான் பார்த்துருக்கிறேன். ஏசல்ங்கிறது எனக்கு முடியாதப்ப நீங்க பண்ணி குடுங்க. சரியா? எனக்கு முடியாதப்ப நீங்க பண்ணி குடுங்க. ஆனா, ஒவ்வொரு டைம் நான் போய் உங்ககிட்ட அப்படி கேட்க முடியாதுல்ல. இப்ப நம்ம நம்ம பெத்த பையன்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தையெல்லாம் சொல்லி அழுகுவோமா? நம்ம கஷ்டத்த சொல்லி நீ எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்போமா? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது நல்லா இருக்கணும்னு தான் நெனைப்போம். அப்படிதானே நான் இயேசுல பெத்திருப்பேன். டெலிவர் பண்ணியிருப்பேன். அப்படிதானே அலுமினிய பெத்திருப்பேன். இதனால தான் நான் யார்ட்டயும் எதையும் கேட்காம இருந்திருப்பேன். அதெல்லாம் நெறைய பேர்த்துனால புரிஞ்சுக்க முடியாது. நான் பேசின ஆடியோவும், வீடியோவும் அத்தன பேர் கேட்டாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அவங்க அவ்வளோ கனெக்டடா தான் இருப்பாங்க. ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கறதெல்லாம் அவங்க ஹானஸ்ட்டா என்னை கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஏசல் அலுமினி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினத தவிர நான் YouTubeல போய் எதையுமே பார்க்கல. அப்படி எத்தன பேர் இன்னைக்கு சொல்ல முடியும்? காலையிலருந்து இந்த டைம் வரைக்கும் நீங்க எத்தன பார்த்துருப்பீங்க. ஆனா உங்க கூட இருக்கிற ஒரு சக மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னு நீ பார்த்துருப்பீங்களா? பார்க்கலையல்ல. அத கேஆர் பார்க்குறேன்ல. அப்ப அது கிரெடிட் குடுக்கணும்ல. அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதுக்கு வேல்யூ பண்ணணும்ல. அத நீங்க பண்ண மாட்டீங்க. நீங்க பண்ண வேண்டாம். கடவுள் பண்ணுவாப்படி. யுனிவர்ஸ் பண்ணுவாப்படி. சரியா? ஸோ அப்படிதான் அப்படிதான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதில வந்து இதுதான் வந்து இப்படி தான் நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? இந்த மாரி ஒரு பேக்கிரவுண்ட்லருந்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிப்ரஷனுக்குள்ள போயிட்டோம். அதான பாயிண்ட் இப்போ. இல்லையா? ஸோ உங்களுக்கு எல்லாமே தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அது போயாச்சு. போயிருக்க கூடாது தான். அது தெரியாது. அது என்னன்னே தெரியாது. அப்ப போயிருக்கும்போது ஒரு விஷயம் உறுதி டிஎஸ். அன்புக்காக நான் ஏங்குனேன். அப்ப நான் எல்லாத்தோட எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கேன். இப்போ வந்து அப்படிதான். சரியா? என் ஒய்ஃப் கூட வந்து ஒரு டைம் வந்து நான் ஸ்டடியா உட்காந்து பேசணும்னா இப்படி பேசுறேன். உங்ககிட்ட வந்து சாஞ்சு உட்காந்து அப்படிலாம் ஒரு 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 வலியோட இருக்கிற விஷயங்கள பேசும்போது, ஒரு மணி வந்து இங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 2:00 இப்போ. 2 ஏஎம் இந்த நைட்டு. இப்போ தான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றேன். ஸோ உங்ககிட்ட வந்து பேசும்போது நான் நல்லா ஜம்முன்னு இருந்து தான் பேசணும் அப்படிங்கிறது தான். அப்படி தான் இருக்கும். ஸோ எவ்வளவோ கிராஸ் பண்ணி வந்துட்டோம். பட் அந்த டிப்ரஷனுங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையிலேயே வந்து நான் யாருகிட்டயும் போய் எதுவுமே கேட்டதில்ல. ஸ்டார்ட்டிங்கில கொஞ்சம் படிக்கும்போது பணம்லாம் கேட்டு எனக்கு கொஞ்சம் குடுங்க, காலேஜுக்கு பணம் கேட்டுங்க. நான் படிச்சு முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு திருப்பி குடுத்துருவேன்னு சொன்னேன். அதுக்கு யாருமே உடன்படல. யாருமே உதவியும் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் கேட்கறத விட்டுட்டேன். நான் எதையுமே கேட்கல. ஒரு லவ் பண்ண பொண்ணுகிட்ட கூட போய் நான் உன்ன லவ் பண்றேன். இல்லாட்டி எனக்கு வலிக்கும். நான் உயிரோட இருக்கமா எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. செத்துக்கிட்டு போயிருவேன்னு கூட சொல்ல தெரியாது எனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் எனக்கு அது ஹெல்ப் பண்ணுன்னு நான் கேட்கல அப்போலாம். யார் சுரேஷ்ட்ட கேட்கல, பிரசன்னா கிட்ட கேட்கல, சாமிகிட்ட கேட்கல. நான் யார்ட்டயுமே கேட்கலையே. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு போய் யார்ட்டயும் புள்ளைகிட்டலாம் யார்ட்டயும் போய் கேட்கலையே. பிரபாட்ட கேட்கல, தீபாட்ட கேட்கல, கவிதாட்ட யார்ட்டயுமே நான் கேட்கலையே. அது என்னவோ நடக்குமோ அது நடக்கட்டும் அப்படின்னு தான் நான் இருந்தேன். அப்புறம் டிப்ரஷன்னு ஒண்ணு போயிட்டோம். ஏதோ ரீசனுக்காக நம்மள வளர்த்துனவங்கலாம் இறந்து போயிட்டாங்க. நம்மளோட ஒர்க் லோடு ஜாஸ்தியா இருந்துச்சு. ஒய்ஃப் வந்து சர்ஜரி எல்லாம் கோ த்ரூ பண்ணாங்க. ஸோ ஏதோ ரீசன்னால நம்ம போயிட்டோம். அப்படியே போயிட்டா கூட எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரெக்வெஸ்ட்ன்னு வச்சது வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம அலுமினியிலிருந்து போனாங்க. அவங்கள திரும்ப கூட்டிட்டு வாங்கங்கிறது மட்டும் தான் என் ரெக்வெஸ்ட்டா இருந்துச்சு. நான் ரொம்ப க்ளோஸா நான் ஃபீல் பண்ணேன். அவங்க கூட இருந்தா நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்னு நெனச்சேன், ஆசைப்பட்டேன். அதனால வர சொன்னேன் அவ்வளோதான். பட்டு ஒரு சில நேரத்தில வர முடியாமயும் போயிடும். பட் நம்ம யார்ட்ட போய் உதவி கேட்குறோம்னு ஒண்ணு இருக்கு. யாரு வந்து உங்களுக்காக பண்ணுவாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாரெல்லாம் பண்ணிற மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியும்ல. ஆம். எனக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் முக்கியம். உங்க அட்வைஸ் எல்லாம் முக்கியம் இல்ல. இதுதான் நான் பண்ணேன். இப்போ கேஆர்ட்ட வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னா, அவன் 1000 சண்டை கட்டியிருப்பான் முன்னாடி. ஏர்செல்ல பண்ணியிருப்பான், வெளிய போயிருப்பான். ஒரு நாள் ஆஃப்லைன்ல பிங் பண்ணி தலைவரே எனக்கு உயிரே போயிருதேன்னு சொல்றவங்க எத்தன பேரு? இந்த மாரி மாட்டிக்கிட்டேன்னு எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்களேன். நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன காப்பாத்துங்கன்னு கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க நெறைய பேர் ஆஃப்லைன்ல. அப்படி பண்ணும்போது உடனே வந்து ஏர்செல்ல கூட்டு வந்து ஆட் பண்ணி இவனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு பண்ணும்போது, இந்த நம்ம கூட இருக்கிற நண்பர்களுக்கு இந்த பேக்கிரவுண்டு தெரியாது. ஆனா லாஸ்ட் டைம் பிரச்சனை வந்துட்டு போனான்னு தெரியும். இவனு இந்த பையனுக்கு புள்ளைக்கு பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வரும்போது நான் வந்து, இல்ல நம்ம பண்ணணும்னு சொல்லுவேன். இல்ல பண்ணணும்னு சொல்லி அப்படிதான் சண்டை வரும். அப்புறம் கொஞ்சம் பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்ன திட்டுனது, சண்டை கட்டுனது, இல்ல வேற எதுவும் ஏசல் கெட்டது பண்ணதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பட் அதையெல்லாம் மறந்து போய் மன்னிச்சு தான் நான் அதெல்லாம் பண்ணுவேன். ஒருத்தருக்கு வந்து வலின்னு வரும்போது. அப்போ நான் நெனச்சுக்குவேன், அவன் என்ன வேணா பண்ணியிருக்கட்டும். அவனுக்கு இப்போ உயிர் போகுது. நான் மருந்து போடணும். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்படிதான் நான் பார்ப்பனே தவிர, அ இது என் எத்திக்ஸு. இது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் வந்து அவங்கவங்களுக்குள்ள வச்சுக்கணும். அடுத்தவங்க வந்து கேட்டா கூட உயிர் காப்பான் தோழன். அப்படி தானே இருந்திருக்குது. சரியா? அப்போ வந்து நான் டிப்ரஷனுக்குள்ள போயிட்டேன். அப்ப எனக்கு அந்த ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்பலாம் வந்து நம்ம தமிழ் நல்லா படிச்சிருந்தா கூட தமிழ் ஸ்கூல்லாம் போகல. ஏன்னா ஏஸ்ல எல்லா ஸ்டேட் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அப்படி போய்க்கல.
அப்போ எனக்கு ஒரு விஷயம் தான் டிஎஸ் புரியும். இந்த பாரதியார் ஒண்ணு சொல்லுவார்ல, "நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட கரெக்ட்டா அத பண்ணி புழுதியில எறிஞ்சுட்டேன். நல்லதோர் வீணை செய்து அது நலங்கெட இதெல்லாமே பண்ணி அத வந்து புழுதியில தூக்கி போட்டுட்டேன்." அப்படின்னு சொல்லி. எனக்கு அது நெறைய நேரத்தில என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க. காந்தி சொல்லுவாரு, "இந்த சொசைட்டியில வந்து உங்கள மாரி ஒரு ஆள தூக்கி போட்டது அதுக்கு சமம்னு" சொல்லுவாரு. எனக்கு அதெல்லாம் அப்படி சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து இந்த இந்த ஒரு சொசைட்டில வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளோ அப்படின்னு நெறைய நாள் நான் யோசிச்சிருக்கிறேன். ஏன்னா எங்க கூட இருக்கிறவங்கலாம் ஒரு வேலைய தக்க வச்சுக்கிறதுக்காக நடிப்பாங்க. அத நான் 20 வருஷமா பார்த்துட்டேன். நடிப்பாங்க. அவங்க பெஸ்ட்டா காமிச்சுக்குவாங்க. சரிங்களா? அவங்க கூடவே சுத்திட்டு திரிவாங்க. டெய்லி அவங்க மேனேஜர்ட்ட பேசணும். இந்த மாரி ஏதாவது நான் அப்படியெல்லாம் என் வாழ்க்கையிலேயே அதெல்லாம் பண்ணுனதில்ல. வேலைய போய் நியாயமா பண்ணிட்டு, எல்லாத்துக்கும் மரியாதை குடுத்துட்டு, ஒரு அன்பா இருந்துட்டு, ஒரு சக மனுஷனா எல்லாத்தையும் நேசிச்சு போட்டு தான் வெளிய வந்திருக்கிறேனே தவிர, அப்ப மத்தவங்க இல்லாத ஒரு ஒரு இலக்கணத்தில நீங்க இருந்தீங்கன்னா, யூ ஆர் ஆட் மேன் அவுட் ஆஃப் சீரியஸ் இல்லையா? அப்ப எல்லா இடத்துலயும் பிரச்சனை வந்தா உங்கள தான் ஃபர்ஸ்ட்டு தூக்கி வெளிய போடுவாங்க. ஏன்னா, நீங்க போய் அவங்கள வந்து பேம்பர் பண்ணியிருக்க மாட்டீங்க, இம்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது எல்லா டைம்லயும் எனக்கு நடந்திருக்குது. இங்க இருக்கிற அத்தன பசங்கள விட எனக்கு தான் அதிகமா வேல போயிருக்கு. என் அளவுக்கு யாரும் படிச்சதில்ல. என் அளவுக்கு யாரும் ஒர்க் பண்ணதில்ல. என் அளவுக்கு யாரும் காசு குடுத்ததில்ல. என் அளவுக்கு யாரும் மத்தவங்களுக்காக வேல பார்த்தது கிடையாது. ஆனா, அவங்க எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்காங்க. எப்படி நடந்துச்சு அதெல்லாம்? இட்ஸ் ஓகே. எனக்கு அது அது ரீசன் உங்களுக்கு புரியுதுல்ல. இப்படி தான் இருக்கும். அப்ப நம்மளுக்கு வந்து இந்த பாரதியார் சொன்ன மாரி தான். இந்த மாரி கடவுள்ட்ட ஒரு சில நேரம் கேட்கிறது தான். "என்ன ஏன் இப்படிலாம் படைச்ச? என்னை கொண்டு வந்து இந்த மாரி ஒரு சொசைட்டில போட்டுட்ட?" எனக்கு பேசாம ஒரு எருமையா எங்க வீட்ல எரும மாடெல்லாம் இருக்கும்ல, அப்படி பொறக்க வச்சிருந்தா கூட, ஒரு 10 ஈத்து கண்ணு போட்டு, பால கறந்து விட்டு போட்டு, அப்புறம் அடிமாட்டுக்கு வித்துருப்பேன். அப்பவும் நான் யூஸ்ஃபுல்லா இருந்து யாரோ 4 பேர் சாப்பிடுற பிரயோஜனமா வந்து செத்து போயிருப்பேன்ல. இப்ப இந்த மனுஷனா பொறந்ததுனால தானே இப்ப இவ்வளோ கஷ்டம். ஸோ இப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு தோணும். நெறைய விஷயம் தோணும் இப்படியெல்லாம். அம் இதையெல்லாம் தாண்டி அம் இந்த டிப்ரஷன் இதுக்குள்ள நம்ம போயிட்டோம். இதிலிருந்து வெளியில வரணும். ஸோ எப்படி வர்றது? என்ன பண்றது? இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சரிங்களா? அ வாழ்க்கை வந்து இப்படி இருக்கிற பையனுக்கு அப்படிலாம் வரணுமா? அப்படின்லாம் இப்படியெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு வந்து நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணுமா? நம்மளுக்கு ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? அப்படின்லாம் நெறையா யோசிச்சிருக்கிறோம். அப்போலாம் அந்த ஸ்டேஜ்லாம் வந்து நான் உயிரோட இருப்பேனான்னு கூட தெரியாது. அப்படிலாம் ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. அப்ப தப்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. கடவுள் வந்து நம்மளுக்கு ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. இந்த இந்த மூலமா. சரியா? அப்போ இப்ப நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன்ல, நான் வந்து கிஃப்டடும் கிடையாது. என்ன எங்க அப்பா, அம்மா லிஃப்ட்டும் பண்ணி விடல அப்படிங்கும்போது டெஸ்டட். என்ன வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறாரு கடவுள் நெறையா. அது உங்களும் பண்ணுவாரு. எல்லாத்தையும் பண்ணுவாரு. நம்மள டெஸ்ட் பண்றாங்கப்பா. நம்ம எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். நம்ம ஹார்ட் எப்படி இருக்குது. நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு கடவுள் வந்து நெறைய சோதிக்கிறாரு. சோதிச்சு தான் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள வாழ்க்கையில குடுப்பாரு. அப்ப சோதனைங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வரும். நம்ம அந்த சோதனைய வந்து அந்த நேரத்தில வந்து ஒரு 4 பேரு நம்மளுக்கு நல்லவங்க இருந்தா போதும் நம்ம தப்பிச்சுக்கலாம். உயிர காப்பாத்திறலாம். அப்படிதான் வந்தது. அப்புறம் தான் தோணுச்சு, எனக்கு நெறைய நேரம் வந்து இந்த 30 வருஷம் வந்து மத்தவங்களுக்காக இப்படி வேலை செஞ்சுட்டியே! உன் ஒய்ஃப் உன்ன நெறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க. குழந்தைய மிஸ் பண்ணியிருக்கும். உன் ஹெல்த்த நீ விட்டுருக்கிற. உன் கெரியர விட்டுருக்கிற. இப்ப நம்மளோட வந்தவங்கலாம் எனக்கு தெரியும்ல ஸ்கூல்ல யார் எங்கூட எப்படி படிச்சாங்க. காலேஜ்ல யார் எங்க படிச்சாங்க. வேலையில மட்டும் வந்து அவங்க எப்படி இப்படி சைன் பண்ண முடியும்னு எனக்கு தெரியுமில்ல. படிச்சா தான் மார்க் வாங்க முடியும். ஆனா சோப் போட்டா சைன் பண்ணிறலாம்ல. அத நீங்க நம்புறீங்கல்ல? எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் மேல வரமாட்டாங்கல்ல. நீங்க எத்தன இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க தோத்துருப்பீங்க. எத்தன இடத்துல ஒரு சாதாரண ஒரு ஆள்ட்ட நீங்க தோத்து போய் வெளிய வந்திருப்பீங்க. கரெக்ட்டா? எவ்வளவோ இருக்குல்ல. ஹார்ட் ஒர்க் பண்ணி போறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். பட் உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்படிலாம் இருக்குல்ல. அப்ப எனக்கு அதெல்லாம் தோணும். இதெல்லாம் இருந்தா கூட, இந்த 30 வருஷம் வேலை செஞ்சதுக்கு வந்து, நீ வாழ்க்கையில என்னத்த நீ சாதிச்ச? என்னத்த உனக்கு கிடைச்சுன்னு கேட்கும்போது, எனக்கு வந்து கிடைச்ச ஒரு விஷயம் வந்து, என்னோட நண்பர்கள். நான் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ வந்து நான் வந்து சம்பாரிச்சிருக்கிறேன். கொஞ்சம் கால் வலிக்குது. ரொம்ப நேரமா உட்காந்து ஒர்க் பண்ணுனதுனால, கொஞ்ச நேரம் இப்படி பேசுறேன். அப்புறம் அப்படி உட்காந்துக்கிறேன். ஸோ என்னோட நண்பர்கள் தான் டிஎஸ். அவங்க தான் வந்து அ எனக்காக அ உயிரா இருந்து, எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையில பண்ணி குடுத்தாங்க. ஒருத்தர சம்பாரிச்சா போதும்ல. எனக்கு எல்லா இடத்துலயும் தோணுது, இப்ப கார்த்திகேயன் பழனிசாமிலாம் 2004, 2005லயே சொல்லுவாரு. அவங்க ஒரு பிரச்சனைக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கேஆர் இப்படி, கேஆர் அப்படி அப்படிலாம் பேசும்போது, எனக்கு அதெல்லாம் மனசுக்குள்ள இன்னும் ஓடுது. அவர்லாம் ஏசல்ல தான் இருக்காரு. அப்படிலாம் சொல்லும்போது, இத்தன பிரச்சனை நம்ம ஒர்க் பண்ணி குடுத்துருக்குறோம். நம்ம இவ்வளோ பெயின் மத்தவங்களுக்காக எடுத்துக்கிட்டோம். அப்படின்னுலாம் நம்ம பண்ணும்போது, எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் வந்து
யோசிக்கவே முடியாது. என்னடா நம்ம லைஃப்பில் வந்து என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. நம்ம இவ்வளோலாம் பண்ணியிருக்கிறோம். நம்மளுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம்லாம் வருது அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். பட் இருந்தாலும் நான் சம்பாரிச்சது ஒன்றே ஒன்று தான். எனக்காக உயிரை கொடுக்குற பையனும் பிள்ளையும் பையனும் பிள்ளை கூட இருக்கிறீங்க. எனக்கு அதுதான் வாழ்க்கையில் வந்து நான் பெருசாக சம்பாரிச்சது. இந்த 30 வருடத்தில் நான் சம்பாரிச்சது நான் அது மட்டும்தான் நினைக்கிறேன். நான் வேறு எதையுமே நான் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா கடவுள் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாரு. எப்படின்னா, இப்போ எனக்கு மட்டும் இந்த டிப்ரெஷன் மட்டும் வரலைன்னு வச்சுக்கிட்டு எஸ், நான் இந்த இடத்துக்கு நான் நான் இப்படி ஒரு கேராக நான் இருந்திருக்கவே மாட்டேன். சரிங்களா? இப்படி ஒரு கேராக இருந்திருக்க மாட்டேன். நான் வந்து நிறையா வேலை வந்து மற்றவங்கள மாதிரி நார்மலாக பண்ணிவிட்டு அப்படியே போயிருந்திருப்பேன். மற்றவங்கள பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டேன். எங்கள் அம்மா வந்து அதை விரும்பியிருக்க மாட்டாங்க உண்மையாலுமே. கொஞ்சம் கால் விட்டுக்குச்சு. ஏன்னா காலையிலேருந்து வேலை நிறையா இருந்துச்சு. அப்புறம் வேலையை பண்ணிவிட்டு அப்புறம் சரிங்களா? ஸோ எங்கள் அம்மா வந்து அதையெல்லாம் விரும்பியிருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் வந்து ஒரு நார்மலாக இருந்துட்டு போய் சாகறதுக்கெலாம் விரும்பியிருக்க மாட்டாங்க. எனக்கு எப்போவுமே தோணும், நீ 30 வருஷம் வேலை செஞ்சேன்னாச்சு உனக்கு வாழ்க்கையில் வந்து என்ன கிடச்சிருக்குது அப்படின்னு எப்போவுமே தோணும். அப்படியெல்லாம் தோணும்போது எனக்கு வந்து இருந்த ஒரு விஷயம் வந்து என்ன தோணும்னா, நான் ஒரு 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 பியூரான ஒரு பையனையும் பிள்ளை சம்பாரிச்சிருக்கேன் வாழ்க்கையில். இந்த 30 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு சம்பளம் இல்லாமல் இப்போ எஃபர்ட்டுங்கிறது வந்து இட் குட் பி எனிதிங் இல்லை. மிட் நைட்டில் கார் எடுத்துகிட்டு எத்தனையோ ஸ்டேட்டுக்கு ட்ரைவ் பண்ணியிருக்கேன். எத்தனையோ டைம் சென்னையில் இருக்கும்போது பைக் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். எத்தனையோ பசங்களை கூட்டிகிட்டு போயிருக்கேன். எத்தனையோ பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். எத்தனையோ வேலை பண்ணியிருக்கிறோம். அப்போ அத்தனை எஃபர்ட்டு வந்து அதெல்லாம் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து என் ஃபேமிலியெல்லாம் ஒரு பெரிய ஃபேமிலியெல்லாம் கிடையாது. பணம் பலத்துலலாம் பெரிய ஃபேமிலி கிடையாது. எல்லாமே பழக்கவழக்கம், அந்த நட்பு, அந்த நண்பர்கள் மூலமாக பண்ணின வேலை தான். அப்போ அவங்களெல்லாம் வச்சு இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம போய் எப்படி அவங்க மோட்டிவேஷன் ஆவாங்க? நான் வந்து பாஸ் மாதிரி, ஹே நான் கேஆர் பேசுகிறேன், இந்த வேலையெல்லாம் நீங்கள் போய் பண்ணிடுங்கன்னு சொன்னால் அவங்க பண்ணுவாங்களா? யாராவது பண்ணுவாங்களா? இல்லை, கேஆரே வந்துட்டார், அவரும் வந்திருக்காரு, வாங்க எல்லாம் சேர்ந்து பண்ணலான்னு சொன்னால் தானே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் இல்லையா? அப்படி தான் டிஎஸ்பி எல்லாம் பண்ணியிருக்கிறேன். இப்படி இவ்வளோலாம் ஒரு கரியர் 20 வருஷம் இருந்தாலும் 30 வருஷத்தனையெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டோமே அப்படின்னு ஒரு சில நேரம் அந்த கில்ட்டி இருக்கும். நம்மளுக்கு என்னடா லைஃப்பில் கடவுள் கொடுப்பாரு, நம்ம இத்தனையெல்லாம் பண்ண மற்றவங்கள மாதிரி நம்ம இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். மற்றவங்க அக்செப்ட் எங்கூட க்ளோஸாக இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். பட் வந்து மற்றவங்கெல்லாம் வந்து அதை ஒத்துக்கணும்ல. எதுவுமே பண்ணாமல் புள்ள பின்னாடியே சுற்றின பையனும், பையன் பின்னாடியே சுற்றின பிள்ளைகள் எப்படி இது ஒத்துக்கும்? நீங்களே சொல்லுங்கள். இல்லை வந்து இப்போ நான் டிப்ரெஷனில் இருந்தேன். டிப்ரெஷனில் ஏதாவது ஒரு ஏஎஸ்எல் ஒரு 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 அலுமினி மீட்டை மிஸ் பண்ணேன்னா, ஒரு ஏஎஸ்எல் மீட்டை மிஸ் பண்ணேன்னா, ஒரு விசா ஃபைலிங் மிஸ் பண்ணேன்னா, ஒரு ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் மிஸ் பண்ணேன்னா 3 மணி நேரம் அழுது போட்டு வந்து 1/2 மணி நேரம் பேசியிருப்பேன்ல. 1 மணி நேரம் பேசியிருப்பேன்ல, 2 மணி நேரம் பேசியிருப்பேன்ல. உயிரை கையில் பிடிச்சி தானே அதை வச்சுருந்தேன். என் பையன் வந்து இப்போ நான் டிப்ரெஷன் போயிட்டு என் பையனை விட்டுருப்பேனா? அப்போ நான் ஏஎஸ்எல் விட்டுருவேனா? எனக்கு 2 ஒன்று தானே. அலுமினி விட்டுருவேனா? என் புள்ள தானே அலுமினிங்கிறது. என் பையன் ஏஎஸ்எல்னு நான் சொல்லிட்டேன். அப்போ என் புள்ள தானே அலுமினி. அப்படி தானே நான் பார்த்துருப்பேன். ஏன்னா அது மற்றவங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுது நான் நம்பினேன். அப்படி வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணேன். அப்போல்லாம் தோணும்போது 30 வருஷத்துல நீ இப்படியெல்லாம் இழந்துட்டா உனக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்லாம் பார்க்கும்போது நீங்கள்லாம் தான். என்னை காப்பாற்றின கடவுள் நீங்கள்லாம். என்னை வந்து டிப்ரெஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பசங்க பிள்ளைங்க எனக்காக இன்றைக்கி எதனாலும் உயிரை கொடுத்து நிற்கிறீங்க. என்ன வேணாலும் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு, உங்கள் வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். இங்கே வந்து இந்த சமுதாயம் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னா, எங்கூட ஒரு லீடர் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேஆர்ட்ட போய் பணம் வேணும்னு கேளுங்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுது. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு என் ஹஸ்பண்டுக்கு அனுப்புது. பணம் போய் கேட்டுறலாம். ஆனால் வேலை செய்ய கூப்பிட்டா வரமாட்டாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு பையனோ பிள்ளை எத்தனை கெட்டது வேணால் பண்ணலாம். எவ்வளோ சீரீஸ் வேணால் வெப் சீரிஸ் பார்க்கலாம். எவ்வளோ டிவி சீரியல்ஸ் பார்க்கலாம். சினிமா பார்க்கலாம். பிக் பாஸ் பார்க்கலாம். ஊர் சுற்ற போகலாம். ட்ரிப்புக்கு போகலாம். டான்ஸ் எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் மற்றவங்களுக்கு நல்லதுன்னு நீ போய் பண்ணி ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்குவேன், அதுக்கு மட்டும் விடவே மாட்டாங்க. எந்த புருஷனும் விட மாட்டாங்க. எந்த பொண்டாட்டி விட மாட்டாங்க. ஆனால் இன்னொன்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துட்டால் உடனே யார்கிட்டனா போய் ஹெல்ப் கேட்பாங்க. அப்போ யாராவது இவங்க சம்பாரிச்சு வச்சுருக்க மாட்டாங்களே, இவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பேர் பண்ண மாட்டாங்களா, பண்ணலின்னு எனக்கு யாருமே பண்ணல, உனக்கு எப்படி பண்ணுவாங்க? நீ தான் நல்லா இருக்கும்போது அப்படி இருந்தியே, உனக்கு என்றைக்காவது கவலை இருந்திருக்குதா? எத்தனையோ சிங்கிள் மதர் இருக்கிறாங்க, ஒரு குழந்தை 2 குழந்தைய வச்சு கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ பசங்க 40 வயசில் டிவோர்ஸ் ஆகிடுது, பிரிஞ்சு போயிடுறாங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக, குடும்பம் இல்லாமல் கஷ்டப்படுறான். எத்தனையோ பேர் வயசான காலத்தில் வேலை இருக்கும்னு நினச்சி ரிட்டையர்ட் ஆகும்போது வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. எவ்வளோ பேர்த்துக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது. எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அவங்கள பற்றிலாம் போய் யோசிச்சிருப்பீங்களா?
அவங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா, நீங்க அந்த மாரி ஆளாளின்னு இப்ப என்கிட்ட டெய்லி எனக்கு 10 ரிக்வெஸ்ட் வரும். இப்ப கூட ஒரு புள்ள எம்பிஏ முடிச்சுட்டு வேலை வேணும், வேலை வேணும் டெய்லி பிங்மெண்ட் இருக்குது. என்னால பேச முடியல. இப்போ ஒரு கிட்டத்தட்ட 3 மாசம் பிங்மெண்ட் சாரி இந்த வாரத்தில எப்படியாவது பேசிர்றேன். பேச ட்ரை பண்றாங்க. ஆனா, எனக்கு நேரம் வேணும்ல. ஆனா, உங்ககிட்ட வரவே மாட்டாங்களே! நீங்க நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு இருந்தா தானே ஒரு பையனோ, புள்ளையோ வந்து கேட்கும். ஒரு தடவ கேட்டு பார்ப்பாங்க. அப்ப நீங்க சரியில்லைன்னா பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சு விட்டுட்டு போயிருவாங்கல்ல. நான் பண்ணுவேன்னு தெரியும்ல. மத்தவங்க என்ன கேட்டாலும் பண்ணுவேன்னு தெரியும்ல. இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து டிப்ரஷன் வந்துருச்சா அப்படிங்கிறத எங்க கூட இருந்தவங்கலாம் வந்து சொன்னாங்க. பட் அதெல்லாம் வந்து கடவுள் என்ன டெஸ்ட் பண்ணாருன்னு நான் நம்புறேன். இப்படி ஒரு எனக்கு தெரியாது டிப்ரஷன்னா இப்படியெல்லாம் இருக்கும்னு நான் கனவுல கூட நெனச்சதில்ல. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாரிபிள். நான் வந்து அம்மாலின்னு கூட நான் அப்படிலாம் வந்து அவ்வளோலாம் உடைஞ்சு போயிருப்பேனான்னு எனக்கு தெரியல. பட் டிப்ரஷன்ங்கிறது வந்து அதிலிருந்து வெளியில வந்து வரக்குள்ள வந்ததுக்கப்புறம் டோட்டலா ஒரு நியூ பெர்சன். ஒரு நியூ பெர்சனாலிட்டி. ஒரு கைண்ட் ஹார்ட் இன்னும் இறங்கி மத்தவங்களுக்கு வேலை செய்றேன். இன்னும் கொஞ்சம் கூட சுயநலம் முதல்ல இல்ல. இப்ப சுத்தமா இல்ல. இந்த வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நெறைய கஷ்டப்பட்டுட்டேன். நான் தான் சொன்னேன் பாரு, எங்கூட வந்தவங்கலாம் வந்து டிசிஎஸ் இருந்தவங்கலாம் வந்தோனே EB1 கிரீன் கார்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் எலிஜிபிளா இருந்து கூட நான் வாங்க முடியல. சரியா? எனக்கு வந்து எல்லாத்துக்கும் கடைசில தான் ஆன் சைட்லாம் கிடைச்சது. எல்லாத்துக்கு கடைசில தான் வந்து இப்ப கான்ட்ராக்டிங்னா கூட வந்து 10 வருஷம் நான் இருந்தேன். 10 வருஷம் நான் ஏஸ்ல டெவலப் பண்ணி விட்டேன். நான் இருக்கும்போது எல்லா எம்ப்ளாயிட்டும் எனக்கு கான்ட்ராக்ட்லேருந்து எல்லா எம்ப்ளாயிக்கும் எனக்கு பிடிக்கும். ஏஸ்ல டெவலப் ஆகும். இன்னும் நெறைய பையன் புள்ளைங்க இங்க வருவாங்க. டாலர்ல சம்பாரிப்பாங்க. கொஞ்சம் குடும்பத்த முன்னுக்கு கொண்டு வந்துருவாங்க. என்ன வேணாலும் கதை சொல்லலாம். இந்தியால இருந்தா இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். நாங்க எல்லாரும் அங்க இருந்தா உங்களுக்கு அந்த சம்பளம் கிடைச்சிருமாங்க? நீங்க அத நியாயமா சொல்லுங்க. இப்ப எல்லாரும் வந்து இந்த நாட்ட விட்டு வெளியில வந்ததுனால தான் உங்களுக்கு அந்த டிமாண்ட் அங்க இருக்குது. இப்ப வெளியில போ முடியாம அத்தன பேர் நாங்க திரும்ப அங்க வர்றோம். உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருமா? நீங்க இருந்துருவீங்களா? அப்ப இன்னும் காம்படிஷன் அதிகமாயிரும். உங்க சம்பளம் குறைஞ்சு போயிடும். கரெக்ட்டா? இந்த குண்டு குடி சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறது. அதனால போறவங்கலாம் போகட்டும். ஒரு 150, 145, 150 கோடி மக்கள் தொகை இருக்கிற நாட்ல, வெளியில போய் மத்த கண்ட்ரில போய் சம்பாரிக்கிறவங்க, நல்லா இருக்கிறவங்க, போறவங்கலாம் போகட்டும். ஒரு ட்ரீமுக்காக போறவங்க, குடும்பத்துக்காக போறவங்க, நண்பர்களுக்கு நான்லாம் வந்து இந்த வேலைய கூட ஒரு சமுதாய பொறுப்பா தான் நான் மாத்திக்கிட்டேன். இந்த ஐடி ஜாப்ங்கிறது வந்து என் குடும்பத்த மட்டும் காப்பாத்துறதுக்கு அப்படின்னு இந்த வேலைய நான் பண்ண வேண்டியது இல்லையே. ஐயோ! இதெல்லாம் பண்ணி பொலிடிக்ஸ் வந்துருவாரு. ஐயோ! இதெல்லாம் பண்ணி பாலிடிக்ஸ்ல பெரிய ஆளாயிருவாரு. ஒரு எம்எல்ஏ ஆயிருவாரு, மினிஸ்டர் ஆயிருவாருன்னு எத்தன பேர் தப்பு தப்பா பேசுறீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி கொஞ்சமாவது இருந்திருக்கா? ஏன் நான்லாம் ஆகக்கூடாது? நீங்க ஏதோ பணம் எனக்கு குடுத்து பணத்த உங்ககிட்ட வாங்கிட்டு ஏமாத்திட்டேனா? நீங்கலாம் வேலை செஞ்சு குடுத்து நான் உங்கள ஏமாத்திட்டேனா? உங்க பணத்த வாங்கிக் கொண்டு யாருக்காவது குடுத்துட்டேனா? எவ்வளவெல்லாம் கெட்டன எல்லாத்துக்கும். இப்படிலாம் இருக்கக்கூடாதுல்ல. ஒரு ஆக்ட்ரஸு ரஜினியோட படத்துல நடிக்கும்போது ரூ. 1,00,00,000 வாங்குனாங்களாமா. அவங்களுக்கு குழந்தையெல்லாம் இல்ல. பொலிடிக்ஸ்ல போய், இங்க போய், அங்க போய் இத்தனையெல்லாம் சம்பாரிச்சுட்டு வந்து பேசுறாங்க. இவ்ளோ கைண்டா இருக்கிறீங்க, அவ்ளோ கைண்டா இருக்கிறீங்க. நீங்க போய் பார்த்தீங்களா? ஏன் இப்ப கேஆரோட லைஃப் என்னங்கிறது 44 வருஷம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இங்க வந்து நீங்க ஒண்ண சொல்லலாம். அவங்கலாம் எப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு இன்டர்வியூ வச்சுக்கிட்டு என்னலாம் பண்றீங்க நீங்க? எப்படி நம்மலாம் உருப்படுவோம் அப்புறம்? எவ்ளோ தப்பு பண்றீங்க? யோசிக்கவே மாட்டீங்களா? அவங்க நடிச்சு உங்கள இம்ப்ரெஸ் பண்ணா தான் அவங்க அந்த இடத்துல இருக்க முடியும். அது கூட உங்களுக்கு புரியாதா? நான் ஏன் நடிக்கணும்? நான் வந்து இங்க இருக்கிற அத்தன பேத்துக்கு உயிர குடுத்து உயிரையும், உணர்வையும், என் ஹெல்த்தையும், என் குடும்பத்து நேரத்தையும், என் பெர்சனல் இதையும், எல்லாத்தையும் குடுத்து உங்களுக்காக நான் வேலை செஞ்சிருக்கிறேன். நான் ஏன் உங்களுக்கு நடிக்கணும்? நான் உண்மையா இருந்து எல்லாமே பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கொண்டாட தெரியல, உங்களுக்கு செலிப்ரேட் பண்ண தெரியல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தெரியலன்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க நான் செத்ததுக்கப்புறம். நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? இப்ப விஜயகாந்துக்காக ஃபீல் பண்றோம்ல? அப்ப அதே மாரி தான் இதுவும் நடக்கும். என்ன மட்டும் இல்ல. இந்த மாரி இன்னும் எத்தன பேரு, எங்கூட ஒர்க் பண்ற அத்தன லீடர்ஸும் வந்து நெறைய ஃபேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்றாங்க. இந்த குடும்பமே அவங்களுக்கெல்லாம் பெரிய பேரியரா தான் இருக்கு. உங்கள ஒர்க் பண்றதா விடுறதில்ல. வேலை வேணா போய் கேட்டு வாங்கிட்டு வந்துரு. பணம் வேணா போய் கேட்டு வாங்கிக்கோ. எந்த ஹெல்ப் பிஹெச்டி, பிஎட் எத வேணா போய் கேட்டுக்கோ. என்ன வேணாலும் கேட்டுக்கோ. ஆனா போய் வேலைய மட்டும் செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோ, ஒரு கால் ஐயோ! அது எதுக்கு பண்ற? ஒரு என்னமோ கெட்டத பார்க்குற மாரி. நாங்கலாம் வந்து மத்த மனுசங்க வந்து நல்லது நல்லது பண்ணணும்னு நெனச்சு தான் நாங்க பண்றோம். கெட்டது பண்றோம்னா என்னைக்குமே கெட்டதெல்லாம் யாருக்குமே பண்ணதில்ல. கெட்டதெல்லாம் பண்ணோம்னா யாராவது இருந்திருப்பாங்களா என்ன பாதி பேர் நம்மளுக்கு கெட்டது பண்ணவங்கள? இருந்திருக்க முடியுமா? இந்த சர்க்கிள் நான் வச்சிருக்கும்போது? அ ஒண்ணுமே இல்லாதவன் குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுனவன், அந்த குடும்பத்த தாண்டி ஒண்ணுமே தெரியாம வேலையில காக்கா புடிச்சிட்டு இருக்கிறவங்க, இங்க சுத்துறவங்க, இப்படி மோசமான ஆளுக பூரா நீங்கலாம் இத்தன கெட்டது பண்றீங்களே! ஒரு நல்லவன் கெட்டது பண்ணா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் யோசிச்சிருக்கிறீங்களா? ஒரு நல்லவன் கெட்டது பண்ணான்னு வச்சுக்கோ, யாராலும் இருக்க முடியாது. ஆனா அவங்க அத பண்ணவே மாட்டாங்க. எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். எனக்கு ஒரு சல்யூட் போட்டுட்டு அவங்க பண்றதெல்லாம் கரெக்ட்டுன்னு சொல்ல எனக்கு தெரியாதா? எனக்கு சோப் போட தெரியாதா? ஆயில் போட தெரியாதா? நம்ம நம்ம அப்படிலாம் இருக்க தெரியாதா? ஏன் நீங்க மட்டும் நான் வேற காலேஜ்ல படிச்சுட்டேன். நான் மட்டும் வேற காலேஜ்ல படிச்சுட்டேனா?
இல்லை நீங்கள் எதாவது ஸ்பெஷலாக படிச்சிட்டிங்களா? நான் எம்சிஏ படிக்கும்போது எம்சிஏக்கு மேலே வேறு எம்சிஏ ஸ்கொயரு, எம்சிஏ கியூப், எம்சிஏ அப்படி 2 பவர் 8 அந்த மாதிரி எதாவது படிச்சிங்களா? இல்லையில்ல. எல்லாரும் ஒண்ணா தானே படிச்சு ஒரே இத வச்சு தானே வெளிய வந்தோம். எல்லாம் வந்து மனுஷங்களோட எண்ணங்கள், அவங்களோட செயல் அப்படிதான். இப்ப எங்கூட வந்து நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நெறைய பேர் வந்து அப்படி க்ளோஸாலாம் இருந்துரும் டக்குனுலாம் வந்து க்ளோஸ்லாம் ஆக முடியாது. இப்ப யாருமே வந்து உண்மையா இல்லாட்டி, ஒரு ட்ரூவா இல்லாட்டி, அப்படிலாம் யாரையும் நான் கிட்ட கூட சர்க்கிள்ல கூட வச்சுக்க மாட்டேன். எனக்கு ஃபேக்கா இருக்கிறவங்கள தெரியும் பார்த்தாலே. கொஞ்ச நாள்ல தெரிஞ்சுக்குவோம்ல. எவ்வளவோ நாள் பழகுறோம். ஒருத்தர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மள வேல்யூ பண்றாங்க, எந்த அளவுக்கு நம்மளுக்கு கூட இருக்கான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இல்லையா? ஸோ அந்த மாரி இவ்வளவெல்லாம் இந்த வலி, வேதனையோட வேலை செஞ்சா கூட, நான் போன டிப்ரஷன் வந்து ரொம்ப கொடுமையானது. அது வந்து போயிட்டா கூட வந்து, இந்த உயிர வந்து காப்பாத்துனது வந்து, அதுக்கு கண்டிப்பா நான் காரணம் இல்ல. அதுக்கு வேற ஏதோ காரணம். அது என் ஒய்ஃபா இருக்கலாம், என் குழந்தைகளா இருக்கலாம், என் நண்பர்களா இருக்கலாம், என் கூட இருக்கிற அன்பான பசங்க புள்ளைகளா இருக்கலாம், என் லீடர்ஸா இருக்கலாம், எஸ்எல் அலுமினியிலிருந்து. யார் வேணா இருக்கலாம். இந்த யுனிவர்ஸா இருக்கலாம், எங்க செத்துப்போன எங்க அம்மாவா இருக்கலாம், இந்த கடவுளா இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். ஆனா நான் இல்ல. ஏன்னா, நான் வந்து மனசுட்டு இருந்த நேரம், அங்கிருந்து வெளிய வந்துட்டேன். சரிங்களா? இப்ப இதெல்லாம் எதுக்கு இவ்ளோ பேக்கிரவுண்ட் ஒரு 50 நிமிஷம் சொன்னேன்னா, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவனுக்கெல்லாம் ஒரு டிப்ரஷன் வருமா? கேஆர்லாம் பார்க்காத கஷ்டமா லைஃப்ல? அவரு பார்க்காத துரோகமா? அவரு அவரு பார்க்காத ஏமாற்றா? அவரு பார்க்காத ஒரு அம் ஒரு துரோகச் செயல் அத வச்சுக்கங்க. அப்படியே வச்சுக்கங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது எப்படி அப்படி போயிட்டாரு அப்படின்னா, அது சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். அதுக்கு நம்ம ரீசன்லாம் தேட வேண்டாம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து என்னன்னா, அது நடந்ததுக்கு எந்த ஒரு கெட்டது நடந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு நல்லது நடக்கும். சரிங்களா? எனக்காக உயிர் குடுக்க நீங்க நெறைய பேர் இருக்காங்க. நான் உங்கள சம்பாரிச்சுட்டேன். அப்ப அதுதான் அதோட அவுட்புட். நம்ம வந்து நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? அ யார் உண்மையாலுமே வந்து இப்போ நம்ம ஒருத்தரோட இப்ப பழகும்போது யாருக்குமே யார பத்தி பெருசா தெரியாது. இப்ப ஏசல்ல எத்தன பேர் இருக்காங்க? காந்தியெல்லாம் 2004, 2005ல இருக்காரு. இப்ப அவருக்கு தெரியாதா? சுந்தர் 2009ல இருக்காரு. பாண்டியன் 2009ல இருக்காரு. அவங்களுக்கெல்லாம் தெரியாதா? அருண் இருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் தெரியாதா? ஏசல்ல இன்னுமே பார்த்தீங்கன்னா, ஏசல்ல பார்த்த வீடியோவ அதிகமா பார்த்தது மென்னு. நான் போய் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நாங்க பார்ப்போம். அனலிட்டிக்ஸ் பார்ப்போம் போய் யூடியூப் ஸ்டுடியோல போய் பார்ப்போம். ஏசல்ல வந்து அதிக வீடியோஸ் பார்த்தது யுஎஸ்ல. அதிகமா பார்த்தது மென்னு. பார்க்குறது கூட அப்படித்தான். கான்ட்ரிபியூஷன் மென்னு தான், வொர்க்கும் மென்னு தான், பில்ட் பண்ணது மென்னு தான். எல்லாமே ஆம்பளை தான் பண்ணாங்க. பசங்க தான் பண்ணாங்க. அலுமினில போய் பாருங்க. ரிவர்ஸா இருக்கும். வீடியோ பார்த்தது அதிகமா பொண்ணுங்களா இருக்கும். அதிகமா பார்த்து இந்தியால இருக்கும். இப்படி தான் இருக்குது. அது வந்து இட்ஸ் ஆல் அபௌட் பீப்பிள். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே கேர் தான். நம்ம இங்க யாருக்குமே வந்து மாறியெல்லாம் இருந்ததில்ல டியர்ஸ். சரிங்களா? இந்த டிப்ரஷன் டைம்ல நெறைய கைண்ட் ஆஃப் டிப்ரஷன் இருக்கு. நான் கொஞ்சம் சீரியஸான டிப்ரஷன் போயிட்டேன். அதனால இப்ப மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே அஃபெக்ட் ஆச்சு. நெறைய பிரச்சனை நடந்தது. நான் உங்களுக்கு சொல்றது வந்து என்னன்னா, மனசு விடாதீங்கன்னு தான் சொல்றேன். வாழ்க்கையில ஒரு சீனியரா நான் வந்து உங்களுக்கு சீனியரா இருக்கலாம். இல்ல ஜூனியரா இருக்கலாம். ஜூனியரா இருந்தா தம்பி சொல்றேன் அப்படின்னு கேட்டுக்கங்க. சீனியரா இருந்தா அண்ணா சொல்றேன்னு கேட்டுக்கங்க. நான் நண்பன் சொல்றத கேட்டுக்கிட்டீங்கன்னா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வாழ்க்கையில நான் ரொம்ப பெருசா நெனச்சது என் நண்பர்கள மட்டும் தான். எல்லாத்துக்கும் மேல ஒரு அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா போதும் எனக்கு அப்படியே உச்சி குளிந்துரும். அவன் என் ஃப்ரெண்ட்ரா அப்படின்னு அப்படிதான் நான் பார்த்துருக்கிறேன். சக மனுஷங்கள நேசிச்சிருக்கிறேன். அப்ப நீங்க எல்லாம் என்ன ஃப்ரெண்டுன்னே சொல்லுங்க. எனக்கு அதுதான் ரொம்ப புடிச்சிருக்கு. அதுக்காக தான் இந்த எம்பையரே நம்ம பில்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த மாரி வந்துச்சுன்னா மனசு விட்டுறாதீங்க. தைரியமா இருங்க. உங்கள நீங்க வந்து எத இழந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். டபுளாவே கிடைக்கும். வாழ்க்கை வந்து இந்த கஷ்டப்பட்டுருக்குறோம் நம்மலாம் ஆல்ரெடி. கஷ்டப்பட்டவனுக்கு திரும்ப ஒரு கஷ்டம் தானே! அவ்வளோதானே! அம்மா இல்லாம வளர்ந்தவனுக்கு டிப்ரஷன் என்ன? அது கோ த்ரூ பண்ணி ஒரு 3, 3 1/2 வருஷம் வீணா போச்சு. அது வந்து அத நெனச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். என் ஹெல்த்த கெடுத்து, மனச கெடுத்து, ஸ்மோக்லாம் அப்ப பண்ண மாட்டேன் டிப்ரஷனுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணுனதே இல்ல. குவிட் பண்ணியே 4 1/2 வருஷம் ஆயிருச்சு. இந்த டிப்ரஷனுக்கு அப்புறம் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சது தான். ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சது தான். ஸோ அதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. உங்கள தேடி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 2வது வந்து பாருங்களேன், அம்மா 2 மாசத்துல என்ன விட்டுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. தப்பிச்சுக்கிட்டேன். 10த் நெறைய பேர் படிக்க முடியல. படிச்சு முடிச்சுட்டேன். 12த் நெறைய பேர் படிக்கல. படிச்சு முடிச்சுட்டேன். பிஎஸ்சி நெறைய பேர் படிக்க முடியல. படிச்சுட்டேன். எம்சிஏ நெறைய பேர் படிக்க முடியல. படிச்சு முடிச்சுட்டேன். எம்ஃபில் நெறைய பேர் படிக்க முடியல. படிச்சு முடிச்சுட்டேன். இங்க வந்ததுக்கப்புறம் நெறைய பேர் எம்எஸ், பிஹெச்டி என்னென்னமோ படிச்சாங்க. அத்தன நேரத்தையும் மக்களுக்காக தான் நான் செலவு பண்ணேன் இங்க வந்து. நான் பெட்டரானது நான் ஒவ்வொரு நேரம் என் வாழ்க்கையில வந்து பேசிக்கானது என்ன வேணுமோ அதத்தான் பண்ணி, அதிலிருந்தும் உங்களுக்கு தான் பெனிஃபிட். இப்ப யூடியூப் சேனல் கூட பார்த்தீங்கன்னா, அவ்ளோ எஃபோர்ட் எல்லாம் போட்டு பண்ணுனது இன்னொரு பையன் புள்ளைக்கு அந்த பணம் போயிறணும். அது படிச்சிறணும். அது கஷ்டப்பட்டுறக்கூடாது. அவங்களுக்கு நம்ம தத்தெடுத்துக்கணும். அவங்கள அடாப்ட் பண்ணி வளர்த்தணும்.
இதுக்கு தான் இந்த சேனலுக்குள்ள இத்தனை வீடியோ பண்ணுறது. வேறு எந்த ரீசனும் இல்லை. உங்களுக்கு நல்லது நடக்கணும், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வாழ்க்கை மாறணும், சேம் டைம் வந்து இன்னொரு பையன் இந்த பணம் போய் சேரணும். இவ்வளோதான் டியர்ஸ். இதை தாண்டியெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் இத்தனை எல்லாம் பண்ணி கூட நம்ம வந்து ஒரு இடத்துல அடிபட்டால் கூட நம்ம திரும்ப வந்துடுவோம். ஆனால் திரும்ப வர்றப்போ நம்ம வேற ஒரு ஆளாக இருப்போம். ஏன்னா நம்ம கூட வேற ஒரு ஆள் இருப்பாங்க, நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, நம்ம வாழ்க்கை மாறும். எனக்கே வந்து இந்த டிப்ரெஷனுக்கு அப்புறம் இப்போ அந்த சாக்ரிஃபைஸ்னு ஒன்று இருக்குல்ல, இல்லை நான் காலை எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ண முடியாது, குளிக்க முடியாது, சாப்பிட முடியாது, யாரையும் போய் பார்க்க முடியாது. இந்த ஸ்டேட்டில் நான் யாரையும் பெருசாக பார்த்ததில்ல. ஏசல் கெட்டதற்கு போனேன், புஷ் பண்ணிவிட்டு பல்ல கடிச்சிட்டு போனேன். ஏன்னா டிப்ரெஷனால் இங்கே யார்கிட்ட போய் பழக முடியல, யார் வீட்டுக்கும் பெருசாக போக முடியல. நம்மளுக்கு தான் யாராவது கூப்பிட்டா தானே தெரியும், நம்மளாக போய் ஒரு இன்ட்ராக்ட் பண்ண தெரியாது. இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. பட் அதுக்காக உண்மையாக தான் இருந்தோம். அந்த வலி உண்மையாக தான் நான் அனுபவித்தேன். ஒரு 3 வருஷங்கிறது என் வாழ்க்கையில் டூ ஆர் டையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராகி இன்னும் ஜிம்மெல்லாம் பண்ணல, இன்னும் நடக்க ஆரம்பிக்கல. ஏதோ சாப்பிட்றேன், சரிங்களா, ஓரளவுக்கு சாப்பிட்றேன். இப்போ டிப்ரெஷன் இல்லை. இப்போ வேலை பார்த்துட்ருக்குறேன். நீ அடுத்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸு, கொஞ்சம் இதெல்லாம் அப்படி கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணலாம், சரிங்களா. வெயிட்லாம் குறைச்சி கொஞ்சம் நல்லா முதல்ல இருந்த மாதிரி அப்படி பண்ணலாம் இல்லையா. இதெல்லாம் எதுக்கு நடந்ததுன்னு தெரில. பட் நடந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த படிப்பு எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து 10th 12th +2 யூஜி பிஜி யூஎஸ் வந்தாச்சு. அப்போ வந்து நிறைய பேர் இது பண்ணல, நான் பண்ணிட்டேன். அப்போ இதையும் வந்து நிறைய பேர் கோத்ரூ பண்ணியிருக்க மாட்டாங்க, நான் கோத்ரூ பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான், சரிங்களா. அப்போ வந்து கடவுள் வந்து நம்மளை நிறைய சோதிக்கிறாரு அப்படிங்கிறது தான். நம்ம நிறையா சோதிச்சிட்டாரு. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு புரிய வச்சார். யார் உண்மையாலுமே உனக்காக உயிரை கொடுத்து நிற்பாங்க, யார் உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, யார் உனக்கு கெட்டது பண்ணுவாங்கிறது ஒன்று தெரிஞ்சிடும் டிஎஸ், சரிங்களா. அதை நீங்கள் நல்லா கற்றுக்குவீங்க இந்த டைமில். இந்த டிப்ரெஷன் டைமில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இவங்கெல்லாம் நல்லவங்கப்பா, இவங்கெல்லாம் மோசம்ப்பா, இவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியும், சரியா. அது வந்து எனக்கெல்லாம் வந்து என்கிட்ட ஒருத்தன் கொலையே பண்ணிட்டு வந்தால் கூட என் நண்பனை காப்பாற்றிட்டு அடுத்த வேலை செய்கிற ஒரு ஆள் நான். அதுக்கப்புறம் அவங்க தப்பு பண்ணால் அதை கரெக்ட் பண்ணுறது வேறு, அது சொல்லி புரிய வைக்கிறது வேறு. அப்படி தான் ஒரு மனுஷங்கிறது என்னவாக இருக்கணும், அவன் மனம் மாறணும், அவன் திருந்தணும். அவனை பனிஷ் பண்ணுறதுல என்ன இருக்குது. இங்கே நிறையா பேர் க்ரூயலாக இருப்பாங்க. மனுஷங்கிற போர்வை தான். நான் எங்கேயுமே என்ன பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கல. நீங்கள் என்னை பெஸ்ட்டுன்னு எங்கேயுமே சொல்ல வேண்டியதில்லை. கேஆர் பெஸ்ட்டுன்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நான் பார்த்த ஒரு வேலை இருக்குது, அந்த வேலைக்கு இல்லாத ஒரு மரியாதை நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு எனக்கு அது தேவையில்லை, சரியா. அதை வந்து அதான் சொல்ல பாரு, நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி அப்படி தானே அந்த பாட்டு வரும். அந்த மாதிரி தான் அவர் சொன்னார். நான் ஒவ்வொரு டைம் தோற்று போகும்போதெல்லாம் வந்து நான் வந்து கடவுள்கிட்ட கேட்பேன், நான் அம்மாலாம் பண்ணிட்டேன், காசுலாம் பண்ணிவிட்டேன், சோறுலாம் பண்ணேன், நல்ல துணிமணி போட்டுக்கிட்டலாம் பண்ணேன், ஃபஸ்ட் லவ் பண்ண அந்த லவ் ஃபெயிலியர் ஆக்குனேன், யாருக்கு எந்த கெட்டதும் பண்ணதில்லை, கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தை சம்பாரித்தேன், எனக்கு செலவு பண்ணிகிட்டு கிடையாது. அதிகபட்சமாக 2000 எப்போவுமே பெருசாக எனக்கு செலவு பண்ணதில்லை, பெருசாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கினது கிடையாது. இந்த டிஷர்ட்டெல்லாம் வந்து 2014 இல்லை 14 இல்லை, ராஜ்ஷேர் போயிட்டு அப்படி அப்போ 2012 எண்டு 13 வாங்கினதெல்லாம் டெலவரில். இப்படி தான் நம்மளாம் இருக்கிறோம் இல்லையா. மற்றவங்களுக்கு தான் இந்த பணத்தை சேர்த்து வச்சா கொடுத்துர்லாமே, அப்படி தான் செலவு பண்ணாமல் இருந்திருக்கிறேன். எல்லாமே குறைச்சி தான் பண்ணியிருக்கிறேன். எங்கேயுமே எங்கூட இருக்கிறவங்களாம் இங்கே தெரியும், நான் அமெரிக்காவில் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறேங்கிறது எங்கூட க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க தானே எனக்கு வேணும். அது நிறையா வந்துக்கிட்டு தானே இருக்குது, நாளுக்கு நாள் பெருசாக தானே இருக்குது. அத்தை இறந்து போயிட்டாங்க. நம்ம சொந்த பந்தத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா இல்லாதனால நான் எப்போவுமே பொம்பளைகளோட வந்து ரொம்ப பாசமாக அன்பாக இருந்து ரொம்ப க்ளோஸாக இல்லை, எமோஷ்னலாக கனெக்டடாக இல்லை. மென்ஸோட ரொம்ப க்ளோஸாக இருந்துக்கிறேன், நான் வந்து விமனோட ரொம்ப க்ளோஸாக இல்லை. அத்தை வந்து ஒரு 7 நாள் 8 நாள் அழுகிறேன். அந்த அழுது பூரா என் க்ளோஸ்டு குரூப்பில் தான் அழுகிறேன். அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், எங்கூட பேசின அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். அப்போ ஒரு லீடு சொல்கிறாங்க, ரேணுன்னு, உங்கள் அத்தைக்கு கூட தெரியாது நீங்கள் இத்தனை அழுகுவீங்கன்னு தெரியாது, இப்படி ஆவீங்கன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கூட சத்தியமாக தெரியாது, அவங்க இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நான் இப்படி தான் இருப்பேன்னு கூட தெரியாது. அப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கும். நம்ம வந்து என்ன ஜென்மம், நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நிறைய டைம் தோணும், சரியா. நம்ம நல்லபடியாக தானே இருக்கிறோம், நம்ம யாரையும் ஏமாத்தல, பொய் சொல்லல, நம்மளுக்கு ஏன் அதெல்லாம் நடக்குது அப்படிலாம் நிறைய டைம் தோணும். அதனால் இந்த டிப்ரெஷன் நடந்தாலும் இவ்வளோ காரணம் இருக்கிற பையனுக்கும் அது நடந்துச்சு. அதுதான் சொல்ல வர்றேன். நீங்கள் சொகுசாக வாழ்ந்து உங்களுக்கு பேசிக்கானது எல்லாமே கிடச்சிட்டா கூட, இல்லை கஷ்டப்பட்டு வந்தால் கூட எல்லாத்துக்கும் எல்லாம் நடக்கும்.
அது வந்து ஒரு ஃபேட்டு. கடவுள் வந்து உங்கள டெஸ்ட் பண்றாரு. அப்படி மட்டும் நெனச்சுக்கங்க. இந்த உலகத்தில வந்து நான் எப்பவுமே வந்து நெறைய பேர் வந்து அந்த பிரேக்கப்ல டிப்ரஷன் ஆகும். இப்போ ஹஸ்பண்ட், ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு போறதுலயோ, இல்ல வந்து ஒரு லவ்வர் பிரிஞ்சு போறதுலயோ, இல்ல அப்பா, அம்மா வந்து இறந்து போறதுலயோ, அக்கா, தங்கச்சி இறந்து போறதுலயோ, அண்ணன், தம்பி இறந்து போறது, குழந்தையே இறந்து போறதுல, வேலை போறதுல, பெரிய பணத்த விட்டுறதுனால, இழந்துறதுனால, எனி ரீசன் வேணா இருக்கலாம். உங்களுக்கு எது வந்து ரொம்ப லைஃப்‌க்கு வந்து ரொம்ப க்ளோஸ்ன்னு ஹா ஹ க்ளோஸ் டூ ஹார்ட்ன்னு நெனைக்கிறீங்களோ, அது வந்து போம்போது நீங்க வந்து உடைஞ்சு போயிருவீங்க. கரெக்ட்டா? அப்ப டிப்ரஷன் போயிருவோம். அதில நெறைய ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு. பட் எந்த டிப்ரஷன் போனாலும், எந்த ஸ்டேஜ் போனாலும் மனசு உட்றாதீங்க. உயிர உட்றக்கூடாது. உயிர் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்ல. நம்ம வந்து எப்பவுமே ஒரு தைரியமா இருக்கணும். நான் வந்து எனக்கு வந்து ஒரு பாதி டிப்ரஷன கோ த்ரூ பண்ற அளவுக்கு எனக்கு தெரியாது டிஎஸ். நான் வந்து தப்பிப்பேன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அதுக்கப்புறம் தெரிஞ்சுருச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டேஜ்ல தான் எனக்கு தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா, "டேய் உயிர மட்டும் விட்றாதடா! உயிர மட்டும் விட்றாதடா! என்ன போனாலும் நீ திரும்ப கொண்டு வந்துரலாம். உயிர மட்டும் விட்றாதடா!" அப்படின்னு தோணுச்சு. அது தோன்றதுக்கே எனக்கு 2 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. அந்த 2 வருஷமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்படி இருந்தேன், என்ன பண்ணேன்னுலாம் தெரியாது. பட் எப்படியோ அந்த பழக்கம் இருக்கும்ல, அந்த செல் மெமரி, பிளட் மெமரி ஏதோ சொல்லுவீங்கல்ல, அ அந்த அந்த வேலைய தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தனால அது ரத்தத்தில ஊறி போய் கிடக்கும். அப்படியே போய் ஒரு 8 மணி நேரம் பண்ற வேலைய, ஒரு 12 மணி நேரம், 13 மணி நேரத்தில பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டு வர கஷ்டப்பட்டு பண்றது, அழுதுகிட்டே பண்றது. அப்படியெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து எதுக்காக நடக்குது? ஏன் நடக்குதுன்னுலாம் ரிசர்ச் பண்றத விட்டுட்டு, நம்ம வந்து என்ன எதுக்காக நடந்தாலும் சரி, நம்ம இப்ப எப்படி ஒரு பெர்சனா இருக்கிறோம், நம்மளோட யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில வந்து யார சம்பாரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இழந்தத பத்தி பெருசா எடுத்துக்காதீங்க. நான் அம்மாவே இழந்துட்டேன். நீங்க ஏன் அத திரும்ப திரும்ப வந்து ஒரு இப்ப நீங்க ஒரு பையன் இழந்திருக்கலாம், ஒரு பொண்ணு இழந்திருக்கலாம். சரியா? அது உங்களுதுன்னு இருந்தா உங்கள விட்டு போயிருக்காது. உயிரே போனாலும் போயிருக்காது. நீங்க நம்பியிருப்பீங்க. இவங்கலாம் என்ன விட்டு பிரிய மாட்டேன். நான் ஏசுலாம்னு எவ்வளோ பார்த்துருப்பேன். என்ன நடந்தாலும் இந்த புள்ளையும் பையனும் என்ன விட்டு போகாதுன்னு நெனச்சவங்கலாம் போயிருக்கிறாங்க. இதெல்லாம் போயிரும்னு நெனச்சவங்கலாம் போமாட்டாங்க. இதெல்லாம் போயிரும். இவங்க ஹஸ்பண்ட் வந்தா சொன்னா போயிரும். ஒய்ஃப் வந்து சொன்னா போயிரும்னு நெனச்சவங்கலாம் வந்து போகாம சிங்கமாட்டம் கூட இருந்திருக்கிறாங்க. புலி மாரி கூட இருந்திருக்கிறாங்க. அதனால அத நீங்க எதுவுமே பெருசா இது பண்ணிக்க வேண்டியதில்ல. வறுமைங்கிறது ரொம்ப கொடுமை. அ அந்த வறுமையிலிருந்து மேல வந்து வறுமை ஆக்கப்பட்டோம். வறுமையோடலாம் பொறக்கல. பொறக்கும்போது நல்லா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா போய் வறுமை வந்து எல்லாமே நடந்து படிப்பு கிடைக்காம, எல்லாமே கிடைக்காம வந்தா கூட, கடைசியில போராடி, போராடி ஒரு படிப்ப கிடைக்க வச்சு, அந்த படிப்பு கூட ஈஸியா இல்லாம அதுக்கு போட்டி போட்டு, நம்ம படிக்கிறேனா, நான் படிக்கிறேன், நீ படிக்கிறேன்னா, அப்ச்சி வீட்லயும் சரி, இங்கேயும் சரி எல்லாம் என்னென்னமோ நடந்து, அங்கிருந்து வந்து கடவுள் புண்ணியத்தில மேல வந்து, அந்த படிப்பு தான் இருந்தது. அத புடிச்சு மேல வந்து கூட, அந்த படிப்ப வச்சு மத்தவங்களுக்கெல்லாம் ஒண்ணு பண்ணணும்னு நெனச்சு தான் பண்ணுனேன். இப்ப நம்ம வாங்குன சொத்தா இருக்கட்டும், சம்பாரிக்கட்டும், மத்த எங்கூட யுஎஸ்ல 15 வருஷம் இருந்து சம்பாரிச்சவனோட நான் பாதி தான் சம்பாரிச்சிருப்பேன். பாதி தான் பண்ணியிருப்பேன். வாங்குனதெல்லாம் நெறைய கடன் இருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. சரி, அதுவும் ஒய்ஃபும் ஒர்க் பண்றாப்படி. அதனால வந்து குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணணும், பிடிக்கணும். என்ன மாரி கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு அவட்ட ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன்ல. அவங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன்ல. உங்ககிட்ட சொல்ற மாரி அவங்ககிட்ட சொல்லுவேன்ல. அப்போ வந்து இவங்கள மாரி அவங்கள மாரி நம்ம பையன் புள்ளைலாம் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு. ஆனா டிஎஸ் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே சொல்லுவாங்க. கேஆர் நீங்க போயிட்டா எங்களுக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க கேஆர்ன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ஒண்ணு தோணும். நான் போயிட்டா கூட நீங்கலாம் என் குழந்தைய பார்த்துக்குவீங்க, குடும்பத்த பார்த்துக்குவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை எப்பவுமே இருக்குது. நான் மனுஷங்கள எப்பவுமே நம்புறேன். அதனால தான் ஒருத்தனை ஏமாத்த முடியுது, துரோகம் பண்ண முடியுது, விட்டுட்டு ஓடிற முடியுது. சரியா? பட் இருந்தாலும் பரவால்ல. அத நம்புறதுனால தான், இன்னும் நெறைய பேர் நல்லவங்க வந்து கூட இருக்கீங்க. என்ன நடந்தாலும் நீ விட்டுட்டு போகாம இருக்கிறீங்க. யார் என்ன சொன்னாலும் கேஆர் அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நான் அப்படி இல்ல. அவங்களுக்கு அது புரியல அவ்வளோதான். சரியா? அவனுக்கு புரியல. அவன் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்துருப்பான். அவன் ரொம்ப நாள் இருந்திருப்பான். அவன்லாம் எவ்வளோ நல்லா இருக்கணும். ஒரு பையன் தாய்ப்பால் குடிச்சு, அவங்க அம்மா நல்லா சோறு போட்டு, அவங்க அம்மா வந்து அவன் கல்யாணம் முடிச்சு குழந்தை பெக்கிற வரைக்கும் உயிரோட இருந்து, வளர்த்தி குடுத்து, காச குடுத்து, சம்பாரிச்சு வச்சு, அவன இப்படிலாம் பார்த்து வளர்த்துன பையன் எவ்வளோ நல்லா இருக்கணும் இந்த சொசைட்டில. அ என்ன மாரி இருக்கிற பசங்க தானே மோசமா இருக்கணும். ஆனா எப்படி இருக்குன்னு பாருங்க வாழ்க்கை. எங்களுக்கு தான் ஒண்ணும் கிடைக்கல. நாங்க தானே வேற மாரி இருக்கணும். ஆனா நீங்களே எப்படி இருக்கிறீங்க, நாங்க எப்படி இருக்கிறோம்னு பாருங்க. அப்ப எங்க கூட இருக்கிறது நெறைய பாதிக்கப்பட்டது தான் கூட இருக்குது. அதுக்கு தான் உயிர குடுத்து வேலை செய்யுது ஆஷா மாரி. இல்லையா? மத்தவங்கலாம் நெறைய பேர் அப்படிலாம் இல்லவே இல்ல. அதெல்லாம் நீங்க வரணும். இறங்கி வந்து நண்பர்களுக்காக நிக்கணும். நான் நண்பர்களுக்காக உண்மையா தானே இருந்தேன். அன்னோன் பீப்பிளுக்கும் ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறது அந்த பர்த்டே வீடியோலாம் அப்லோட் பண்ணீங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏர்செல்ல போட்டிருக்கிறீங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். கௌதமிலாம் பியூல நெறைய வீடியோ அப்லோட் பண்றாங்க. என்னமோ எங்களால முடிஞ்சது ஒரு நல்லத நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எம்கே வந்து பெரிய சப்போர்ட் பில்லர் மாரி இருக்காரு. இந்த டைம் தான் கொஞ்சம் கடன்லாம் வாங்குனேன். கோபோட் ஒரு $5000 வாங்கியிருந்தேன்.
அத்தைக்கு ஆப்ரேஷன்னு சொல்லி அது அவர்கிட்ட அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவங்க டக்குன்னு அப்புறம் இந்த மாதிரி சொன்னேன். அப்புறம் அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க. திருப்பி கொடுத்தாச்சு. வீரக்குமார்ட்ட ஒரு 2,00,000 வாங்குச்சு. அது ஒன்றும் கொடுக்கல. அதையும் கொடுத்துருவேன். நம்ம கொடுத்தவங்கள ஒன்றும் யாரும் எனக்கு கொடுக்கல இன்னும். பட் நம்ம வாங்கினதெல்லாம் கொடுத்து தானே ஆகணும். அதெல்லாம் ஆன் டைமுக்கு அதெல்லாம் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ மெயினாக வந்து உங்களை விட்டு நான் சொல்கிற விஷயம் இதுதான். உங்களை வந்து உங்களை மோசம் இப்போ உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தர் மெயினாக வந்து இந்த பசங்க பிள்ளைங்க போகிறது இதுதானே. உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காங்கன்னா டிஎஸ், அவங்க வந்து உங்களை வந்து விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்க உங்களது கிடையாது. சரிங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறோட அழகே வந்து என்னென்னா, இப்போ என்ன மாதிரி இவ்வளோ ஒரு 44 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் 2 மாதம்லாம் அம்மா இல்லாமல் இப்போ நான் சொசைட்டியில் எவ்வளோ பார்த்துருப்பேன். எவ்ரி வீக் ஒரு சாவை பார்ப்பேன், ஒரு நல்லதை பார்ப்பேன், ஒரு கெட்டதை பார்ப்பேன், ஒரு பணம் கொடுக்குறத பார்ப்பேன், ஒரு ஒர்க் பண்ணுறத பார்ப்பேன், ஒரு டிவோர்ஸை எத்தனை பார்ப்பேன் நான் ஒரு வாரம். நம்மலாம் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. யாராவது அழகாக ஒருத்தர் மேக்கப் போட்டது மெயினாக லேடிஸ் வந்து சொன்னாங்கன்னா, டிப்ரெஷனா இட் இஸ் லைக் திஸ் அப்படின்னு 2, 3 வீடியோ ஓட்டி விட்டு 4 பிக்சரை போட்டு உங்களுக்கெல்லாம் தம்பனையில் நல்லா பண்ண தான் பார்ப்பீங்களா? தம்பனையில் நல்லா பண்ணால் தான் நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவை கரெக்டாக. இல்லை அந்த வீடியோவை பேசும்போது என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் உங்களை. எவ்வளோ மோசமான மனநிலை. வீடியோ பேசும்போது மனசுலேருந்து அப்படியே பேசுகிறேன், அனுபவத்தை பேசுகிறேன், படிப்பை பேசுகிறேன், அறிவை பேசுகிறேன், மற்றவங்க நல்லா இருக்கும்னு அந்த எண்ணம் இருக்குது எனக்கு. நான் சம்பாதிக்கணும்னு பேசலை. மற்றவங்க யூடியூப் நடத்துகிறது, நாங்கள் யூடியூப் வச்சுருக்கிறது வித்தியாசம் நிறைய இருக்குது. அவனுக்கு அந்த காசு போகும், எனக்கு அந்த காசு வேண்டாம். இதில் எது வந்தாலும் ஒரு பையன் பிள்ளைக்கு போகட்டும், அப்பா அம்மா இல்லாத பையன் பிள்ளைக்கு போகட்டும், இல்லை கஷ்டப்படுற பையன் பிள்ளைக்கு படிக்கட்டும். இங்கே இப்போ ஒன்றுமே கிடைக்காதவனுக்கு படிப்பு மட்டும்தானே மூலதனம். படித்து முடிச்சுன்னா உடனே வேலை கிடச்சிடாது. அட்லீஸ்ட் ஏதோ அவன் பண்ணி ஒரு இடத்துக்கு போராட முடியுமில்ல. ஒரு டிகிரி படித்தா அவன் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத முடியுமில்ல. பணம் இல்லாதவன், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவன், பணம் இல்லாதவன் அவன் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு வேணுங்கிற அந்த படிப்பு தானே. அந்த படிப்பு கொடுத்தா அது எப்படி போராடி மேலே வந்துட்டு போகுது. என்ன மாதிரி 1000 பேர் இருப்பானு எவனோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணி மேலே கொண்டு வந்து விட்டுட்டோம். அது நடக்குமில்ல இல்லையா? அதுக்கு நம்ம பேச இடையில பிட் ஓட்டணுமா? உங்களுக்கு வந்து உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து 4 வீடியோவை போட்டு 4 இதை போட்டு அப்படிலாம் பண்ணணுமா டியர்ஸ்? ஒருத்தர் எதுக்கு பண்ணுறான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் நடிக்கிறான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு பேசுகிறான்னு கூட உங்களுக்கு புரியாது. அவ்வளோ கைண்டு அந்த உங்களுக்கு தெரியுது. இந்த ஜென்ரேஷன் இன்றைக்கி மாறிடுச்சுன்னு தெரியுது. சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் மாறிடுச்சுன்னு தெரியுது. கொஞ்சம் ரூடாக பேசினா நீங்களா தூக்கி போட்டு போயிடுவீங்கன்னு தெரியுது. அப்போ அந்த செலிபிரிட்டிஸ் பூரா அப்படி தான் பேசுவாங்க. உங்களுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? அவங்களோட போய் குடும்பம் நடத்திருக்கீங்களா? இருந்திருக்கிறீங்களா? ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு எப்படி அவங்கள பற்றி தெரியல? ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு படிக்கிறவங்க பணம் கட்டிக்கலாம், வேலை வாங்கி கொடுத்துருக்காங்களா? நீங்கள் கஷ்டம்னா போய் சொன்னால் ஈன்னு கேட்டுருவாங்களா? 1 மணி நேரம் ஃபோன் பண்ணி அழுகணும். நீங்கள் ஃபோன் பண்ணி அழுத முடியுமா? உங்களுக்கு ஏன் சக மனுஷன் ஒரு ஹீரோவை பார்க்க தோணவே மாட்டேங்குது? நான் 1000 தடவை சொல்லியாச்சு. என் ஹீரோ காந்தி தான், என் ஹீரோ எம்கே தான், என் ஹீரோ வஞ்சி தான், என் ஹீரோ வாசு தான், என் ஹீரோ ரேணு தான், என் ஹீரோ சாரு தான், என் ஹீரோ காந்திராஜ் தான், பாபுஜி தான், தியாகு தான். என்னை உருவாக்கின அத்தனை பேர் என் ஹீரோ. பாண்டியன் தான், சுந்தர் தான். என்னை உருவாக்கின அத்தனை பேர் என் ஹீரோ தான். நந்தகுமார் தான், ரத்தினவேல் தான், சுரேஷ் தான். என் ஹீரோ இவங்கெல்லாம் தான். நான் இவங்களெல்லாம் தான் ஹீரோவை பார்க்குறேன். என் லைஃப்பில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க. டைரெக்டாக நான் கூப்பிட்டு அழுக முடியும், கூப்பிட்டு பேச முடியும், கூப்பிட்டு கஷ்டத்தை சொல்ல முடியும். என்ன வேணால் எனக்கு இறங்கி பண்ணுவாங்க. எனக்கு ஹீரோ இவங்க தான். சில்வர் ஸ்கிரீனில் பார்க்கலாம் எனக்கு ஹீரோ கிடையாது. சரியா? எனக்கு இந்த அறிவு வர்றதுக்கெல்லாம் வந்து நானும் முட்டாளாக இருந்து மாறி வந்தவன் தான். சரிங்களா? சில்வர் ஸ்கிரீனில் போய் பார்த்து என் ஹீரோவை தேடுற அளவுக்கு நான் முட்டாளெலாம் கிடையாது இப்போல்லாம். எனக்கு எங்கள் கூட பக்கத்து வீட்டில் இருக்கிறானா எனக்கு வந்து இப்போ என் ஒய்ஃப் வந்து அதை கூட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. எவ்வளோ கஷ்டம் இருக்கும் உங்கள் வேலையெல்லாம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நீங்களாம் ஆஃபீஸ் கூட போகாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு உங்கள் ஒய்ஃபை 3 தடவை இந்தியா அனுப்பிச்சேன் 6 மாதத்தில். அதை கூட எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. யாருக்கே இப்படிலாம் இருப்பாங்க, 3 தடவை அனுப்பிச்சிருக்கிறீங்க 6 மாதத்தில், அந்த உங்களுக்கு சமைக்க கூட தெரியாது, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? குழந்தைங்க கிளாஸு, ஸ்கூலு, உங்கள் வேலை எப்படி கேர் மேனேஜ் பண்ணிங்கன்னு. இந்த 6 மாதத்தில் நான் ஒரு டைம் இந்தியா வந்திருக்கிறேன். என் ஒய்ஃப் 3ஆவது டைம் இந்தியா வந்திருக்காங்க. அவங்க அம்மா இப்போ இறந்துட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை வந்திருக்கா. அப்படி அவங்க அப்பாவை பார்க்குறக்குன்னு அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு தடவை வந்திருக்கா. அப்படி எத்தனை கஷ்டம் இதெல்லாம் சொல்கிறாங்க எல்லாருமே. உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு. அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க என் கூட இருந்தால் போதும். புரியாதவங்க எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ கஷ்டப்பட்டு அடிபட்டு உனக்கு எப்பாவது கேரம் தோணி வந்தால் உனக்கு கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் தான் பண்ண போகிறோம். நீ வேணான்லாம் சொல்ல போகிறதில்ல. நீ உடஞ்சி போய் வந்தால் கூட நீ வான்னு சொல்லி ஆதரவாக நிற்கிற ஒரு ஆள் தான் நம்மளாம். சரியா? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பாரதியார்லாம் வந்து இந்த சொசைட்டிக்காக அவர் பண்ணாத நல்லதா, அவர் பேசாத நல்லதா, அவர் பாடாத நல்லதா? 3-4 பேர் கூட சாவுக்கு போகல. 3-4 பேர் கூட கஷ்டப்படும்போது சோறு போடல, சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தார். அந்த சொசைட்டி தானே இது. அதை விட இன்னும் பல மடங்கு மோசமாக தான் இப்போ இருந்திருக்கும். பாரதியார்லாம் வந்து 1000 மடங்கு வந்து கஷ்டப்பட்டு இருந்தார். நல்லா 1,00,000 தடவை கோடி தடவை கஷ்டப்படுது இந்த சொசைட்டியில்.
ஏன்னா இன்றைக்கி மக்கள் பூரா அப்படி தானே இருக்காங்க. அப்போ நம்ம வந்து மோசமாக இருந்தோம்னா வி ஹார்வெஸ்ட் பேட் திங்ஸ். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோ நல்லதாக இருக்கிறோமோ நம்ம நல்லதாக நடக்கும். அது மட்டும் அதில் நம்பிக்கை இருந்தால் போது. எனக்கு எப்போவுமே அந்த கெட்டது மேலே நம்பிக்கை இல்லை. நான் நல்லது மட்டும்தான் நம்புகிறேன். யார் வேணால் எப்படி வேணால் இருக்கட்டும், எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும். நான் வந்து எல்லாத்தோட போராடி இருக்கிறேன். ஒரு பேசிக்கான விஷயத்துக்கும் இந்த வேலையை தக்க வச்சுக்கிறோம் எல்லாத்தோட போராடிக்கிறேன்னா இந்த நேச்சர்னால நான் பண்ணுற வேலையினாலையும் அப்படி தான் இருந்திருக்கிறேன். சரிங்களா? அதனால் வந்து எப்போவுமே வந்து விஜயகாந்தோட பெரிய ஸ்டாரில் இருந்திருக்காங்க. ஆனால் விஜயகாந்தை தான் நல்லவன்னு எல்லோரும் சொன்னாங்க. ஏன் பெரிய ஆளாக இருந்தால் மட்டும் அப்படிலாம் சொல்லிட மாட்டாங்க. நான் வந்து எஸ்பி முத்துராமனாட்ட இருந்தாலும் சாக விரும்பலை. ஒரு சக மனுஷனாக இருந்து என் நண்பர்களோடு இருந்து என் ஒய்ஃபோடு இருந்து என் குழந்தைகளோடு இருந்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் பண்ணிட்டு போய் தான் என் வாழ்க்கை முடியும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தான் டிப்ரெஷன் வந்திருக்குது. அதனால உங்களுக்கு வர்றது ரொம்ப நார்மல் அப்படின்னு நீங்கள் முதல்ல முடிவு பண்ணுங்கள். ஐயோ எனக்கு வந்துருச்சு எல்லாத்துக்கும் வரும். கேஆருக்கே வந்துருச்சு, அப்போ நம்மளுக்கு வராதான்னு முடிவு பண்ணுங்கள். சரிங்களா? ஒன்று மட்டும்தான் ஒரு பிரச்சனை என்னென்னா டிஎஸ், அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இன்னும் வந்து ஒரு விஷயம் இன்னும் வந்து ஆக்டிவாக ஃபிசிக்கலாக ஒரு வேலையில் இன்னும் பண்ண முடியறதில்ல. அந்த இம்பேக்ட் இருக்குது. பட் பெருசாக இல்லை. மென்டலாக எதுவுமே இல்லை. அந்த பிளாக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் போயிடுச்சு. அது ஏதோ ஒரு டைம் அது ஏன் அப்படி வந்ததுன்னு கூட தெரியலிங்க. எனக்கே தெரியாது. ஆகஸ்ட் 2020 வந்துச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யூ ஹேவ் டு கோ த்ரூ இட் அண்ட் கம் அவுட். யூ ஹேவ் டு க்ரை. நம்ம வந்து இன்னொன்று வந்து என்னென்னா நிறைய நம்ம அழுகவே மாட்டோம்ல. நான் அழுததே இல்லை. அப்போ தான் ஃபஸ்ட்டு அழுகிறேன். நான் ஒரு லைஃப்லேயே 4 தடவை நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்கல்ல, ஆம்பளைனா அழுகக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் ஒரு முட்டாள் கூட்டம்ங்க. ஆம்பளைனா அழுகக்கூடாது நம்மளை சொல்லி கொடுத்தா நம்மளை நாசம் பண்ணுது. இன்னொன்று என்ன, எல்லா ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்னா விமன்ஸ்னால் அவங்களுக்கு மென்சஸ் இருக்குது, ப்ளட்டு வெளியில் போயிடும். அதனால் வந்து ப்ளட்டு வந்து லைட் ஆகிக்கும், ப்யூரிஃபை ஆகும். நம்மளுக்கு வந்து இங்கே நிறைய பேர் வந்து நானாவது 2-3 தடவை 4 தடவை ப்ளட்டு கொடுத்துருக்குறேன். இங்கே நிறைய பேர் ப்ளட் டொனேஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ ப்ளட்டு வந்து திக்காயிரும். அப்போ நம்ம அழுகவும் மாட்டோம், அந்த எமோஷனும் வெளியே வராது. அப்போ சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ இதுதான் ரீசன். இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அழுகுங்க. எங்கேயுமே அழுக முடியல, தனியாக போய் அழுகுங்க டிஎஸ். அதை பண்ணலாமல்ல நீங்கள். எந்த இடத்துலையும் போய் அழுக முடியல. ஒன்றா நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் அழுதேன். சரியா? தனியாகவும் அழுதுருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டும் அழுதுருக்கிறேன் டிப்ரெஷன் இருக்கும்போது. அது நீங்கள் அழுகுங்க, அப்படியே சரியாயிடும். அவ்வளோதான். நிறைய அழுதுருங்க, அவ்வளோதான். அழுதிங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சது டியர்ஸ். வேறு எல்லாம் அந்த லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? நீங்கள் எல்லாமே சூப்பராக பண்ணிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீங்கள் பெஸ்ட்டாக இருப்பீங்க. இந்த டிப்ரெஷனுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு க்யூட்டாக, ரொம்ப கைண்டாக, ரொம்ப லவபுளாக, ஸ்வீட்டாக அவங்களோட இருக்கவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரொம்ப அன்பான ஒரு மனுஷனாக மாறிடுவீங்க. நான் அப்படி தான் இருந்தேன், அப்படி தான் மாறினேன். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிப்ரெஷனுக்கு அப்புறம் இருக்கிற கேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லோரும் வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க. இல்லை டிப்ரெஷன் முன்னாடி இப்படி இருந்தார், பாடி பில்டிங் பண்ணார், எக்ஸசைஸ் பண்ணார், இப்படி இருந்தார், அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லுவீங்கள்ல. அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணுங்க. அப்போ போய் ஒரு 6 மாதம் பண்ணுறது, மறுபடியும் 3 வருஷம் எஸ்எல் அலுமினியில் வேலை செய்கிறது, இப்படி தான் போயிருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து இதையெல்லாம் கடந்து போகும். எல்லாமே கடந்து. இந்த லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டு. 2வது வந்து ஈகோ வச்சுக்க வேண்டாம். பிடிச்சவங்களுக்காக ஈகோ வச்சுக்காதீங்க. நம்ம எப்போவுமே வந்து நான் பண்ணுறது தான். இது வரைக்கும் அதான் பண்ணாங்க. சின்னவங்களாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், பிடிச்சவங்கள்ட்ட ஈகோலாம் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் ஈகோ பார்த்ததில்லை. அதனால வந்து நம்ம போனோம்னால அவங்க ரொம்ப நம்மளை வந்து வேல்யூ லெஸ்ஸாக அப்படிலாம் அதை வந்து அவங்க மெச்சூரிட்டி தான். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. நம்ம ஈகோ பார்க்க மாட்டோம் பிடிச்சவங்ககிட்ட, அவ்வளோதான். நம்ம நேசித்தவங்க, நம்ம விரும்பினவங்க, நம்ம ரொம்ப அன்பாக இருந்தவங்க, அவங்ககிட்ட போய் நம்ம ஈகோ பார்க்க மாட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி நிறுத்திக்கிங்க. நான் அப்படி தான் இருந்திருக்கிறேன், அப்படி தான் வாழ ஆசைப்பட்றேன். ஈகோங்கிறது எனக்கு வேண்டாம். எனக்கு நான் வந்து நேசித்த சக மனுஷங்க தான் பெருசு, அவங்கள விட என்னோடய ஈகோ ரொம்ப சின்னது. அப்படி தான் நான் இருந்திருக்கிறேன். பட் அவங்க அப்படி இருந்ததில்லை. சரிங்களா? அதனால் ஒரு சிலர் இந்த மாதிரி தான் பேசுவாங்க, பண்ணுவாங்க, பண்ணிட்டு போகிறாங்க. எங்கேயோ யார் போனாலும் எனக்கு ஒன்று தான் வந்து, யார் வந்து நம்மளோட இருந்து பிரிஞ்சு போனாலும் நீங்கள் கம்முன்னு விட்டுருங்க. விட்டுட்டு ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நல்லபடியாக இருங்க. உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, எனக்கு ஒரு லைஃப் இருக்குது. நீங்கள் உங்களதை பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து இன்னொன்று யோசிங்க. நான் இதை கூட சொன்னேன், அது கூட ஒரு லீடு கூப்பிட்டு கமெண்ட் பண்ணி சிரிச்சார். என்ன கேர் இப்படி சொல்லிட்டீங்க? எல்லா பொம்பளைகிட்ட ஒரே சந்தோஷம் தான் இருக்குது, எல்லா ஆம்பளைகிட்ட ஒரே சந்தோஷம் தான் இருக்குது. அது எதுக்கு சொன்னால் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் சொன்னேன். ஹானஸ்ட்டாக அதுதான் உண்மை. எனக்கெல்லாம் வந்து லுக்கோ, இதுவோ, பணமோ அப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அதெல்லாம் நீ பெருசாக அட்ராக்ட் பண்ணிடுறது. மனசு என்னவோ அதுதான். எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி, என்ன மாதிரி பர்சனுங்கிறது தான். சரிங்களா? அப்படிங்கிற ஒரு ஆள்கிட்ட உருகி போய் நிற்பனே தவிர, சும்மா வந்து இதெல்லாம் பண்ணுற மட்டும் நான் போயிடவிட மாட்டேன். அதனால வந்து எல்லா பொம்பளைகிட்ட ஒன்று தான் இருக்குது, எல்லா ஆம்பளைகிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. எல்லா சந்தோஷமும் ஒரு ஆம்பளைகிட்ட என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். ஹெல்த்தியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ நீங்கள் அதனால் வந்து யாரையுமே வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணாமல்,
ஒருத்தர் போகிறாங்கன்னா விட்டுருங்க டிஎஸ். சரிங்களா? போகட்டும். தயவு செஞ்சு அவங்கள பிடிச்சலாம் வைக்காதீங்க. போகட்டும் விடுங்க. போகட்டும் அவ்வளோதான். போயிட்டு அப்படியே எங்கேயோ இருந்துட்டு போகிறாங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனை? போனாங்கன்னா இன்னொருத்தர் வரப்போகிறாங்க அவ்வளோதானே. இந்த லைஃப் வந்து அப்படி தானே. அட்லீஸ்ட் எனக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குது உங்ககிட்டலாம். எத்தனை பேர் இதை சொல்லுவாங்க? அதான் சொன்னேனே, நீங்கள் நல்லவன்ல எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது கடவுள் கொடுத்துட்டான். எங்கள் அம்மா கொடுத்துருச்சு. என் கூட இருக்கிற உயிருக்கு உயிராக சொல்கிறேன் பாரு, அழுகிற கூட 103 பேர் இருந்தாங்க இன்னைக்கு குரூப்பில். க்ளோஸ் குரூப்பில் 103 பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் அவங்ககிட்ட போய் அழுதுருக்கேன். இவ்வளோ பேர்த்த நான் வச்சு தான் ஒரு வேலையை பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறாங்க. அதனால் நான் ரொம்ப வந்து உங்களை ரொம்ப திரும்ப அந்த ஃபேஸ்க்குள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு தான் அதை பற்றி பேசல. ஃபஸ்ட்டு 2-3 பாட்டு ஆடியோவை பண்ணிட்டேன்னா அப்போ ரொம்ப எமோஷன் பீக்கில் இருந்தது. அப்போ வந்து எனக்கு அது பேசுகிறதுக்கும் விருப்பம் இல்லை. நீங்கள் கேட்டு கேட்டு தான் பண்ணினேன். பட் அது வேண்டாம் அப்படிங்கிறது அந்த இதில் தான் நம்ம பண்ணினோம். பட் எல்லோரும் கேட்டதுனால அந்த டிப்ரெஷன் சீரீஸ் பண்ணோம். பட் இப்படி தான். பட் இன்றைக்கி வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆளாக இருக்கிறேன். இன்னும் ஒரு சீரீஸ் இன்னும் ஒரு பார்ட் 2 பார்ட் வரும்போது நீங்களும் எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஒரு பெட்டராக படிக்கிற ஒரு கேரை, ஒரு நல்ல வேலையில் இருக்கிற கேரை, ஒரு பெஸ்ட்டான ஒரு வெர்ஷனாக இருக்கிற கேரில் நீங்களும் பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நான் எக்ஸ்ட்ரீமான டிப்ரெஷனுக்கு தான் போனேன். அதை பற்றி இன்னும் ரொம்ப பெருசாக ஏன் பேசல, எனக்கு ஒர்த்து இல்லைப்பா. யாருக்காக போகணும்னு இருக்குது, எதுக்காக போகணும்னு இருக்குது, நிறைய ரீசன் இருக்குல்ல. அது வந்து ஒர்த்து இல்லாத ரீசன் அது. சரியா? ஒரு நல்லவங்களுக்காக போகலாம். நம்மளுக்காக இருந்தவங்களுக்காக, எங்கள் அம்மாவுக்காக நான் போயிருக்கணும். சரியா? மற்றெல்லாம் வந்து ஒர்த்து இல்லாது. அதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம எந்த ரீசன் வேணால் இருக்கலாம். வேலை இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், என்ன வேணால் இருந்துட்டு போகுது. நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், பணத்தை வச்செல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லோரும் சொல்கிறீங்களா பணம் இருந்தால் போதும், உங்களை நல்லது பண்ணுறதாங்க கஷ்டம். அதுக்கு தான் நான் போராடுறேன். உங்களை நல்ல விஷயத்த சொல்லி நல்லபடியாக வந்து வாங்க டிஎஸ், நம்மெல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணலாம், உங்கள் படிங்க, வேலை பாருங்கள், இது கூட இதை பண்ணுங்கன்னா வரவே மாட்டீங்க. ஆனால் கெட்டது பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களை ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது, உங்கள் பணத்தை வந்து உங்களை க்ரீடியாக்கி பணத்தை பிடுங்கிறது, உங்கள் நேரத்தை பூரா எடுத்துக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஹானஸ்ட்டாக உங்கள் இதயத்துக்கு, உங்கள் ஹார்ட்டுக்கு சொல்லுங்கள், எத்தனை யூடியூப் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நல்லது நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. சரியா? மீறி இப்போ நான் அஃபையரை பற்றி பார்ப்பீங்க இல்லையா? செலிப்ரிட்டிஸ் அஃபையரு இது அது அத்தனை பார்க்குறேன். அதை பார்த்தங்காட்டி தான் அத்தனை வியூஸ் போகுது. எதுக்கு அதெல்லாம் பார்க்குறீங்க? எதுக்கு அதை பார்க்குறீங்க? அந்த சின்ன வயசில் எல்லா பையனுக்கு பிள்ளைங்க மேலே ஆசை இருக்க தான் செய்யும். எல்லா பிள்ளைகளுக்கு எல்லா பசங்க மேலேயும் அப்படி தானே இருந்திருப்போம். பிள்ளைகளுக்கு பசங்க மேலே இருக்கும், பசங்களுக்கு பிள்ளைங்க மேலே. அதானே நேச்சர், அதானே அது ஹார்மோன். அப்படி தானே இருக்கும். நம்ம அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம இருந்தோம். ஒரு படிப்போ, ஸ்போர்ட்ஸோ, இல்லை பேரண்ட்ஸோ, இல்லை இந்த சொசைட்டியோ, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் வரும்போது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம நல்லா அனுப்பிச்சிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே. எல்லாமே லைஃப்பில் கிடைக்குமே. கிடைக்காம எங்கே போயிடும்? அவசரம், அந்த முன்னாடி நம்ம படுற அவசரம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் விட்டு போட்டு நம்ம வந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயத்துக்கு நம்ம போராடுவோம். நல்லா இருப்போம். பணம் இருந்தால் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. எங்கள் அத்தை 75 நாள் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம போய் ஒரு மீட் வச்சுருந்தோம்ல நம்ம வீட்டில் 2 கிடா எல்லாம் வெட்டி எல்லாம் பண்ணும்ல. அப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு போனாங்கல்ல. எல்லா ட்ரஸ்ட்டில் 7 ட்ரஸ்ட்லேருந்து வந்திருந்தாங்கல்ல. எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஓடி ஆடி நடந்துக்கிட்டு இருந்தாங்க, சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, பரிமாறினாங்க, எல்லா வேலையும் துருன்னு அத்தனை வேலை பண்ணாங்க. நான் கிளம்புற அன்னைக்கு வந்து என்னை வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வழி அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அடுத்த நாள் ஃபிக்ஸ் வந்து விழுந்தாங்க. சரி, 62 வயசு முடிஞ்சு 63. சரியா? அதுக்குள்ளே என்னென்ன நடந்து போச்சுன்னா 75 நாளில் முடிஞ்சு போச்சு. நாங்கள் பணம் செலவு பண்ணாமே இருப்போம். நான் இருக்கேன், எங்கள் கோ பிரதர் இருக்கார், ஒய்ஃபுக்கு தங்கச்சி இருக்காங்க, அவன் தங்கச்சி வீட்டுக்காரர். நாங்கள் பண்ணாமே இருந்திருப்போம். பணத்தை வச்சு மட்டும் எதையும் காப்பாற்றிட முடியாது. அதெல்லாம் பொய், அதெல்லாம் மாயை. பணத்தை வச்செல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. பணம் வேணும் தான், சாப்பிட்றதுக்கு வேணும், வாழ்கிறதுக்கு வேணும், அவ்வளோதான். அதனால் அது மட்டும் வாழ்க்கையில் இல்லை டிஎஸ். அப்போ ரெண்டாவது என்னென்னா, நம்ம எல்லோரும் செத்து போயிடுவோம். அந்த எண்ணம் மட்டும் எல்லாத்துக்கும் இருந்தால் போதும். இந்த லைஃப் டெம்பரவரி, இது பர்மனெண்ட்டு கிடையாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு யூஎஸ் பிரசிடென்ட்டு பில் கிளின்டனை காமிச்சிருந்தாங்க நடந்து போகிறத ஸ்ட்ரீட்டில். அது கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இவரெல்லாம் ஒரு காலத்தில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துரு, இப்போ எப்படி ஆகிட்டாருன்னு. எல்லாத்துக்கும் வயசாகும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வயசாகி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவோம். பட் நம்ம அவங்கள பிடிச்சிக்கிட்டு சும்மா அவங்கள வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறக்கும், அவங்கள வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ணுறக்கு எதாவது பேசிகிட்டு கிடப்போம். சரியா? அது வேறு. நல்லவங்களாக இருந்து பேசுகிறது வேறு. நம்ம வந்து பவருக்காகவும் இதுக்காகவும் பேசுகிறவங்க வேறு இல்லை. அதனால் இங்கே யாருமே இங்கே பெரிய ஆளுகளாக ஒருத்தரும் கிடையாது. நான் ரொம்ப சாதாரணமான மனுஷன். சரியா? ஒருத்தர் ஏமாற்ற தெரியாமல், பொழைக்க தெரியாமல் கூட இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஒருத்தர் நான் தான் சொல்கிறேன் பாரு. நீங்கள் யோசிங்களே, 10th 75% மேலே டிஸ்டிங்ஷனு, 12th டிஸ்டிங்ஷனு, யூஜியில் பிஎஸ்சியில் டிஸ்டிங்ஷன், எம்சிஎல் டிஸ்டிங், எம்ஃபில் டிஸ்டிங், எல்லாமே 75% மேலே எங்கள் காலத்தில். அதெல்லாம் பெரிய படிப்பு. டிஃபால்ட்டாக ஒரு நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு வந்துடுவீங்களா? அங்கே வந்து நாய் மாதிரி படாத பாடுபட்டு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. சர்வேவாவது பண்ணுவீங்களா? அதைத்தான் நானும் பண்ணியிருக்கிறேன். நல்லா வேலை செஞ்சு எங்கே போயிருந்துருக்கணும்.
நேரம் சுந்தர் பிச்சை ஆயிருக்கணும் இந்த நேச்சருக்கெல்லாம். ஆக முடியாது. ஏன்னா கார்ப்பரேட்டே வேறு மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். எங்கிட்டலாம் நீ நினைக்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அவருக்கு போய் என்னையெல்லாம் அப்படிலாம் யாரும் புகழ்ந்தெல்லாம் பேச மாட்டாங்க. உண்மையாக இருந்து சொன்னால் தான் எனக்கு பிடிக்கும். எலினாவில் பொய்யாவெல்லாம் வந்து அப்படிலாம் யாருமே இருக்கு என் கூடலாம் அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. பொய்யா வந்து புகழ்ந்துட்டு என்னையெல்லாம் நீங்கள் யாரும் பெஸ்ட்டுன்னே சொல்ல வேண்டியதில்லை. அம்மாவே இல்லை நீ சொல்லி யார் கேட்க போகிறா என்னைய? நான் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? என் ஃப்ரெண்டு வந்து ஒரு டைம் சொன்னா அப்படி ஏசலில் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து அப்படி அவங்க வந்து ஏமாற்றிக்கிட்டு இந்த மாதிரி விசா அதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டங்காட்டி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் பரவாயில்ல மச்சி நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குவேன் அப்படின்னு. அழுதுட்டார் நான் சொன்னோன்னே. பயங்கரமான ப்ரெஷரு, ஒரு பெரிய பெயின் நான் எடுத்துக்கிற சுச்சுவேஷன் லைஃப்பில் வந்துச்சு. இப்போ நான் சொன்னேன் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குவேன் மச்சி, நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். எப்பாவது ஒரு ரைட்டப்பில் ஒரு மற்றவங்க இதை பண்ணிடக்கூடாதுன்னு ஹை லெவலில் எதாவது எழுதுவேன். அது வந்து மற்றவங்க இதை பண்ணக்கூடாதுங்கிறது தான். இருக்கிற 1000 ஃபேமிலிக்கு ஒவ்வொருத்தருக்கும் போய் தனித்தனியாக சொல்ல முடியாதுல்ல. வருமுன் காப்போம் தானே, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் ஆக்ட் இல்லை இல்லையா? அதுதான் நம்ம ட்ரை பண்ணுவோம். மற்றபடி வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குவோம் மச்சி, நான் அப்படியே இருந்துக்குவேன். நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன், அப்படி இருந்துக்குவோம் மச்சி, பிரச்சனை இல்லைன்னு சொன்னோன்னே அழுதாருங்கிட்ட. ஐயோ இப்படி ஒரு ஆள் இப்படி பண்ணி இந்த மாதிரி இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அழுதாரு. அந்த மாதிரி நிறையா மக்கள் நிறையா மனுஷங்க இருக்காங்கப்பா, நல்ல மனுஷங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக எதையும் யோசிக்க வேண்டாம் சரியா? நீங்கள் இந்த டிப்ரெஷனையே லைட்டாக எடுத்துக்கங்க, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது அது மட்டும்தான். உங்களை தேடி இன்னும் பெட்டரான விஷயங்கள் லைஃப்பில் நடக்கும். எந்த வயசுமே அது வயசுக்கு உண்டான ஒரு முடிவெல்லாம் கிடையாது. நான் இப்போ சொல்கிறேங்க கேளுங்க. எனக்கு மட்டும் இந்த ஏசல் இன்னும் கொஞ்சம் நீங்கள் லீட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணிட்டீங்கன்னா நான் நிறைய படிப்பேன். நிறைய படித்தா தானே உங்கள்கிட்ட பேச முடியும், எழுத முடியும். அறிவு வேணுமில்ல, நிறைய படிக்கணுமில்ல, நிறைய படிப்பேன், நிறைய ஒர்க் பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்து இதிலலாம் யாருமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. நான் எழுதுன அளவுக்கு யாரோ ஒருத்தர் ரைட்டப் எழுதியிருப்பாங்களா? இப்போ வீடியோ பாருங்களேன், ஏஎஸ்எல் பியூக்கு பிஎம்ஹெச்எஸ்க்கு நான் வீடியோ போட்டிருந்தேன். எத்தனை வீடியோ? கிட்டத்தட்ட 150 வீடியோ நான் பேசியிருப்பேன் இல்லையா? 3க்கு சேர்ந்து 150 வீடியோ மினிமம் நான் பேசியிருந்திருப்பேன். கரெக்டுங்களா? இந்த 150 வீடியோ வந்து எத்தனை பேர் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க? எவ்வளோ வீடியோ பண்ணி கொடுத்துட்டீங்க? இதை பண்ணி என் பயம் பிள்ளைக்கு எதாவது நான் காசு எடுத்துகிட்டு போயிட்டேனா? இல்லை என் குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டேனா? இல்லை இதெல்லாம் நான் பண்ணனால நீங்கள் என்ன பெரிய எம்எல்ஏ மினிஸ்டர் ஆக்கிட்டீங்களே இது வரைக்கும் 30 வருஷம் வேலை செஞ்சு இதுக்கே நீங்கள் ஒன்றும் ஆக்கலை. இனி எனக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில் போய்? என் பிகேஜெல்லாம் உங்களுக்கு வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான வயசுலாம் உங்களுக்கு உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருக்கிறேன். 1000 பேர்த்து யூஎஸ்குள்ளே ஹெச்என்பி வச்சு 1000 பேர்த்து இமிக்ரேஷன்லாம் பண்ணுறதெல்லாம் உள்ளே வர வைக்கிறதெல்லாம் ஈஸி கிடையாதுல்ல. எத்தனை பண்ணியிருப்பேன்? எவ்வளோ பேர்த்துக்கு ஸ்டாம்பிங், எவ்வளோ பேர்த்துக்கு போர்ட் ஆஃப் என்ட்ரி, எவ்வளோ பேர்த்துக்கு தெரியாத சொல்லி கொடுத்தா இந்த வேலைக்காக தனியாக ப்ரிப்பேர் பண்ண வச்சு இதுக்கு உண்டான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி தகுதியை வளர்த்தி ஒரு ஐஏஎஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அப்படி தானே ப்ரிப்பேர் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்போம். அதுக்காக நான் வளராமையே இருந்தேன்ல. இந்த ஒரு ஏணி மாதிரி இருந்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருந்து நான் வளராமல் தானே இருந்தேன். எனக்கு பின்னாடி வந்து உங்கள் ஜூனியர்ஸ் எத்தனை பேர் கேட்டால் இந்த ஃபுல் டைம் அந்த ஃபுல் டைம் இவ்வளோ சம்பளம் அவ்வளோ சம்பளம்னு சொல்கிறீங்களா? ஒருத்தன் கேரமாக இருக்குன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா உங்கள் வாழ்க்கையில்? அப்போ நீங்களாக தானே என்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். நீங்களாக தானே வந்து கூட நின்றுருக்கணும். இவர் இருந்தால் தாண்டா நம்மளுக்கெல்லாம் நாளைக்கு இப்போ இந்த மாதிரி 4 பேர் இருந்தால் தானே நம்ம வாழ்க்கை சேஃபாக இருக்கும் அப்படின்னு. இங்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு போலீஸ் கேஸ் எல்லாம் வந்து எத்தனையோ ஒர்க் பண்ணிக்கிறோம். யார் வந்து கூட நிற்பா? யார் வந்து ஒர்க் பண்ண? பணம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. வேறு என்ன பண்ணிடுவீங்க இந்த ஆள் இல்லாமல்? இங்கே மனுஷங்க இல்லாமல் யாருனாலையும் ஒன்றையும் பண்ண முடியாது. ஒரு உண்மையான ஃபேக்ட் அதுதான். இங்கே மனுஷங்க இல்லாமல் நம்ம அனாதை வேணால் செத்து போயிடலாம். மற்றபடி எல்லாத்துக்கும் மனுஷங்க வேணும். செத்தாக கூட தூக்கிட்டு போகிறக்கு மனுஷங்க வேணும். இங்கே மனுஷங்க இல்லாமல் யாரும் எதுவும் பண்ண முடியாது. எப்போவுமே ஜனங்க நம்மளுக்கு வேணும், மக்கள் நம்மளுக்கு வேணும், நண்பர்கள் நம்மளுக்கு வேணும். மனுஷங்களை நேசிக்கணும். மனுஷங்க தான் எல்லாமே, மற்றதெல்லாம் அடுத்தது தான். அவங்கள சம்பாதிக்கிற அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை நடக்கணும். நம்ம அப்படி தான் இருக்கணும். அப்படின்னா எவ்வளோ உண்மையாக இருக்கணும். ஏமாத்தினா கூட நிறைய பேர் கிடைப்பாங்க. இங்கே நிறைய பேர் ஏமாற்றிட்டு தான் இருக்கிறாங்க, ஃபேக்காக தான் இருக்கிறாங்க. சரியா? ஏமாத்தினா கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் உண்மையெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த ஃபேக்காகவே இருந்துட்டு போகிறது பிடிக்கும்னா அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிருங்க, அவ்வளோதான். உண்மையாக இருக்கிறவங்கள போய் தொந்தரவு பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. எல்லாத்தையும் டிப்ரெஷன் வரும். அவங்க அங்கேயே 2 பொய்யா சொல்லிவிட்டு அதையும் சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்க. உண்மையாக இருக்கிறவங்க இப்போ நம்மள மாதிரி வந்து இப்படிலாம் வரும் தம்பி தங்கச்சிகள், இப்படிலாம் நீங்கள் பண்ணிடாதீங்க, பார்த்து சூதானமாக இருங்கன்னு சொல்லி அப்படி இருங்க. சரியா? மக்கள் வந்து யாருமே வந்து உங்களோட வந்து இருக்கிற வரைக்கும் யாருன்னு ஃபஸ்ட்டெல்லாம் தெரியாது. இட் டேக்ஸ் டைம். கண்டிப்பாக 2 வருஷம் 3 வருஷம் ஆனால் தான் ஒருத்தர் புரிஞ்சிக்கவே முடியும் ஓரளவுக்கு. 1 வருஷம் 1.5 வருஷத்தில் ஒருத்தர் ஒன்றுக்குமே தெரியாது. சரிங்களா? 2 வருஷத்துக்கு மேலே 3 வருஷம் ஆனால் தான் நம்மளுக்கு என்னன்னே தெரியும். அதுக்கு முன்னாடி வருவாங்க போவாங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. 2வது வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மலாம் வந்து கல்யாணம்லாம் ஆகி வரும்போது என்னை பற்றி யாரும் பெருமையாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். வேலை வாங்கும்போதும் சரி, என்னை பற்றி எதுவுமே பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். பெருமையெல்லாம் எங்கேயும் பேசாதீங்க அப்படிலாம் சொன்னேன். நான் பெருமையெல்லாம் ஒன்றும் பண்ணல, எதுவும் பேசாதீங்கன்னு. என்னை பற்றி பேசுனது பூரா யாரோ பெற்ற பையனும் பிள்ளை.
எங்கள் அப்பாவோ, அம்மாவோ, மாமனாரோ, மாமியாரோ, என் ஒய்ஃபோ, என் பையனோ, பிள்ளையோ ஒரு போஸ்ட் போட்டது கிடையாது. இதுவரைக்கும் என்னை பற்றி என் ஒய்ஃப் ஒரு போஸ்ட் போட்டது கிடையாது. ஒரு 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 விஷயம் ஒரு வீடியோ பண்ணதில்ல. ஒரு தடவை பேசினது கிடையாது. ஒன்றுமே பண்ணது கிடையாது. அப்போ நான் அத்தனை பேத்தையும் சம்பாரிச்சிருந்தேன். ஆனால் அதை விட 1000 மடங்கு இந்த வேலை செஞ்சேன். இப்படி தான் இது நடந்திருக்குது. இது எத்தனையோ பேருக்கு வேலையை மாற்றிருக்குது. எத்தனையோ பேர்த்துக்கு லைஃப்பை கொடுத்துருக்குது. எத்தனையோ பேர்த்துக்கு ரத்தத்தை கொடுத்துருக்குது. எத்தனையோ பேர்த்துக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்குது. எத்தனையோ பேர் சர்ஜரியில் காப்பாற்றிருக்கிறோம். அதுவும் நடந்திருக்குது. சரிங்களா? அது சின்ன வயசாக இருக்கணும் அப்படிலாம் இருக்குது. ஸோ இதுதான் டிஎஸ் உங்கள்கிட்டலாம் நான் பகிர்ந்துக்கிறது. இது எல்லாத்துக்கும் வரும். இது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. இதை தாண்டி உங்களுக்கு ஒரு பெட்டரான லைஃப் வரும். நான் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷன் போய் என்னெல்லாம் அவதிப்படுவீங்களோ அத்தனையும் நான் ஃபேஸ் பண்ணேன். ஆனால் அதோடு அது விடாமல் ஏசலை பண்ணேன். வேலை என் ஆஃபீஸ் வேலை பண்ணேன். என் குடும்பத்தை பார்த்தேன். இன்றைக்கி கூட ரேணுவெல்லாம் சொல்லுச்சு, உங்களவுக்கு ஃபேமிலி யாருக்கு யார் பார்த்துக்க முடியும்லாம் அப்படி சொல்லுச்சு. 3 தடவை ஒய்ஃப் இந்த கஷ்டத்தில் அனுப்புகிறீங்க, யாருக்கு யார் பண்ணுவாங்க இதெல்லாம்? எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு யூஎஸில் இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருந்துக்கு வராமல் கூட இருக்காங்க. 3 தடவை அனுப்பிச்சுட்றீங்க இந்த வருஷத்தில். நீங்கள் நோனா அது நோ தானே கேர் அப்படின்னு. நீங்கள் வேண்டான்னு சொன்னால் அங்கே போயிடுவாங்களா அப்படின்னு. ஆனால் நம்ம அப்படிலாம் பண்ணுறதில்ல. நம்ம எல்லாத்திட்ட அது என் ஒய்ஃபுக்கே நிறையெல்லாம் புரியாதுங்க. ஏன்னா அவங்களாம் இந்த ஒரு ஸ்மால் சர்க்கிளில் வளர்ந்து அப்புறம் நம்மளோட இருக்கிறனால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் பெருசாலாம் பட்டிருக்க மாட்டாங்க. என்ன ஒரு சில நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். நிறைய வேலை பார்த்தாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நான் ஏசில் அலுமினியெல்லாம் ஒர்க் பண்ணும்போது குடும்பத்தில் ஒரு சில வேலையெல்லாம் நிறைய அவங்க எடுத்து பார்த்தாங்க. அவங்களும் இந்த ஜேர்னிக்கு ரீசன் தான். அந்த கிரெடிட் ஆஃப் அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேனே. அவங்க இதெல்லாம் நல்லா பெட்டராக பார்த்துக்கிறாங்க. அப்போ நம்மளும் இப்போ விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த 6 மாதத்தில் 3 தடவை போனாங்க. அப்புறம் நான் +1 படிக்கிறப்ப பீக் ஆஃப் ஹிஸ் கேரியர் இல்லையா? அப்போ நான் பார்க்கலையா? சும்மா சொல்லிக்கிறது தான். இப்போ நம்ம எதுவும் நம்ம சோசியல் ஒர்க் பண்ணுறேன்னா, நான் சினிமா பார்க்குறதில்ல, நான் இவங்கள மாதிரி யூடியூப் பார்க்குறதில்ல, நான் சினிமா வெளியில் போகிறதில்ல. நான் இங்கே இப்போ எங்கூட எத்தனையோ பேர் இப்போ 4 வருஷமாக லீடாக இப்போ நீங்கள் ரேன்னு சொல்லிச்சு 4 வருஷமாச்சுப்பா நான் ஒரு சினிமாவுக்கு நீங்கள் போனதில்லைன்னு சொல்லிச்சு. எதுவுமே போகலையே. 10 வருஷம் ஆனவனுக்கும் தெரியும் எதுவுமே போகலின்னு. ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறேன், ஒரு ட்ரிப்பு போகிறேன், போனால் ஏசல் ஃப்ரெண்டு, ஏசல் கெட் டுகெதர், அலுமினி கெட் டுகெதர் இப்படி தான் போயிருக்கிற மாதிரி வேறு எதுக்கும் போனதில்லை. சரிங்களா? ஸோ நல்ல மனுஷங்களை தேர்ந்தெடுங்க. அதுக்கு எவ்வளோ வேணால் எஃபர்ட் எடுங்க, எவ்வளோ வேணால் செலவு பண்ணுங்கள். நல்ல மனுஷங்களை தேர்ந்தெடுத்திங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வாழ்க்கை போகும். உங்களுக்கு ஒன்று உயிர் போனால் கூட ஏன்னு கேட்பாங்க, இல்லாட்டி யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் நல்ல மனுஷங்களை சம்பாதிக்காதப்ப யார் உங்களுக்கு என்ன டியர் கேட்பாங்க? அதை நீங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது. எப்படி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? உங்களுக்கு எப்படி ஒருத்தன் கேட்பான்? நீங்கள் ஒருத்தரையுமே சம்பாதிக்காமல் இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி தான் நடந்திருக்குது. இது நான் இதில் இந்த டிப்ரெஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க. ஃபேக்காக இருக்கிறவங்க மட்டும்தான் சேர முடியும். சரிங்களா? யாரெல்லாம் ஃபில்டர் பண்ணி பேசுகிறாங்களோ அவங்களோட ஃபில்டர் பண்ணி பேசுகிறவங்க மட்டும்தான் க்ளோஸாக இருக்க முடியும். ஏமாத்துறவங்க மட்டும்தான் க்ளோஸாக இருக்க முடியும். சரியா? நல்லவங்களோட மட்டும்தான் நல்லவங்க ஒட்ட முடியும். அவங்க மட்டும்தான் எந்த இழப்பு இருந்தாலும் உங்களோட இருப்பாங்க. சரியா? அவங்க நேச்சர் அப்போ தான். இப்போ நான் உங்களுக்கு தெரியுதில்ல, நான் கோவம் வந்தால் பேசுவேன், திட்டுவேன், நீங்கள் சத்தம் போடுவேன். ஆனால் உங்களுக்கு உயிர் போகிற நேரத்தில் நான் கூடுறது எல்லாத்தையும் பண்ணுறேன்ல. அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. உங்களுக்கு கோவம் வந்தால் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, பிடிக்கிறீங்க, சரி நான் கம்முன்னு போயிடறேன்ல. அப்படி தான் இருந்திருக்குது. எங்கேயுமே ஃபில்டர் பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அந்த இதெல்லாம் பண்ணல. இதெல்லாம் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். இப்படி தான் இருப்பாங்க. புரியுதா? ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம் இருக்குது. நல்லவங்களுக்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்கும். நல்லவங்கனால தான் இந்த சொசைட்டி நடக்கும். நல்லவங்க தான் இத்தனை நல்லதுக்கும் காரணம் இந்த சொசைட்டியில் நடந்துக்கலாம். அதனால் அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை நீங்கள் விட்டுறாதீங்க. எப்போவுமே தைரியமாக இருங்க. எப்போவுமே நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் ஒருத்தரை பார்த்து நான் எவ்வளோ மாறுறது, இங்கே சின்னஞ்சிறுசு பொடுசுகள்லாம் உட்காந்துக்கிட்டு உங்களோட இத்தனையும் சம்பாரிச்சிட்டேன், அத்தனையும் சம்பாரிச்சிட்டு, இந்த வேலைக்கு போனேன், அந்த வேலைக்கு போனேன். என் ஒய்ஃப்க்குலாம் எத்தனை சொல்லுவாங்க, எத்தனை பேர் அதை பற்றி பேசியிருப்பாங்க. இங்கே காசு சம்பாதிக்கிறத பற்றி இவங்க என்ன பேசியிருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். 4 பேருக்கு நல்லது பண்ணணுன்னு ஒருத்தன் பேசிடுவானா? இங்கே பேச முடியுமான்னு கேளுங்க. சொல்லுங்கள், என்ன பேசணும்னு கேளுங்க. அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேளுங்க. அவங்க இருக்கிற நேரத்தை பூரா அவங்களுக்கே பூராத்தையும் செலவு பண்ணி போட்டு செத்து போயிருந்த மனசு கூட்டமெல்லாம். இது இப்படி தான் இருக்கும். இங்கே நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இங்கே கண்ணு தெரியாமல் பாதி பேர் இருக்கிறான், காது கேட்காம பாதி பேர் இருக்கிறான், கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் பாதி பேர் இருக்கிறான், கல்யாணம் பண்ணி பிரிஞ்சவங்க பாதி பேர் இருக்கிறான், நிறைய பேர் சிங்கிள் மதராக இருக்கிறான். அவங்க பிள்ளையை பார்த்துக்கிற காலில், பையனை பார்த்துக்கிற காலில், அவங்களுக்கு வருமானம் இல்லை, அவங்களுக்கு செலவு பண்ணுற காசு இல்லை, அவங்க படிக்க முடியாது, அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இது ஒரு கண்ணை கட்டி ஒரு குருட்டு ரேஸ் ஓடுறது தான். வேணும் தான், இல்லை லிமிட்டு தானே. 8 மணி நேரம்னா 8 மணி நேரம், 9 மணி நேரம், அதிகபட்சம் 10 மணி நேரம், அவ்வளோதானே. எனக்கு தெரிஞ்சு 20 மணி நேரம் வேலை செஞ்சவங்களாம் ஏசல்லையும் நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. எப்போ வேணால் கேளுங்களேன். எங்கள் மாமியார் இருந்துட்டாங்களா, அதுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு டெக்ஸ்ட் பண்ணி சொல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? எந்நேரம் கூஜா பிடிச்சிட்டு அங்கே உட்காந்துருப்பாங்க ஆஃபீஸில். அப்படிலாம் ஒரு மயிருனா கூட அந்த வேலையெல்லாம் தேவையில்லை. நான் நியாயமாக தான் படிச்சிருக்கேன். நான் சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணிட்டு வந்துடலையே.
நியாயமா படிச்சு, நியாயமா வேலைக்கு வந்து, அம்மா இல்லாம இந்த சொசைட்டில போராடி நான் படிச்ச அந்த வேலைக்கு வந்து, நான் ஒரு தகுதிய வளர்த்திக்கிட்டு, நான் உண்மையா உழைச்சு தான் அந்த இடத்துல நின்னேனே தவிர, அதுக்காக வந்து அந்த எனக்கு வந்து ஒரு டாக்டர் லைஃப் மாரிலாம் வேண்டாம். 24 மணி நேரம் ஆயின்னு காசு சம்பாரிச்சு போட்டு கடைசியில வந்து ஒண்ணுமே இல்லாம வந்து இப்ப அவங்க பசங்க டாக்டர் பசங்கலாம் நெறைய பேர் வந்து டாக்டரே இல்ல. இன்னைக்கு வந்து டாக்டர் பசங்க பாதி பேர் 50% யாருமே டாக்டர் இல்ல. ஏன்னா உங்கள பார்த்து தான். அப்ப நீங்கலாம் இந்த சொசைட்டிக்கு என்ன செட் பண்ணிக்கிறீங்க பாருங்க. எல்லா டைம் ஒரு டீச்சருக்கு எல்லாத்துக்கும் நான் ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். ஒரு டாக்டர் பையனா இருந்தா அவங்க பசங்க ஒரு டாக்டரா இருந்தா அப்பா, அம்மா பசங்க விரும்பி நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லணும். இப்ப நடிகர்கள்லாம் சொல்றாங்கல்ல, பொலிட்டீஷியன்லாம் சொல்றாங்கல்ல, ஏன்னா அவங்கலாம் அது இன்ஃப்ளூயன்ஸ் என்ஜாய் பண்றாங்க. அவங்கலாம் வந்து வேணுங்கிற லைஃப்ல கிடைக்குது. உங்க பசங்க பிள்ளைகளுக்குலாம் ஒண்ணும் கிடைக்கிறதில்ல. ஏன்னா நீங்க எல்லா நேரம் வந்து ஆண்கள் மாரி எல்லா நேரம் அந்த டாக்டருக்கு பூரா வேலை செஞ்சு, எல்லா நேரம் காசு சம்பாரிச்சு இத கட்டி, அத கட்டி கடைசில பார்த்து உங்க பையன் பிள்ளை வேற ஃபீல்டு எடுத்துட்டு படிச்சுட்டு போயிருது. அப்ப ஆஸ்பத்திரி சும்மா தான் கிடக்கும். இப்படி தான் நீங்கலாம் பண்ணியிருக்கிறீங்க. நீங்க வாழவும் இல்ல, நீங்க மத்தவங்கள வாழ வைக்கிறதும் இல்ல. ஸோ அதெல்லாம் கரெக்ட்டா பண்ணுங்க. சரிங்களா? நான் வந்து எல்லாம் நல்ல டாக்டர் நெறைய பேர் இருக்கிறீங்க, அதுக்கு சொல்லல. ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு குழந்தைகள பார்த்துக்காம இருக்கிறீங்களா? அவங்களுக்காக நான் சொல்றேன். ஒரு கைண்டா தான் சொல்றேன். சரியா? அத கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா என் பையனும் டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லியிருக்கிறான். அதனால நான் சொன்னேன். இப்படிலாம் இருந்துடா சாமி, நீ படிக்கிறது வந்து இந்த சொசைட்டிக்காக படிக்கிற, உனக்காக படிக்கிற, இது ஒரு சமுதாய பணியா படிக்கிற. நீயும் அதில சம்பாரிச்சுக்கணும், நீயும் குடும்பத்த பார்த்துக்கணும், புள்ள குட்டிகள பார்த்துக்கணும், உங்க அப்பா அம்மாவ பார்க்கணும், தங்கச்சிய பார்க்கணும், தங்கச்சி குடும்பத்த பார்க்கணும். ப்ளஸ் வந்து இந்த சொசைட்டிக்கு நீ ஏதாவது பண்ணணும், சித்தப்பாவ பார்க்கணும், தாத்தா பாட்டிய பார்க்கணும், சித்திய பார்க்கணும், சித்தி புள்ளைய பார்க்கணும், உன் நண்பர்கள பார்க்கணும். இப்படி தான் நான்லாம் சொல்லி வளர்த்துறேன். எந்நேரம் போய் இப்படியே பைத்தியமாட்டம் இருந்து நான் டாக்டர் புள்ளைய நெறைய பேத்துட்ட பேசினேன். சரி யோசில. அப்போ அவங்கலாம் சொன்னது இதுதான். எங்க அப்பா, அம்மாலாம் எப்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்ல. எந்நேரம் காசு சம்பாரிக்கிறதுல தான் இருப்பாங்க. அப்புறம் நாங்க வந்து எப்படி போய் எங்களுக்கு வாழ்க்கையே இல்ல. ஜஸ்ட் பொறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம் அப்படிதான். எங்களுக்கு எந்த ஒண்ணுமே இல்ல. பட் பணத்தை எல்லாம் குடுத்து சொகுசா வச்சுக்கிட்டு நம்ம பாசமா இருக்கிற மாரிலாம் நம்ம ஆக்ட்லாம் ரொம்ப நாளைக்குலாம் பண்ண முடியாது. புள்ளைகலாம் இன்டெலிஜென்ட் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்போ என் பையன்கிட்ட நான் பாசமா இல்லைன்னா அவனுக்கு தெரியும் பாசமா இல்லைன்னு. அவனுக்கு ஹி ஹி மீன் இட் ரியலி. எனக்கு மேல இருக்கிறான். 5'10" அந்த மாரி இருக்கிறான். பட் அவன் வந்து ஹி மீன் இட் ரியலி. அப்பான்னா இப்படி தான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. அதனால அன்பா இருக்கிறான். ரொம்ப நாளைக்குலாம் நடிக்க முடியாது. இவ்வளோ பெரிய பையன்கிட்ட போய் என்னத்த போய் நடிப்பீங்க நீங்க? உண்மையா இல்லாட்டி எல்லா இடத்துலயும் தெரியும். சரியா? அதே மாரி உண்மையா இருக்கிறவங்களுக்கு அத்தன பேர்த்துக்கு யார் ஃபேக்கா இருக்கிறாங்க, யார் எப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே தெரியும். தெரிஞ்சுமே நாங்க கம்முனு தான் இருப்போம். ஒண்ணும் சொல்ல மாட்டோம். அவங்க பாட்டுல அவங்க இருந்துட்டு போறாங்க. அது ஒரு உயிரு. அது பாட்டுல எப்படியோ வாழ்ந்துட்டு போகுது அப்படிங்கிறது தான். ஆனா அப்படி இருக்கிறது தான் வந்து எங்களுக்கு அத்தன பிரச்சனையும் எங்க வாழ்க்கையில பண்ணுச்சு. சரியா? அத மட்டும் நீங்க பண்ணாம இருந்துக்குங்க. சரியா? நீங்க வந்து டிப்ரஷனுக்கு இன்னொரு ரீசன் வந்து நீங்க போகாம இருக்கணும் அப்படின்னா, நீங்க யார சூஸ் பண்றீங்க லைஃப்லங்கிறது பெரிய மேட்டர் டியர். இப்ப இந்த லைஃப்லாம் நான் சக்ஸஸ்ஃபுல்லா இருக்குன்னா, அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லவே இல்ல. இப்ப என் லைஃப்‌க்கு வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லா வாழ்ந்ததுக்கு வந்து நான் மட்டும் காரணமா? இல்ல டியர்ஸ். அது 50% என் ஒய்ஃபோட கிரெடிட் இருக்கு. இப்ப வந்து நான் சொல்ல முடியாது பிளைண்டா உள்ள கேஆர் யார கல்யாணம் பண்ணாலும் இப்படிலாம் இருந்திருப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் யார கல்யாணம் பண்ணாலும் நான் பண்ற வேலையில பண்ணியிருப்பேன். அவங்க இருந்திருக்கணும்ல கூட. இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு என் புருஷன் இப்படிதான். அவர் எல்லாத்தையும் பார்ப்பாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு. எல்லாத்துக்கும் அன்பா இருப்பார். ஏன்னா, அவருக்கு அதெல்லாம் வாழ்க்கையில கிடைக்கல. அவர் ஏதோ பர்ப்பஸ்ஃபுல்லா இந்த வாழ்க்கையில பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு அது அவங்கலாம் உணர்ந்து, அத்தன தகுதியும், திறமையும் எல்லாமே இருந்து கூட காச துச்சமா மதிச்சு போய், எவ்வளோ பேசிக்கா பண்ண முடியுமோ அத பண்ணி போட்டு என்கிட்ட குடுத்து போட்டு மத்த வேலையெல்லாம் சொசைட்டிக்கு பண்ணாருன்னு ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தியா? அதுதான் இங்க கொண்டு வந்துச்சு. அதனால அவங்களுக்கு அந்த கிரெடிட் இருக்கு. இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீ பாட்டுல ஆயி ஆயின்னு படி, வேலைக்கு போ, நெறைய சம்பாரி, எவ்வளோ முடிஞ்சாலும் சம்பாரிச்சு பேங்க்ல அக்கவுண்ட்ல போட்டு எல்லாத்து மாரி 20 மணி நேரம் வேலை செஞ்சு போட்டு கடைசியில செத்து போயிருன்னு சொல்லியிருந்தா, அப்படியெல்லாம் சண்டை போட்டு நானும் அதான் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கிரெடிட் என் ஒய்ஃப்‌க்கும் கண்டிப்பா இருக்குது. மெயினா வந்து இதையெல்லாம் நான் வந்து என் லீட்ஸ எப்படி மோட்டிவேட் பண்ணுவேன்? என்ன மிரட்டியா பண்ண முடியும்? அந்த அளவுக்கு நான் வேலை செஞ்சா தானே அவங்க வேலை செய்வாங்க. நான் யோசிக்கணும்ல. இந்த டாஸ்க் அப்புறம் இது, இந்த டாஸ்க் அப்புறம் இந்த அப்புறம் லைனா டக்கு 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 டக்குன்னு வந்துகிட்டே இருக்குல்ல ஏஎஸ்எல் அலுமினிலலாம். எப்படி வருது? நான் யோசிக்காம வந்துருமா? இது எல்லாமே வந்து நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. ஒரு சிலது வேணா நீங்களா ட்ரை பண்ணியிருப்பீங்க, யோசிச்சு சொல்லியிருப்பீங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு ஆளோட சிந்தனையிலிருந்து வந்தது தானே. அந்த மனிதாபிமானம் இருந்தா போதும் எல்லாருக்குமே. அந்த மனுஷன் வந்து இத்தனை யோசிச்சு, இத்தனை பேர்த்த வச்சு, இத்தனை வேலை பண்ணி, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு உன்ன பண்ணிட்டாரேன்னு நெனச்சீங்கன்னா போதும். இல்ல நான் தான் யோசிச்சு சொல்லியிருப்பேன்னா எத்தனை பேர் நீங்கலாம் வந்து வீடியோ கூட லைக் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரிப்ஷன வாங்கி கொடுக்க மாட்டீங்க. அவ்வளோ நல்லவங்க நீங்கலாம். இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்னும் பண்ணியிருப்போம். எத்தனை பேர்த்து வாழ்க்கை மாறி இருக்குது. அவங்களெல்லாம் போய் ஏன் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு அவங்ககிட்டலாம் நீங்க கேட்டுக்குங்க. நாங்க பண்றத பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இல்லையா? சைலன்ட்டா ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னா, நாங்க என்ன ப்ரொஃபஷனலாவா பண்றோம் இந்த வேலைய? நாங்கலாம் எங்க உயிருக்கு பயந்துகிட்டு, எங்க வேலைக்கு பயந்துகிட்டு, குடும்பத்துக்கு பயந்துகிட்டு, எங்களோட வேலை செய்ற ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் இத்தனை சேலஞ்ச் இருக்குது. நாங்க இத பண்ணிட்டுருக்கிறோம். நாங்க ஒண்ணும் பெரிய பப்ளிசிட்டிலாம் பண்ணல. நாங்க வந்து இந்த மாரி பண்றோம். யாரோட நீடியோட பேர சொல்லாம கொண்டு வந்து சேர்த்துறோம். அவங்கலாம் உள்ள வந்தாங்கன்னா, இன்னும் இது பெருசாகும். இன்னும் நெறைய பேர்த்துக்கு உதவி கிடைக்கும்.
நிறையா வந்து இந்த டிப்ரெஷனை பற்றி ரொம்ப நான் ஹைலைட் பண்ணி பேசலைன்னா நான் வெளியே வந்துட்டேன். உங்களுக்கு நான் பேசுனதுலேயே புரிஞ்சிருக்கும். ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரியா? உங்கள் நேச்சருக்கு தகுந்த ஒரு ஆள்கிட்ட மட்டும் போங்க டியர்ஸ். அது எப்படி கண்டுபிடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. அது வந்து கெட்டது பண்ணி தான் அது இந்த மாதிரி ஒன்று கோ த்ரூ பண்ணி தான் நீங்கள் யூ வில் ஃபைண்ட் அ குட் பீப்புள். அதில் உங்களுக்கு டவுட் இல்லை. உங்கள் நேச்சர் வேறு, மற்றவங்க நேச்சர் வேறு. அதை புரிஞ்சுக்குங்க. அந்த நேச்சருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். சரியா? எனக்கு வந்து ஏமாத்துறவங்களோ, ஃபில்டர் பண்ணி பேசுகிறவங்களோ, என்கிட்ட ட்ரூவாக இருக்காங்களோ எங்களுக்கு என் லைஃப்லேயே வேண்டாம். ரொம்ப க்ளோஸாலாம் இருக்கவே வேண்டாம். அது 10 வருஷம் ஆனாலும் சரி, 15 வருஷம் ஆனாலும் சரி, நான் அவங்க அப்படி தான் அப்படின்னு எனக்காக உயிரை கொடுத்து நிற்கிற ஒரு ஆள் தான் எனக்கு வேணும். நான் போய் உயிரை கொடுன்னு கேட்க மாட்டேன். ஆனால் நான் அப்படி தான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஆள். அப்போ நான் அப்படி தானே எதிர்பார்ப்பேன். நீ ஃபேக்காகவே என்கிட்ட இருந்துக்குன்னு நினைப்பேன் நான். எங்கிட்ட இருக்கும்போது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். அப்படி இருக்கிறவங்க தான் என் சர்க்கிள்குள்ளேயே உள்ளே வர முடியும், க்ளோஸாக இருக்க முடியும். இல்லாட்டி எனக்கு வேண்டாம். அப்படி தான் நான் இருப்பேன். சரிங்களா? எங்கேயோ இருந்துட்டு போங்க, எப்படியோ இருந்துட்டு போங்க. உங்களுக்கு என்ன போய் என்ன கூகுளில் விலைக்கு வாங்கணுமா வாங்கிக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. நான் போய் ஊரில் எறும்பு வச்சுட்டு போகிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்து என்னோடய வாழ்க்கை ரொம்ப சாதாரணமான வாழ்க்கைங்க. இது பெரிய அஜெண்டாவெல்லாம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் ஒரு நல்லதை பண்ணுறோம். இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கிறோம். வேலை முடிஞ்சோன்னா செத்து போயிடுறேன். எனக்கு ஒரு பெரிய சர்ஜரியெல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு முடிஞ்சதுன்னா கொண்டு ஏசல் வயசான காலத்தில் கொண்டு ஏசல் நம்ம ஹோமேஜில் கொண்டு விட்டுருங்க. நம்ம கட்டுறோம்ல, நார்த் இந்தியா சவுத் இந்தியாவுக்கு 2 கட்டுறோம்ல, அங்கே கொண்டு விட்டுருங்க. அங்கே இருக்கிற என்ன முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற வயசான காலத்தில். அதுக்கப்புறம் என்னை கொண்டு புதைச்சிருங்க எங்கேயோ ஒரு இடத்துல. என்னை போய் சர்ஜரி பண்ணி கிறுத்து இதெல்லாம் பண்ணி எனக்கு எதுவும் பண்ணி காப்பாற்றலாம் வேண்டாம். இந்த லைஃபுக்கு பெரிய பர்பஸ் எல்லாம் டியர்ஸ். என் லைஃபுக்கு பெரிய பர்பஸ் எல்லாம் இல்லை. நீங்கள் அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாவெல்லாம் கோட்டையெல்லாம் கட்டி கொடியெல்லாம் நட வேண்டியதில்லை. போய் கிறுத்து அதை பண்ணி இதை பண்ணி அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. எங்கே இருந்தாலும் நான் இது இவ்வளோதான் கேர். இந்த வாழ்க்கைக்கு பெரிய பிரயோஜனமோ அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அர்த்தமோ ஒரு பெரிய ஒரு பிளானோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை டியர்ஸ். எப்போவுமே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? என்னமோ இங்கே வந்து நம்ம அரசியல் போவோம் பிடிப்போம் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் நிறைய பேர் நம்மளை கிண்டல் பண்ணி ரொம்ப வந்து அதை இதையும் பேசுனதுனால அவங்க வாய் மூடுறதுக்காக நிறைய இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுனது தான். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதுவும் கடவுள் நடத்தி வைப்பார்ல. இத்தனை வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு அது கூட இல்லாமல் போயிடும். டிப்ரெஷன்லேருந்து தப்பிச்சு வந்தேன். எத்தனை தடவை உயிர் ரிஸ்க் எடுத்து வேலை செஞ்சுருக்கேன், தப்பிச்சு வந்திருக்கிறேன். இப்போ இதில் வந்துடுவோம். சரிங்களா? உங்களால் வந்து டிப்ரெஷன் இருக்கும்போது எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, படிக்க முடியாது, பெருசாக வேலை பார்க்க முடியாது, ஃபேமிலி பார்க்க முடியாது, எல்லாமே நடக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப வருஷம் இந்த கமிட்மெண்ட்டு. இப்போ ஏசலுக்கு வந்து நான் 10 மணி நேரம் பண்ணுவேன்னா, இல்லை நான் 3 மணி நேரம் பண்ணுவேன் அழுதுகிட்டே. 10 மணி நேரம் பண்ணுற இடத்துல 3 மணி நேரம் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க, மக்களோடு இருங்க, இந்த டிப்ரெஷன் வெளியே வந்துடலாம். சரிங்களா? இது வந்து நான் சொல்கிறேன் பாருங்களேன், இட்ஸ் மேட்டர் ஆஃப் 3 இயர்ஸ். அதிகபட்சம் பீக் நான் போனது பீக் டிப்ரெஷன் டியர்ஸ். மேட்டர் ஆஃப் 3 இயர்ஸ் அவ்வளோதான். அதிகபட்சம் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் டிப்ரெஷன் போகவே மாட்டீங்க. யாராக இருந்தாலும் போக மாட்டீங்க, வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம எதுக்கு அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அது சஃபரிங் இருந்தால் மட்டும்தான் அது புரியும். சஃபர் ஆகி அதிலிருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எதுக்காக நம்ம கஷ்டப்படணும், நம்ம எதுக்காக இப்படிலாம் இருக்கிறோம். நீங்கள் ஒரு பையன் பிள்ளைக்காக இருந்தீங்கன்னா அவங்க ஒர்த்தான முதல்ல யோசிங்க. உங்களுக்கு யார் ஒர்த்துனா உங்களை பற்றி ஒருத்தர் யோசிக்கிறாங்க பாருங்கள். அது பையனாக இருக்கட்டும், உங்களை பற்றி யோசிக்கிறாங்கல்ல, உங்களுக்காக கவலைப்படுறாங்கல்ல, உங்களுக்காக நிறைய இழக்கிறாங்கல்ல, உங்களுக்காக வலி எடுத்துக்கிறாங்கல்ல, என்ன நடந்தாலும் விட்டு போட்டு போகாமல் இருக்கிறாங்கல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட இருந்துக்குங்க. இப்போ நானும் ஒய்ஃபெலாம் சண்டை கட்டாமே வந்திருப்போம். 2003 கல்யாணம் பண்ணோம், சண்டை கட்டாமே வந்திருப்போம். ரிலேஷன்ஷிப்புங்கிறது சண்டை போடுறது சேர்றது இப்படி தான் இருக்கும். அதுதான் உண்மையான ரிலேஷன்ஷிப்பு. சரிங்களா? இல்லாட்டி நடிச்சுக்கிட்டு வேணா இருக்கலாம், எல்லா பக்கம் ஏமாற்றிட்டு போய் சொல்லிட்டு அப்படி வேணா இருக்கலாம். சரிங்களா? அப்படி அதை நம்புறவங்க என் ஒய்ஃபும் முட்டாள் கிடையாது, நானும் முட்டாள்லாம் கிடையாது. சரியா? ஸோ அப்படியெல்லாம் வந்து எனக்கு வந்து இன்னொன்று என்னென்னா, நான் எல்லாத்தையும் வந்து நான் யதார்த்தமாக நம்புறதுனால என்னை நிறைய பேர் ஏமாற்றுவாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணிக்குவாங்க. யூஸ் பண்ணி நல்லா இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. பட் நிறைய பேர் ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா நான் நம்புவேன் எல்லாத்தையும். நம்பினா தானே சொசைட்டிக்கு வேலை செய்ய முடியும். என்னை ஏமாத்துறான்னு கூட எனக்கு ரொம்ப நாளாக தெரியல. ஒரு சில கேஸில் அப்படி தான் நடந்திருக்குது. ஏசல் ஹிஸ்ட்ரியிலாம் அலுமினியில் அப்படி தானே ஏமாத்துறான்னு கூட எனக்கு தெரியாது. இவங்களெல்லாம் நல்லவங்க நினச்சிருப்போம், அவங்களெல்லாம் எனக்கு கெட்டது பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி மனசு வந்துன்னு கூட தெரியாது. இருந்தாலும் இத்தனை காசு கொடுத்துருக்குறோம், இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்கிறோம், இத்தனை பேர்த்த வச்சு உயிரை கொடுத்து இப்படியெல்லாம் பில்டு பண்ணி வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு கெட்டது பண்ணணும் அப்படின்னு கூட எல்லாம் நினைக்க மாட்டாங்க. இந்த மனுஷங்களாம் ரொம்ப மோசம். சரியா? அதனால் இவங்களெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் பாட்டில் வந்து டிப்ரெஷன் இருந்தீங்கன்னா ஒரு 4 பேர்த்திட்ட பேசுங்க, நிறைய மக்கள்கிட்ட பேசுங்க, அப்புறம்லாம் எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? நான் மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்டை கொடுத்து நம்ம சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்படிப்பட்ட ஆளுக்கு இதெல்லாம் நடக்குது, எதனால் நடந்திருக்கு, எது வேணால் என்ன ரீசனாக இருக்கலாம், ஆனால் எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், இங்கே போங்க அங்கே போங்கனால போகலாம் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அரெஸ்டாகி வீட்டில் தான் இருப்போம். டிப்ரெஷன் இருந்தவங்க யாருனாலே அதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க, அதெல்லாம் பொய். சரியா?
அழுதுகிட்டு வேலைக்கு போகலாம். அதிகபட்சமாக பண்ணுறது ஒரு நடிகர் இருந்தால் நடிக்க போவாங்க, நடிகர்னால் நடிக்க போவாங்க. நம்ம வேலைக்கு போவோம், தொழிலை பார்க்க போவோம், அழுதுகிட்டு ரொம்ப அப்படி போவோம். திரும்ப போய் டான்ஸ் ஆடுறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, ட்ரிப்பு போகிறது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது, சோறாக்குறது, இது பண்ணுறது, பார்ட்டி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணவே முடியாது. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நம்ம எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்கிறேன். வேலை போயிருமே நினச்சி தான் பயந்துட்டு அந்த வேலைக்கு போகணுமே தவிர மற்றெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அப்படிலாம் இருந்தால் அவங்க டிப்ரெஷன்லேயே இல்லைன்னு அர்த்தம், நம்மளை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிப்ரெஷன் வெளியே வந்துடலாம். என்னை வெளியில் கொண்டு வந்தாலும் எங்களோட இருந்த நண்பர்கள் மட்டும்தான். நான் அவங்களுக்கு மட்டும் தான் அந்த கிரெடிட் கொடுக்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் நீ வெளியே கொண்டு வந்தாங்க. என் லைஃப்பில் அத்தனை நல்லது கெட்டதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் கூட இருந்து பார்த்துருக்காங்க. அதனால் எல்லா கிரெடிட் அவங்களுக்கு மட்டும்தான். என்ன நடந்தாலும் அவங்க தான் காரணம். சரிங்களா? ஸோ நல்ல நண்பர்களை சம்பாதிங்க, நல்லபடியாக இருங்க. இது இன்னுமே அடுத்த பாட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு எக்ஸசைஸ்லாம் பண்ணி நல்லபடியாக இருந்து அப்படி நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் ரொம்ப பெட்டராக பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோலாம் பாருங்கள். சரிங்களா? எங்கேயுமே நடிக்கலை, மனசில் இருக்கிறது தான் பேசியிருக்கு. லவ் யூ ஆல். டேக் கேர். பை. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். டிப்ரெஷனுங்கிறது மேட்ரு ஆஃப் 3 இயர்ஸ். ஒரு படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்குது. நம்ம சும்மா தான் இருக்க போகிறோம். படித்து முடிச்சு வேலை கிடைக்கிட்டு சும்மா தான் போராடிட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம்ல. அப்போ 3 வருஷம் வேஸ்ட்டாக போகுமா? அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அவ்வளோதான். அதிகபட்சமாக அவ்வளோதான். மேக்ஸிமம் 3 வருஷம் அப்படி தலை சுற்றி போட்டுடலாம். இது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. நான் அனுபவிச்சு கோத்ரூ பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜாக போனவன் தான். எல்லா பக்கம் ரத்தம் பிடுங்கணும் தான். ஆனால் வந்து இப்போ நல்லா இருக்கிறேன். சரிங்களா? அது வந்து மற்றவங்க நாளையில் நம்ம நேச்சர் நம்மளை அப்படி பண்ணும். நம்ம ட்ரூவாக இருப்போம், நம்ம நேச்சர் அதை பண்ணும். ட்ரூவாக இல்லாதவங்களுக்கு பெருசாக டிப்ரெஷனும் வராது. நம்ம அப்படி சொல்கிறோம் பார்த்துக்கங்க. ரொம்ப ஒரு விஷயத்தில் ட்ரூவாக இருக்கணும். எந்த விஷயத்தில் நம்ம ட்ரூவாக இருந்து டிப்ரெஷன் ஆகிறோமோ அந்த விஷயம் ட்ரூவாக இல்லாதவங்களுக்கு அதுவும் வராது. எமோஷனலாக இல்லாதவங்களுக்கு அதுவும் வராது. உண்மையாக இல்லாதவங்களுக்கு அதுவும் வராது. அதெல்லாம் எதுவுமே வராது. சரிங்களா? டிப்ரெஷனுங்கிறது உங்களுக்கு லைஃப்லேயே வராது. சரியா? அதனால் வந்து நீங்கள் யார்கிட்ட போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். உங்கள் நேச்சர் என்னவோ அதுக்கு தகுந்த ஆளை சூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். உங்கள் நேச்சருக்கு இல்லாத ஒரு ஆளை சூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்கள் லைஃப்பில் நடக்கும். எப்பவுமே நடக்கும். சரிங்களா? ஒரு வேளை வந்து ரிலேஷன்ஷிப்பில் டிப்ரெஷன் வந்துச்சுன்னா, மற்றபடி பணம், காசு, வேலை, வெட்டி இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க டேஸ். நாங்கள் இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணுறோம். ESL பெருசாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக பண்ணித்தரோம். அலுமினி இருக்குது. ஒன்று விட்டுட்டா அவர் இப்போ கூட ஒரு ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டு ஃபினான்ஷியல் ஹெல்ப்லாம் நாங்கள் பண்ணோம். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்படிலாம் யாரையும் விடலை. நீங்களாம் டிப்ரெஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நாங்கள் இருக்கிற பார்த்துக்குறோம். உங்களுக்கு என்ன முடியுமோ நான் கேட்குறது மினிமமான சப்போர்ட்லாம் ESL அலுமினிக்கு பண்ணுங்கள். இதை க்ரோ பண்ணுங்கள். நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வாங்க. நம்ம நல்லபடியாக இருந்து நிறைய வேலை அன்பாக பண்ணலாம். சரிங்களா டேஸ்? ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நானும் போய் தூங்குறேன். நீங்களும் வந்து இந்த வீடியோலாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஓகே டியர்ஸ்? லவ் யூ ஆல். டேக் கேர். பை. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். சரிங்களா? பாய்.